Hi, hello பசங்களா. நான் இங்க உங்களோட Botany sir கணபதி சார் இருக்கேன். ஓகேவா? சோ நம்ம இன்னைக்கு லைவ்ல பார்க்க போற சாப்டர் Microbes in Human Welfare and Organism and Population. இது ரெண்டு தான் நம்ம இன்னைக்கு லைவ்ல பார்க்க போறோம். சோ பாத்தீங்கன்னா நமக்கு மைக்ரோப்ஸ்ல லாஸ்ட் 2-3 இயர்ஸ் நமக்கு majority of questions they are asking, around 4 to 5 questions they are asking. As well as in the organism and population லையும் நமக்கு minimum 4 questions வந்து வருது. ஸோ அதனால தான் இந்த ரெண்டு சாப்டரை உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் நம்ம Xylemல அதாவது கோயம்புத்தூர் கேம்பஸ்ல we are running a மாரா ரிப்பீட்டர் ப்ரோக்ராம். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ ஸோ கீழே ஸ்க்ராலில் நம்பர் போயிட்டு இருக்குது. ஸோ யூ கேன் காண்டாக்ட் தெம். அதே மாதிரி ஏதாவது ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது queries இருந்தாலும் யூ கேன் காண்டாக்ட் தெம். ஓகேவா? அதே மாதிரி நமக்கு RE-NEET பற்றி உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங்ஸ் ஏதாவது வேணும்னாலும் யூ கேன் காண்டாக்ட் தெம். ஸோ அவங்க உங்களுக்கு ஃபர்தராக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? ரைட். ஸோ யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். குட் ஈவினிங் கிருஷ்ண கீர்த்தனா. குட் ஈவினிங். எல்லாரும் வெறித்தனமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, okay, fine. So without any further delay we will enter into the chapter. Okay va? So first நம்ம பார்க்க போறது microbes in human welfare. Okay va? So இப்போ microbes in human welfare நம்ம என்ன பார்க்க போறோம்? So let's see. First microbes வந்து household purposeல எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம் எந்த கிங்டம் கீழே வருவாங்க? தீஸ் மைக்ரோ ஆர்கானிசம் will comes under the kingdom Monera, okay, Protista and fungi கீழே தான் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே they will be comes under. So அப்போ we'll be seeing these microbes under the household purpose la engen first paakalam. Okay va? So first curd. So curd வந்து நம்ம இத வச்சு யூஸ் பண்றோம் by using the lactobacillus. Okay va? So இங்க என்ன பண்ண போறாங்க? So these lactobacillus they are going to convert the milk into curd. Okay, அவங்க என்ன பண்றாங்க? They are going to partially digest the milk protein case ன்னு வந்து என்ன பண்றாங்க? partially digest பண்றாங்க. So இப்படி பண்றதுனால நமக்கு இந்த கர்ட்ல விட்டமின் B12 ஓட என்ன பண்ணுது? நியூட்ரியன்ட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. as well as what they are going to do, they are going to helpful easy digestion க்கு இந்த கர்ட் வந்து further helpful இருக்கும். and they are going to check the pathogens which is present in the stomach. okay va? So அதே மாதிரி next போலாம் cheese. okay va? Cheese was ripened by, so நமக்கு first bacteria இருக்கு, that is Propionibacterium shermani. okay va? So இத வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ற cheese தான் என்னது? Swiss cheese. இந்த Swiss cheeseல நமக்கு நிறைய holes இருக்கும். These holes were produced due to the production of CO2. okay, then நமக்கு Roquefort cheese was ripened by Penicillium Roqueforti. okay, அப்போ ரெண்டு டைப் ஆஃப் cheese இருக்கு. ஒன்னு வந்து Swiss cheese, இன்னொன்னு என்னது? நமக்கு Roquefort cheese which was ripened by a fungi. okay, ஒன்னு வந்து bacteria, இன்னொன்னு வந்து fungi. then next we are having the dosa and idli. okay, இதோட dough வந்து யார் ferment பண்றா? so it was done by bacteria. next bread ஓட dough இருக்கு இல்லையா? so it was fermented by யாரு? நம்மளோட Saccharomyces cerevisiae, which is a fungi, that is yeast comes under the class Ascomycetes. okay va? so அதனால இங்க நமக்கு பேக்கிங் இண்டஸ்ட்ரியில இதை யூஸ் பண்றதுனால நம்ம என்ன சொல்லலாம்? பேக்கர்ஸ் ஈஸ்ட்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்க ஈஸ்ட் இன்வால்வ் ஆகுது. அப்போ ஈஸ்ட் என்ன டைப் ஆஃப் ஃபர்மெண்டேஷன் பண்ணும்? ஹியர் தீஸ் ஈஸ்ட் இஸ் கோயிங் டு டூ த alcoholic fermentation. அப்போ alcoholic fermentation நடந்தா there will be a release of CO2. right? next we are having the toddy which was obtained from the fermented sap of palm. okay va? அந்த palmல இருக்கிற fermented sap தான் நம்ம என்ன சொல்றோம்? toddy-ஆ further யூஸ் பண்றோம். in south indianல யூஸ் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் மைக்ரோஸ் அட் த இண்டஸ்ட்ரியல் லெவல். ஓகேவா? அப்ப இண்டஸ்ட்ரியல் லெவல்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்ப லார்ஜ் ஸ்கேல்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம். சோ ஹியர் we are going to use a large vessels. ஓகேவா? அந்த large vessels தான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா we are going to call them as a fermenters. ஓகேவா? சோ அப்ப beverage ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இங்க நம்ம யாரை யூஸ் பண்றோம்? we are going to use the yeast. ஓகேவா? yeast என்னது? Saccharomyces cerevisiae தான். சோ அப்ப இங்க ப்ரீவிங் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணனால இந்த ஈஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்? brewers yeast னு கூட சொல்றோம். அப்ப bakers னு சொல்லலாம், brewers னு சொல்லலாம். ரெண்டுமே Saccharomyces cerevisiae தான். ஓகேவா? சோ அப்ப based on the distillation, okay, without distillation நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ண போறோம்? wine and beer. ஓகேவா? அப்ப alcoholic concentration mostly less than 12 தான் இருக்க போகுது. whereas with distillation, அதாவது உங்களுக்கு நிறைய alcoholic concentration வேணும்னா will be going for the with distillation. அதாவது மெயினா simple distillation நம்ம ப்ரொடியூஸ் பண்றது என்னது? whiskey, rum, brandy. ஓகேவா? அப்போ இந்த whiskey, rum, brandy
என்ன இருக்கும், alcoholic concentration will be more when compared to the beer and wine. Okay, next moving to the antibiotic production. Okay, antibiotic na enadhu, so these are the chemicals ivanga enna panna poranga, harmful microorganisms against work panna poranga, right? And they are going to act as a pro life for the humans. Okay, first produce panna antibiotic enna penicillin, which was obtained from the Penicillium notatum, which is also a fungi. இது என்ன class கீழ வரும், Ascomycetes கீழ வரும். Okay வா, so அப்ப இந்த penicillin first year discover பண்ணா, okay, it was discovered by Alexander Fleming in the year 1928. Okay, இவர் first எதுல work பண்ணிட்டு இருந்தாரு, Staphylococcus தான் work பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி accidentally தான் he discovered the Penicillium notatum. Okay, என்ன பண்ணுச்சு, இந்த Staphylococcus ஓட growth வந்து prevent பண்ணுச்சு, because they have produced some chemical called penicillin. So இதனால தான் later வந்து penicillin வந்து நமக்கு discover ஆச்சு. Okay, and later full potential antibiotic penicillin வந்து யார் discover பண்ணனா, it was done by Chain and Florey. Okay, அதனால உங்களுக்கு 1945ல all the three were got the Nobel Prize. யார், Fleming, Chain and Florey. Okay, so first யார் discover பண்ணனா, Fleming in the year 1928. Okay, and full potential antibiotic யாருன்னு கேட்டாங்கன்னா Chain and Florey in the yearல, okay, 1945ல later மூணு பேருக்குமே Nobel Prize. யாருக்கு, Fleming, Chain, Florey, right? Next போலாம், organic acids. Okay, here we are going to produce the organic acids also. Okay, Aspergillus niger ல இருந்து நமக்கு என்ன produce பண்ண போறோம், citric acid. Okay, it is a fungi. Okay, இது எதுக்கு கீழ வரும், it is also comes under the class Ascomycetes. Then Acetobacter acids, அது நேம்லயே இருக்கு, Acetobacter acids is going to produce a acetic acid. It is a bacteria. Next, Clostridium butylicum. So அதே மாதிரி தான் இங்கே நேம்லயே இருக்கு, it is going to produce a butyric acid. Last, Lactobacillus, it is also a bacteria. நம்ம முன்னாடியே பார்த்ததான், it is going to produce a lactic acid. Okay வா, so யாரெல்லாம் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். Okay, பைரவி வணக்கம், வணக்கம். பிரியா குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஓகே, ஸோ இது வரைக்கும் எல்லாம் கிளியர்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஃபர்தரா போறோம். ஓகேவா, ஆல்கஹால். ஓகே, ஆல்கஹாலுக்கு யார் யூஸ் பண்ண போறோம், எத்தனால். நம்மளோட Saccharomyces cerevisiae தான், சேம் ஈஸ்ட். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறது என்னது, எத்தனால். ஓகே, அப்போ இங்கே எத்தனாலிக் ஃபெர்மெண்டேஷன், அதாவது ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் தான் நடக்க போகுது. அப்போ எப்போல்லாம் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் நடக்குமோ நமக்கு there will be a release of CO2. இங்கேயுமே நமக்கு CO2 ரிலீஸ் வந்து நடக்க போகுது. தென் என்சைம் லைபேஸ். ஓகே, லைபேஸ் வச்சு என்ன பண்ண போறோம், நமக்கு கிளாஸ்ல ஏதாவது ஆயில் ஸ்டெயின்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், இந்த லைபேஸை டிட்டர்ஜென்ட் ஃபார்முலேஷன் கூட ஆட் பண்ணி நம்ம இந்த ஆயிலி ஸ்டெயின்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், we can remove it. Then further protease and pectinase. ஸோ நம்மளோட ஃப்ரூட் ஜூஸஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு, ஓகே, ஒரு டர்படாக இருக்கிறத கிறிஸ்டல் கிளியராக மாற்றுறதுக்காக here we are going to use the pectinase and protease. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, pectinsயும் proteinsயும் they will break down. அப்போ ஃப்ரூட் ஜூஸஸ், பாட்டில் ஜூஸ்லாம் எப்படி இருக்கும், நமக்கு கிளியராக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ ஆயில் ஸ்டெயின்ஸ்னா யார், லைபேஸ். வேறஸ் நமக்கு ஃப்ரூட் ஜூஸஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், pectinase and protease, ரைட். நெக்ஸ்ட் biomolecules. So இங்க மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, so first we are having the streptokinase. ஓகேவா, streptokinase இது யார் ப்ரொடியூஸ் பண்றா, it was produced by a bacteria that is streptococcus. இது என்ன ஆக்ட் ஆக போகுது, is going to act as a clot buster. ஓகேவா, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஹார்ட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ்ல இது இருக்கும், ஓகே, மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனுக்கு அண்டர்கோ பண்றாங்களோ, ஸோ அவங்க இதை எடுத்துக்கும் போது அங்கே பிளட் வெசல்ஸ்ல இருக்க கிளாட்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகுது, இது ரிமூவ் பண்ண போகுது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், clot buster. Okay, streptokinase யார் produce பண்றா, streptococcus. It's going to act as a clot buster. If you want, you can remember SSC. Okay, streptokinase, streptococcus. Okay, இது என்ன ஆக்ட் ஆக போகுது, is going to act as a clot buster. Next போலாமா, cyclosporin A. Okay, இந்த cyclosporin A யார் produce பண்ணா, it was produced by Trichoderma polysporum. Trichoderma is a fungi, comes under the class Deuteromycetes. Okay, a fungi, Deuteromycetes கீழ இது வருது, right? இது என்னவா ஆக்ட் ஆக போகுது, it is going to act as a immunosuppressive agent. ஓகேவா, ஸோ அதாவது during organ transplant அப்போ நம்ம incompatibility இருக்கும் இல்லையா, ஸோ அவ்வளோ கம்பேட்டபிலிட்டி இருக்காது. ஸோ இந்த கம்பேட்டபிலிட்டியை சரி பண்றதுக்கு, ஓகேவா, ஸோ இன்கம்பேட்டபிலிட்டியை சரி பண்றதுக்கு we are going to use this cyclosporin A. இது எப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். So cyclosporin IN இருக்கா, okay, it is going to act as a immunosuppressive agent. ஓகேவா, so அப்போ இங்க A ன்னு இருக்கா, அப்போ it was produced by Trichoderma polysporum. ஓகேவா, so இந்த மாதிரி வச்சு இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். Next moving to the statins. Okay, the statins was produced by Monascus purpureus. So இது வரைக்கும் நம்ம பார்த்த ஈஸ்ட் எல்லாமே என்னவா தான் இருக்கும், Saccharomyces cerevisiae. பட் இங்க இருக்க ஈஸ்ட் பாருங்க
Monascus purpureus, it is also a yeast. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் நம்ம yeast வந்து Monascus purpureus னு நம்ம படிக்க போறோம். ஓகேவா? So statins. So statins பாருங்க, it starts with S and ends with the S. Okay, அப்போ இங்க Monascus and purpureus. ஓகேவா? இது என்ன ஆக்ட் ஆக போகுது? It's going to act as a blood cholesterol lowering agent. அது ஆக்ட் ஆக போகுது. அதாவது ஒரு என்சைம் இருக்கு, that is HMG-CoA reductase. இந்த என்சைம் தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால். அப்ப இந்த என்சைமோட ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணா நம்ம என்ன பண்ணலாம்? கொலஸ்ட்ரால் சிந்தசிஸை ரெடியூஸ் பண்ணலாமா? ஸோ அப்போ இந்த ஸ்டாட்டின்ஸ் என்ன பண்ண போகுது? அந்த என்சைமோட ஆக்டிவிட்டிக்கு அஃபெக்ட் பண்ண போகுது. அப்போ அந்த என்சைமோட ஆக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணா இப்போ ஃபர்தர் கொலஸ்ட்ரால் சிந்தசிஸும் என்ன ஆகும்? அஃபெக்ட் ஆகும். தட்ஸ் வை இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ blood cholesterol lowering agent. யாரு? statins. ஓகேவா? So streptokinase, streptococcus is going to act as a clot buster. Okay, next cyclosporin A, it was produced by Trichoderma polysporum. It is a fungi. It is going to act as what? Immunosuppressive agent act ஆக போகுது. The last என்ன இருக்கு? statins. Okay, statins was produced by Monascus purpureus. இது ஒரு yeast. இது என்ன ஆக்ட் ஆக போகுது? blood cholesterol lowering agent act ஆக போகுது. Okay, right? Next, moving to the sewage treatment plant. Okay va? So for sewage treatment plant la நம்ம என்ன பண்ண போறோம்? We are going to use the municipal waste water use பண்ண போறோம். Okay va? So அதான் நம்ம என்ன சொல்றோம்? Sewage. Okay va? இந்த sewage ஓட major component யார்? இது क्वेश्चनல கேட்கலாம். Who is going to act as a major component of sewage? இதுல major component யார் இருப்பான்? நம்மளோட human excreta will be acting as a major component. Okay va? இந்த sewage ல நமக்கு rich in organic matter, நிறைய organic matter and நிறைய microbes இருக்கனால they are highly pathogenic. Okay va? எதனால? நிறைய organic matter as well as நிறைய என்ன இருக்க போகுது? microbes இருக்கனால இது pathogenic. அப்போ இது நம்ம டைரக்டா ரிவர்ஸ்ல ரிலீஸ் பண்ணலாமா? ஓகேவா? இது டைரக்டா நம்ம ரிவர்ஸ்ல ரிலீஸ் பண்ணலாமா? ஸோ ரிலீஸ் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ தட்ஸ் வை வி ஆர் கோயிங் ஃபார் த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான். அப்போ இந்த வாட்டரை என்ன பண்ணணும்? நம்ம ட்ரீட் பண்ணி ஓகேவா பேத்தோஜெனிக் லெவல் எல்லாம் குறைச்சு நம்ம அப்படியே ரிலீஸ் பண்ணணும், ரைட்? பிகாஸ் இல்லைன்னா இது நிறைய வாட்டர் பொல்யூஷன் எல்லாம் காஸ் பண்ண போகுது. ஸோ அதனால என்ன பண்ண போறோம்? Here we are going to treat these sewage water with the help of நிறைய microbes, okay, heterotrophic microorganisms. ஓகேவா? ஸோ உங்களை நம்ம ஆட் பண்றோமான்னு கேட்டா கிடையாது. they were naturally present in the sewage water. நம்ம என்ன பண்ண போறதில்ல? ஆட் பண்ண போறதில்ல. அவங்க நேச்சுரலாவே sewage waterல present ஆயிருப்பாங்க. யார் அது? heterotrophic microorganism, அதாவது சில பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. ஓகேவா? ஸோ இந்த sewage treatmentல ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்கு. primary treatment and second treatment. என்னது? primary treatment and secondary treatment. Okay, so first we are going to discuss the primary treatment. In the primary treatment என்ன சொல்றோம்? physical treatment அப்படினு சொல்றோம். because let us consider நமக்கு drainage எல்லாம் போகுது. அந்த drainage நம்ம பார்க்கலாம்ல. so அந்த sewage waterல நிறைய water bottles எல்லாம் float ஆயிட்டு இருக்கும், சில glasses இருக்கும், then pebbles, stones, சில sand எல்லாம் இருக்கும்ல. இது அப்படியே நம்ம sewage treatment plant குள்ள விட்டுறலாமா? விடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால நம்ம பிரைமரி ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஃபிசிக்கலாக அவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறோம். தட்ஸ் வை பிரைமரி ட்ரீட்மெண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட். ஓகே, அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஹியர் வி ஆர் கோயிங் டு டூ த சீக்வென்ஷியல் ஃபில்ட்ரேஷன். என்னது? sequential filtration. இந்த sequential filtration மூலமா we are going to remove the floating debris. அது float ஆயிட்டுலாம் வருது இல்லையா? அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to remove it. Okay, then next we are having the sedimentation. இந்த sedimentation மூலமா என்ன ஆகும்? ஸோ இந்த sand, pebbles இது எல்லாமே என்ன ஆகும்? கீழே போய் செட்டில் ஆகுமா? ஓகேவா? ஸோ அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? இந்த sedimentation மூலமா ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அந்த டேங்க்ல ஓகே பிரைமரி ட்ரீட்மெண்ட் டேங்க் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு என்ன ஆகும்? மேலே கொஞ்சம் வாட்டர் இருக்கும் அண்ட் கீழே இந்த சாண்டஸ் எல்லாமே செட்டில் ஆயிப்பாங்கல்ல. ஓகே, அப்போ மேலே இருக்க அந்த லிக்விட் போர்ஷன், மேலே இருக்கிற அந்த லிக்விட் போர்ஷன் நம்ம என்ன சொல்ல போறோம்? அந்த லிக்விட் போர்ஷன் தான் we are going to call as a primary effluent. யார? அந்த லிக்விட் போர்ஷன் என்ன சொல்றோம்? primary effluent. வேற கீழே செட்டில் ஆயிருக்கலையா சாலிட்ஸ், கீழே செட்டில் ஆன அந்த சாலிட்ஸை நம்ம என்ன சொல்ல போறோம்? we are going to call it as a primary sludge. ஓகேவா? சாலிட் என்ன சொல்றோம்? primary sludge. வேற லிக்விட் பார்ட் நம்ம என்ன சொல்றோம்? primary effluent. ஓகே, ஸோ இந்த ஸ்லட்ஜ் நமக்கு தேவையா? தேவையில்லை. ஓகே, பிகாஸ் தேவையில்லா ஸ்டோன்ஸ், பேபிள்ஸ் இதெல்லாம் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்? we are going to remove it. ஓகே, ஃபைன். அண்ட் நமக்கு இருக்கிற அந்த லிக்விட் பார்ட் இருக்குல்ல, அந்த சூப்பர் நைட்ரேட். ஓகே, அந்த சூப்பர் நைட்ரேட் மட்டும் எங்கே எடுத்துகிட்டு போகிறோம்? we are going to take it to a secondary treatment. Okay, secondary treatmentல we are going to have a large aeration tank. ஓகேவா? அங்கே இந்த வாட்டர் எல்லாம் அப்படியே மூவ் பண்ணிட்டு போகிறோம். ஓகேவா? ஸோ பாருங்க, பிரைமரி ட்ரீட்மெண்ட் இஸ் ஆல்சோ நோன் ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட். இங்கே ரெண்டு மெயினாக, ஒன்று வந்து சீக்வென்ஷியல் ஃபில்ட்ரேஷன், இன்னொன்று செடிமெண்டேஷன். சீக்வென்ஷியல் ஃபில்ட்ரேஷன் மூலமாக ஃப்ளோட்டிங் டெப்ரிஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறோம். வேற செடிமெண்டேஷன் மூலமாக ஸோ கீழே செட்டில் ஆகிற அந்த கர்ட் அதை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேவா?
moving to the secondary treatment. Okay, secondary treatment is also known as biological treatment appdi solrom. Yen biological treatment solrom because here we are going to use the microorganisms ella use panna porom. Okay va, nammala add pandroma kediyadhu, which is naturally present in the sewage water la. Okay va, so appo inga use pandra microorganisms la yaarna, they are aerobic microorganisms. Okay va, appo avangalukku enna venum, they require oxygen and but they are heterotrophs. Heterotrophs na enna பண்ணுவாங்க, நம்ம சீவேஜ்ல இருக்கிற ஆர்கானிக் மேட்டர் எல்லாம் சாப்பிட போறாங்க. தட்ஸ் வை தே ஆர் aerobic heterotrophic microorganisms. ஓகேவா, ஸோ அப்போ அந்த சீவேஜ்ல இருக்கிற ஆர்கானிக் மேட்டர்லாம் என்ன பண்ணுவாங்க, தே ஆர் கோயிங் டு ஃபீட் இட். ஓகேவா, இப்போ ஃபீட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஆர்கானிக் மேட்டர் லெவலில் குறைக்க போறாங்க. ரைட், அப்படி ஆர்கானிக் மேட்டரை குறைக்கும் போது ஸோ தே ஆர் கோயிங் டு ஃபார்ம் த சம் மெஸ் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, தே வில் பி ஃபார்மிங் த மெஸ் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, நம்மளோட ஃபங்கல் ஃபிலமெண்ட்ஸும் இந்த பாக்டீரியா எல்லாம் சேர்ந்து they will be forming the mesh like structure. இந்த mesh like structure தான் என்ன சொல்ல போறோம், we are going to call it as a flock. ஓகேவா, ஸோ பாருங்க, flock is nothing but it's a mass of bacteria and fungal filaments சேர்ந்து ஃபார்ம் பண்ற அந்த mesh like structure என்ன சொல்றோம், flocks. ஓகேவா, ரைட். ஸோ அப்போ இதுல இருக்கிற ஆர்கானிக் மேட்டர் அவங்க ஃபீட் பண்ண இவங்க என்ன பண்றாங்க, they are going to reduce the BOD value. ஓகேவா, so what is mean by BOD? ஓகேவா, so BOD is nothing but biochemical oxygen demand. ஓகேவா, so அப்போ BOD னா என்னன்னா, 1 லிட்டர் ஆஃப் வாட்டர்ல இருக்க ஆர்கானிக் மேட்டர் அவங்க கன்சியூம் பண்றதுக்கு how much amount of oxygen require. ஓகேவா, biochemical oxygen demand, எவ்வளவு ஆக்சிஜன் வந்து தேவை அந்த 1 லிட்டர் ஆஃப் வாட்டர்ல இருக்கிற ஆர்கானிக் மேட்டரை வந்து கம்ப்ளீட்டா டீகம்போஸ் பண்றதுக்கு. ஓகேவா, இல்லைன்னா பிரேக் டவுன் பண்றதுக்கு. ஸோ அப்போ BOD வேல்யூ அதிகமா இருக்கு. லெட் அஸ் கன்சிடர் இப்போ BOD வேல்யூ அதிகமா இருக்கு. இப்போ BOD வேல்யூ அதிகமா இருக்குன்னா அப்போ வாட் அபவுட் த ஆர்கானிக் மேட்டர் அதிகமா இருக்கு அப்படி சொல்லலாமா, ரைட்? ஸோ அப்போ BOD வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோ ஆர்கானிக் மேட்டர் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். அப்போ BOD அதிகமாக இருந்தால் அதோட பொல்யூட்டிங் பொட்டன்ஷியல் எப்படி தான் இருக்கும், இட் வில் பி ஹை. ஸோ அப்போ BOD is more and its polluting potential is also more. ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட்லேருந்து வெளியே ரிலீஸ் பண்ணும்போது, இந்த சீவேஜ் வாட்டர் ரிலீஸ் பண்ணும்போது BOD வேல்யூ எல்லாம் என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணும், ரைட்? ஸோ அதான் பாருங்க, BOD வேல்யூ கம்மியாக ரெடியூஸ் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணும்போது அதோட பொல்யூட்டிங் பொட்டன்ஷியல் என்ன பண்ணிட்டோம், we have reduced. ஓகேவா, அப்போ இந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல இருந்து இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், சில ஸ்லட்ஜும் கிடைக்கும், சில எஃப்ளூயன்ட் கிடைக்கும். ஓகே, செகண்டரி ஸ்லட்ஜ் அண்ட் செகண்டரி எஃப்ளூயன்ட். அந்த செகண்டரி ஸ்லட்ஜ் தான் நம்ம என்ன சொல்ல போறோம், ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். ஓகேவா, ஸோ லெட் அஸ் கன்சிடர் செகண்டரி ட்ரீட்மெண்ட் டேங்க் இருக்கு. ஓகே, இங்க கீழே நமக்கு ஸ்லட்ஜ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, நமக்கு இந்த ஃபிளாக்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ஃபிளாக்ஸ் தான் வந்து பாட்டம்ல போய் செட்டில் ஆவாங்க and they are going to form the sludge which is known as activated sludge. ஓகேவா, இதை என்ன சொல்றோம், we are going to call it as a activated sludge. செகண்ட் ட்ரீட்மெண்ட்ல ஃபார்ம் ஆகுறாங்க இல்லையா, ஸோ அதனால இது activated sludge because இங்க நமக்கு என்ன இருக்கு, பாக்டீரியா ஃபங்கை எல்லாம் இருக்குல்ல, ரைட்? தென் இங்க மேல எஃப்ளூயன்ட் இருக்கு, ரைட்? இந்த எஃப்ளூயன்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரிவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல டைரக்டா ரிலீஸ் பண்ணிக்கலாம். யாருத, செகண்டரி ட்ரீட்மெண்ட்டோட எஃப்ளூயன்ட், ரைட்? அண்ட் இந்த செகண்ட் ட்ரீட்மெண்ட்ல இருக்க ஸ்லட்ஜ் இருக்குல்ல, அந்த ஸ்லட்ஜ் இருக்குல்ல, ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் இருக்குல்ல, இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜை எங்க மூவ் பண்ண போறோம், we are going to move this activated sludge to a anaerobic sludge digester க்கு நம்ம என்ன பண்ண போறோம், மூவ் பண்ண போறோம். அதே மாதிரி இதுல வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜை என்ன பண்ண போறோம், அகைன் இனாக்ளோமா ஆட் பண்ண போறோம் எங்க, நம்மளோட செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ மேஜர் பார்ட் எங்க அனுப்புறோம், anaerobic sludge digester அனுப்ப போறோம். வெரி ஸ்மால் அமௌண்ட் மட்டும் என்ன பண்ணிக்க போறோம், இந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு இனாக்ளோமா யூஸ் பண்ணிக்க போறோம். அகைன் என்ன பண்ணுவோம், இந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல டேங்க்லேயே, அதாவது அந்த லார்ஜ் ஏரேஷன் டேங்க்ல என்ன பண்ணுவோம், வில் பி ஆடிங் இட். ஓகேவா, இப்போ செகண்ட் ட்ரீட்மெண்ட் என்ன சொல்றோம், biological treatment சொல்றோம் because இங்க நம்ம aerobic heterotrophic microorganism யூஸ் பண்ண போறோம். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்க ஆர்கானிக் மேட்டர்லாம் சாப்பிட்டு என்ன பண்றாங்க, they are going to reduce the BOD value. ஓகேவா, இப்போ BOD கம்மியானா அவங்களோட pollution potential என்ன ஆகும், கம்மியாகும் and they will be forming a mesh like structure which is known as flocks. ஓகேவா, ஸோ இப்போ இந்த activated sludgeோட மேஜர் பார்ட் எங்க அனுப்புவோம், anaerobic sludge digester அனுப்புவோம். வெரி ஸ்மால் அமௌண்ட் மட்டும் என்ன பண்ண போறோம், இனாக்ளோமா யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகேவா, ஸோ anaerobic sludge digesterல யார் இருப்பா, நமக்கு anaerobic microorganisms will be there. ஓகேவா, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, they will break down and அப்போ break down ஆகும்போது there will be release of mixture of gases, என்னது methane, H2S, CO2 எல்லாம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதான் பயோகேஸ் நமக்கு அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், we can use it for the household purpose கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, so this is the thing you need to know about the sewage treatment plant. Fine. Okay, next
biogas plant. Okay, biogas plant la nama yaar use panna porom, methanogens. Okay, so these methanogens are obligate anaerobes. Okay, obligate anaerobes na they will be present in the anaerobic condition mattumda. Okay, aerobic condition la irukka maatanga. Okay, as well as in the methanogens enga irupanga, rumens of cattle. Okay, so appo cattle oda stomach la avanga irupanga, appo adu release பண்ற cow dung la என்ன இருக்கும், இந்த methanogens இருக்கும். அப்ப அந்த cow dung எடுத்துட்டு வந்து we are going to use it for this biogas plant. ஓகேவா? so பாருங்க methanogens will be present in the rumens of cattle. அப்ப அவங்க ரிலீஸ் பண்ற அந்த cow dung ல என்ன இருக்கும், இந்த methanogens இருக்கும். so அததான் என்ன பண்ண போறோம், இந்த biogas plant க்கு we are going to use it as a source. okay, அப்ப இந்த biogas treatment இந்த technology யார் கொண்டு வந்தாங்க? the technology of biogas production was given by IARA and KVIC. IARA na yaare, Indian Agriculture Research Institute, and KVIC na பாருங்க Khadi and Village Industrial Commission. sometime இந்த கமிஷனுக்கு பதிலா கம்பெனி இந்த மாதிரி கூட மாத்தி கூட கேட்கலாம். ஓகேவா? இந்தியனுக்கு பதிலா இன்டர்நேஷனல் அந்த மாதிரி மாத்தலாம். ஓகே, சோ அப்ப இந்த டெக்னாலஜி கொண்டு வந்தது யாரு? இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அண்ட் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரியல் கமிஷன். ஓகேவா? சோ இவ்வளவுதான் நம்ம பயோகாஸ் பிளான்ட் பத்தி தெரிஞ்சிட்டா போதும். ஓகேவா? we are going with a quick revision. எல்லாருக்கும் ஓகே தானே? yes, Priyadashini, very good. Kriba, Palniappan, okay, hi. okay okay, now further polama. So then moving to the biocontrol agent. Biocontrol agent na enna? so biocontrol agent, okay, நம்ம living organism யூஸ் பண்ணி இன்னொரு living organism கண்ட்ரோல் பண்ண போறோம், which is known as biocontrol agent. ஓகேவா? biocontrol method சொல்லலாம். biocontrol method என்னது? so bio means என்னது, ஒரு living organism யூஸ் பண்ணி இன்னொரு living organism வந்து என்ன பண்ண போறோம், கண்ட்ரோல் பண்ண போறோம். so அதுக்கு யூஸ் பண்ற ஏஜென்ட்ஸ் தான் என்னது, biocontrol agent. so இங்க ஃபர்ஸ்ட் நம்ம மெயினா யூஸ் பண்ண பாருங்க ladybird beetle. so இந்த ladybird beetle NCR ல என்ன கொடுத்திருப்பாங்களா, அதாவது they will be having the red and black markings எல்லாம் இருக்கும். so those are known as ladybird beetle. இந்த ladybird beetle வச்சு யாரை கண்ட்ரோல் பண்ணுவோம், we are going to control the aphids. ஓகேவா? aphids எல்லாமே கண்ட்ரோல் பண்ணா we are going to use the ladybird beetle. ஓகே, இது என்ன பண்ணும், இந்த ladybird beetle வந்து predator ஆக்ட் ஆகும். அப்ப டைரக்ட்டா அப்படியே இந்த aphids வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிரும். then dragonflies. so நம்ம வாட்டர் எங்கெல்லாம் இருக்குமோ அந்த இடத்துல you can observe the dragonflies. ஓகேவா? இப்போ வாட்டர்ல இருந்து மஸ்கிட்டோ வரும்போது they will feed on these mosquito. அப்போ மஸ்கிட்டோவை கண்ட்ரோல் பண்ணா we can use this dragonfly. இந்த dragonfly வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், மஸ்கிட்டோவை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, அப்ப aphids கண்ட்ரோல் பண்ணக்க ladybird beetle, dragonfly இதுக்கு மஸ்கிட்டோவை கண்ட்ரோல் பண்ணலாம். that's it students. next so பாருங்க, next we are having the fungi. ஓகேவா? fungi என்ன இருக்கு, sorry. so பாருங்க trichoderma. okay, trichoderma already இங்க பார்த்தோம், trichoderma polysporum. okay, trichoderma polysporum எதுக்கு யூஸ் பண்ணோம், cyclosporin A, which is going to act as a immunosuppressive agent. அதே trichoderma ல பாருங்க, trichoderma which is a fungi. okay, இது என்ன பண்ண போகுது, so plant ஓட root ecosystem ல, இங்க root ecosystem ல disease causing other microorganism என்ன பண்ண போகுது, it is going to control. அப்ப இந்த trichoderma என்ன சொல்லலாம், it is also going to act as a biocontrol agent. then Bacillus thuringiensis. okay, அந்த Bacillus thuringiensis இந்த BT ஓட என்ன பண்றோம், நம்ம ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி அவைலபிளா இருக்கு, பவுடர் ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு. சோ அப்ப அது என்ன vulnerable plants மேல நாம என்ன பண்ண போறோம், we are going to spray it. ஓகேவா? சோ நம்ம brassicas இந்த மாதிரி பிளான்ட்ல ஸ்ப்ரே பண்ணும்போது, சோ அந்த லார்வா இத ஃபீட் பண்ணும்போது இந்த புரோடாக்சின் என்ன ஆகும், அதோட மிட்கட்ல போய் இது ஆக்டிவேட் ஆகி சோ அந்த ஆர்கானிசம் என்ன பண்ணிடும், கொலாப்ஸ் பண்ணிடும். ஓகேவா? சோ அதான் பாருங்க BT. சோ எங்க யூஸ் பண்றோம், காட்டன்ல. ஓகேவா? அந்த பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர்ஸை கண்ட்ரோல் பண்றோம். ஓகேவா? அந்த பட்டர்ஃப்ளையோட லார்வல் ஸ்டேஜ்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணா we can use this Bacillus thuringiensis ஓட ஸ்போர்ஸ் யூஸ் பண்ண போறோம். then baculovirus. ஓகேவா? சோ இதுல மெயினா யாருன்னா நம்மளோட NPV தான். ஓகேவா? நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸ். இத வச்சு நம்ம யாரை கண்ட்ரோல் பண்ண போறோம், we are going to control the insects and other arthropods. we are going to control with the help of this baculovirus. baculovirus கீழ வரதான் இந்த NPV. ஓகேவா? சோ அப்போ இங்க நம்ம மெயினா பார்க்க வேண்டியது இந்த baculovirus இருக்கு இல்லையா, it is species specific. species specificனா இப்ப அவங்கள மட்டும் தான் டார்கெட் பண்ண, வேற யாருமே இது பண்ண. இப்ப ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக்னா அதை நான் என்ன சொல்லலாம், நேரோ ஸ்பெக்ட்ரம்னு சொல்லலாமா. வேற நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது அது எல்லாரையுமே கொள்ளும். ஓகே, பெனிஃபிஷியல் ஏஜென்ட்டா இருக்கட்டும், டார்கெட்டா இருக்கட்டும், நான் டார்கெட் எல்லாத்தையுமே என்ன பண்ணும், அந்த கெமிக்கல் வந்து கொல்லும். ஓகேவா? நம்ம பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே. பட் இந்த பேக்லோ வைரஸ் இருக்கு இல்லையா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் இன்செக்டை டார்கெட் பண்ணா அந்த பர்டிகுலர் இன்செக்ட் மட்டும் தான் அது கொல்ல போறோம். அப்ப என்ன சொல்ல போறேன், ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக் அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஷோ த நேரோ ஸ்பெக்ட்ரம். ரைட்டா? அப்போ வாட் அபவுட் த நான் டார்கெட்ஸ்? நான் டார்கெட்ஸை இது எதுவுமே பண்ணாது. ஓகேவா? ஸோ தே won't affect the நான் டார்கெட்ஸ். இந்த 3 பாயிண்ட் மட்டும் யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக், நேரோ ஸ்பெக்ட்ரம், ஓகே, நோ நெகட்டிவ் இம்பாக்ட் ஆன் த நான் டார்கெட்ஸ்.
right? Then moving to the biofertilizer, okay va? Appo living organism, bio means another living organism use பண்ணி நம்மளோட soil quality improve பண்ண போறோம். So அதான் என்ன சொல்றோம், biofertilizer. So இந்த biofertilizer க்கு ஜெனரலா யார் யூஸ் பண்ண போறோம், bacteria, fungi, cyanobacteria. Sometimes உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்கா virus, prions, viruses இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க, no, ஓகேவா? bacteria, fungi, வேற யாரு, cyanobacteria. இவங்க மூணு பேரை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம், we are going to use them as a biofertilizer, ஓகேவா? so அப்ப ஃபர்ஸ்ட் பாக்டீரியால பார்க்கலாம். we are having the rhizobium, ஓகேவா? so இந்த rhizobium நிறைய பிளேஸ்ல படிச்சிருக்கோம், ரைட்? so இந்த rhizobium எங்க இருக்கும், லெக்யூமோட ரூட்ஸ்ல இருக்கும், ரைட்? so லெக்யூமோட ரூட்ல இது என்ன பண்ண போகுது, they are going to show the symbiotic association, okay? so அப்ப legume plant ஓட ரூட், இந்த ரூட்ல என்ன பண்ணும், they will be forming the root nodules, okay? அப்போ இங்க என்ன காட்டும், it is going to show the symbiotic association. And ultimately இதை fix பண்ணோம், it is going to fix the nitrogen. It is going to fix what? It is going to fix the nitrogen fix பண்ணணும், okay? Next we are having the azospirillum and azotobacter. so பாருங்க, இந்த rhizobium it is a symbiotic. rhizobium என்னது, it is a symbiotic, whereas in the azospirillum and azotobacter they were free living, okay? ஃப்ரீயா தான் இருப்பாங்க, they won't show any relationship, okay? அதே மாதிரி இவங்களும் என்னதான் பண்றாங்க, they are also going to fix the nitrogen. அப்ப பாக்டீரியான்னு சொன்னாலே you have to remember nitrogen, okay? நம்ம படிக்கிற பாக்டீரியா எல்லாமே என்ன பண்றாங்க, they are fixing the nitrogen. rhizobium is symbiotic, whereas azospirillum, azotobacter they are free living. எல்லாரும் என்ன பண்றாங்க, they are fixing the nitrogen. biofertilizer யாரா யூஸ் பண்றோம், bacteria, fungi and cyanobacteria, ஓகேவா? so biocontrolizerல யார் பார்த்தோம், ladybird beetle, aphid கண்ட்ரோல் பண்ணுது, dragonfly, mosquito கண்ட்ரோல் பண்ணுது, trichoderma root ecosystemல மற்ற several disease causing pathogens என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, bacillus thuringiensis, இந்த ஸ்போர்ஸ் வந்து vulnerable plantல ஸ்ப்ரே பண்ணும்போது ஸோ இதோட ப்ரோடாக்சின் வந்து என்ன ஆகும், அந்த இன்செக்டோட மிட்கட்ல போய் இது ஆக்டிவேட் ஆகி ஸோ அவங்களோட கொலாப்ஸ் பண்ணும், ஓகே? டைஜஷன்லாம் அஃபெக்ட் பண்ணும், ஸோ அல்டிமேட்லி இன்செக்ட் வில் டை, ரைட்? தென் பேக்லோவைரஸ் கீழே யார் இருக்கா, என்பிவி, ஓகேவா? ஸோ இந்த என்பிவி மெயினாக யாரை கொள்ளும், இன்செக்ட்ஸ் அண்ட் அதர் ஆர்த்ரோபாட்ஸ். இட் இஸ் அ ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக், நேரோ ஸ்பெக்ட்ரம் அண்ட் நோ நெகட்டிவ் இம்பாக்ட் ஆன் த நான் டார்கெட்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் போகிறோம், தென் ஃபங்கை, ஓகேவா? ஸோ ஃபங்கை பாருங்க, நம்ம பயோஃபர்டிலைசரை யூஸ் பண்ணுறோம், பாருங்க மைக்கோரைசா. ஸோ அதுக்கு கீழே ஒரு ஜீனஸ் வருது, தட் இஸ் குளோமஸ், ஓகேவா? நம்ம நிறைய இடத்துல மைக்ரோரைசாவும் படிச்சிருக்கோம். ஸோ இட் இஸ் symbiotic association between the fungi and roots of higher plants, ஓகேவா? ஸோ பாருங்க, symbiotic association between the fungi and roots of the higher plants, like நம்ம பைனஸோட ரூட்ல கூட we can see this mycorrhiza, ரைட்டா? ஸோ அப்போ இந்த மைக்கோரைசா என்ன பண்ண போகுது, ஸோ இது என்ன பண்ண போகுது, இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் அ பாஸ்பரஸ் அப்டேக், ஓகேவா? பாஸ்பரஸ்னாலே கண்ணை மூடிட்டு யூ ஹேவ் டு ரிமெம்பர் மைக்கோரைசா தான் போகணும், ஓகேவா? நெக்ஸ்ட் இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த டாலரன்ஸ், ஓகேவா? என்னென்னது, salinity டாலரன்ஸ் அண்ட் டவுட் டாலரன்ஸ். அதிகமாக சால்ட் இருந்தாலும், ஓகேவா, இல்லை வாட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கிற ட்ரவுட் கண்டிஷன் வந்தாலும் பிளான்ட்டை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், okay? Then root borne pathogens, okay va, it is going to show the resistant to root borne pathogens. நம்ம முன்னாடி பார்த்த ட்ரைகோடர்மா அதே மாதிரி தான் இந்த மைக்கோரைசாவும் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாமல் ஓவரால் பிளான் growth and developmentயும் இது ப்ரொமோட் பண்ண போகுது. இதை நான் ஏன் லைன் பை லைனாக சொல்லிட்டு இருக்கேன்னா, பிகாஸ் இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ மைக்ரோரைசா என்ன பண்ணுது, இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த பாஸ்பரஸ் அப்டேக் அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஷோ த டாலரன்ஸ், ஓகேவா? எதுக்கு, salinity and drought, ஓகே? நெக்ஸ்ட் என்ன பண்ணுது பாருங்க, ரூட் பார்ன் பேத்தஜன்ஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ் காட்டுது. அண்ட் லாஸ்டா என்ன பண்ண போறாங்க, ஓவரால் பிளான்ட் growth and development இது என்ன பண்ண போகுது, என்ஹான்ஸ் பண்ண போகுது, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம பாக்டீரியா பார்த்தாச்சு, ஃபங்கை பார்த்தாச்சு, தென் நமக்கு சைனோபாக்டீரியா இருக்கு. ஸோ we are having one more thing, that is சைனோபாக்டீரியா. ஸோ சைனோபாக்டீரியாக்குள்ள யாரா இருக்கா, நமக்கு we are having the nostoc, anabina and oscillatoria, ஓகேவா? ஸோ இவங்களை என்ன பண்ணுவாங்க, they are also going to increase the nitrogen தான், ஓகேவா? சாயில்ல நைட்ரஜன் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஒரே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, சைனோபாக்டீரியா வந்து பேடி ஃபீல்ட்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பேடி ஃபீல்ட்ஸில் யூஸ் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு இம்ப்ரூவ் த நைட்ரஜனோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு லைன் இருக்கும், ஓகேவா? ஸோ யாராரு, nostoc, anabina and oscillatoria, இவங்க மூணு பேரும் they all will comes under the cyanobacteria. அப்ப biofertilizer நம்ம யாரா யூஸ் பண்றோம், பாக்டீரியா, ஃபங்கை and cyanobacteria, ஓகே? வைரஸ் prions இது எதுவுமே வராது, ஓகேவா? ரைட்? ஸோ இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மைக்ரோப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இஸ் தேர் எனி டவுட் சொல்லுங்க பார்ப்போம், நம்ம ஃபர்தரா போலாம். ஏதாவது டவுட்னா சொல்லுங்க.
மைக்ரோப்ஸில் இது வரைக்கும் ஏதாவது டவுட் ஏதாவது ஒரு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். அதை மட்டும் ஒன்ஸ் பார்த்துட்டு நம்ம அப்படியே டேரெக்டாக we are going to enter into the organism and population நம்ம பார்க்க போகிறோம். No doubt. Okay. Fine. Then moving to the organism and population. Okay va? So microbes இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஏரியா மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். மற்றபடி எல்லாமே சும்மா ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடா வந்தா மட்டும் நீங்க மற்ற எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோ த்ரூ பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இந்த கண்டென்ட்டை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா? Next moving to the organisms and population. Okay, in the organism and population நமக்கு we can expect minimum 3 to 4 questions நமக்கு தாராளமா வரும். ஓகேவா? சோ அப்ப ஆர்கானிசம்னா என்ன? ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் தான் நான் என்ன சொல்ல போறேன், ஆர்கானிசம். ஓகே, அப்ப இந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசம், இப்போ நிறைய ஆர்கானிசம் பிலாங்ஸ் டு பர்டிகுலர் ஸ்பீசிஸ். லெட்டர் கன்சிடர் ஒரே ஒரு டைகர் இருந்தால் அதை நான் என்ன சொல்லலாம், ஒரு ஆர்கானிசம் சொல்றேன். இப்போ குரூப் ஆஃப் டைகர் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கு, அதை நான் என்ன சொல்ல போறேன், டைகர் பாப்புலேஷன். ஓகே, அது நம்ம என்ன சொல்ல போறோம், பாப்புலேஷன். அப்ப குரூப் ஆஃப் ஆர்கானிசம் பிலாங்ஸ் டு த சேம் ஸ்பீசிஸ், அவங்கள தான் நம்ம என்ன சொல்ல போறோம், பாப்புலேஷன். ஓகே, இங்க டைகர் இருக்குன்னா டைகர் பாப்புலேஷன். அப்போ ஒரு இடத்துல டைகர் மட்டும்தான் இருக்குமா, அந்த இடத்துல நமக்கு டியர் இருக்கும், லைன் இருக்கும். ஓகேவா? தென் வேற ஏதாவது வைல்ட் அனிமல்ஸ், ஜிராஃப், இந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்க, ரைட்? ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்ஸ் என்ன பண்ண போது, ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்க போது அதை நம்ம என்ன சொல்ல போறோம், பயாலஜிக்கல் கம்யூனிட்டி. என்னது, பயாலஜிக்கல் கம்யூனிட்டி, ரைட்? தென் நமக்கு இதுக்கு மேல ஒன்று இருக்கு, பயோம். ஓகே, பயோம்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ லார்ஜ் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா விச் இஸ் கோயிங் டு ஹேவ் த பர்டிகுலர் கிளைமேட்டிக் கண்டிஷன். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் என்ன மாதிரி இருக்கும், ஒவ்வொரு பயோமுக்கும் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கும். அந்தந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸும் அனிமல்ஸும் அங்கே இருக்க போகுது. தட் இஸ் ஃப்ளோரா அண்ட் ஃபானா அங்கே இருக்க போறாங்க. ஓகே, நம்ம ஈகாலஜி மெயினா 4 லெவலில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகுது. ஓகே, ஒன் இஸ் ஆர்கானிசம், அண்ட் ஒன் இஸ் பாப்புலேஷன், தென் கம்யூனிட்டி, அண்ட் லாஸ்டா பயோம். ஓகேவா? இது கூட நமக்கு கொஸ்டின்ல கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணல, ரைட்டா? ஸோ அப்போ ஆர்கானிசம், பாப்புலேஷன், கம்யூனிட்டி, அண்ட் லாஸ்டா பயோம், ரைட்டா? ஈகாலஜி இந்த 4 லெவலில் தான் ஃபோக்கஸ் பண்ணும் பாருங்க. ஸோ ecology will mainly focus on the organism level. organism level பார்த்தீங்கன்னா மெயினாக physiological ecology தான் இது என்ன பண்ணுது, ஃபோக்கஸ் பண்ணுது. ஏன் physiological ecology ஃபோக்கஸ் பண்ணுது? பிகாஸ் அந்த இடத்துல அந்த ஆர்கானிசம் அடாப்ட் ஆகி, ஓகே, இது என்ன பண்ண போகுது, அந்த இடத்துல அடாப்ட் ஆகி அண்ட் இட் இஸ் கோயிங் டு reproduce. ஓகே, reproduce பண்ணி அதோட பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ண போகுது. ஸோ தட்ஸ் வை தே ஆர் கோயிங் டு சே ecology at the organism level மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுது, இட் இஸ் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் த physiological ecology. எப்படி அந்த ஆர்கானிசம் அந்த இடத்த அடாப்ட் பண்ணி அண்ட் எப்படி அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி அதோட பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட்? தென் நம்ம எர்த் வந்து சன்லேருந்து எப்படி இருக்கு, கொஞ்சம் 23 1/2 டிகிரி டில்ட் ஆகி தானே சுற்றிட்டு இருக்கு. அப்படி சுற்றும் போது நமக்கு எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக வந்து சன்ரைஸ் எல்லாம் ஃபாலோ ஆகுமா? நோ, ரைட்? ஸோ அப்போ அதனால தான் பாருங்க, there will be an annual variation in the intensity and duration of the temperature. இதனால கொஞ்சம் டில்ட் ஆகி நம்ம பூமி வந்து என்ன பண்ணுது, எர்த்தை சுற்றி வர்றதுனால there will be a variation in the intensity and duration of the temperature. So which may leads to the formation of different seasons. Okay, அப்ப different seasons form ஆக்கி யார் காரணம், இந்த intensity and duration of the temperature. ஓகேவா? டெம்பரேச்சர்னால நமக்கு different சீசன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. தென் பாருங்க, போத் இந்த டெம்பரேச்சர்னாலையும் இந்த ப்ரெசிபிடேஷன்னாலையும் நமக்கு என்ன ஆகுது, வேரியேஷன் வருது. ப்ரெசிபிடேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட ரெயின்ஃபால் அண்ட் ஸ்னோஃபால், இது ரெண்டையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரெசிபிடேஷன். அதாவது ரெயின்ஃபால் ப்ளஸ் ஸ்னோஃபால் சேர்த்து என்ன சொல்கிறோம், ப்ரெசிபிடேஷன். அப்போ ஒரு இடத்துல இருக்க டெம்பரேச்சரும் அந்த இடத்துல இருக்க ரெயின்ஃபால் அண்ட் ஸ்னோஃபால் தான் என்ன பண்ண போகுது, லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் different பயோம்ஸ். ஓகே, different சீசன்ஸ் ஃபார்ம் ஆக காரணம் ஒன்னே ஒன்று தான், டெம்பரேச்சர். வேறஸ் different பயோம்ஸ் ஃபார்ம் ஆகுது, போத் டெம்பரேச்சர் அண்ட் precipitation ரெண்டு பேருமே இன்வால்வ் ஆக போறாங்க, ரைட்? நெக்ஸ்ட் போலாம், habitat. habitatனா என்னது, இட் இஸ் a place where the organism is going to dwell. ஓகேவா? அது இருக்கிற இடத்த தான் நம்ம என்ன சொல்ல போறோம், habitat. So place where the organism is going to live or dwell, அதான் நம்ம என்ன சொல்ல போறோம், habitat. ஒரு habitatனு எடுத்துட்டோம்னா நமக்கு அங்க என்ன இருக்கும், abiotic factor இருக்கும் and biotic factor ரெண்டுமே இருக்கும், கரெக்ட் இல்லையா? ஒரு habitatனு எடுத்துட்டா நமக்கு abiotic factor இருக்கும், பயோட்டிக் ஃபேக்டர் இருக்கும். ஸோ அப்போ ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸில் நமக்கு ஃபிசியோகெமிக்கல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம், டெம்பரேச்சர், லைட்டு, சாயில், வாட்டர், இது எல்லாமே இது வில் பி கம்ஸ் அண்டர் த ஏபயோட்டிக் ஃபேக்டர் கீழே வர போகிறாங்க. வேறஸ் பயோட்டிக் ஃபேக்டர்னு என்ன சொல்லலாம், லிவிங் ஆர்கானிசம். ஸோ பர்டிகுலர் அந்த ஆர்கானிசம் கூட ப்ரிடேட்டர்ஸ் இருக்கலாம், அரஸ் அந்த ஆர்கானிசமோட பாராசைட்ஸ் இருக்கலாம், பேத்தஜென்ஸ் அண்ட்
competitors, okay, இவங்க எல்லாமே எங்க வருவாங்க, they all will comes under the biotic component, ஓகேவா. ஸோ அப்போ ஒரு ஆர்கனிசம் அந்த இடத்துல இருக்குமா இருக்காத டிசைட் பண்ண போகிறது யார், இந்த போத் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர். ஒரு இடத்துல நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, ஸோ அதுக்கு ஃபுட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்போ they will try to survive over there, இல்லை ஸோ they will avoid that particular habitat, right இல்லையா. ஸோ அப்போ ஒரு ஆர்கனிசம் அங்கே இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு டிசைட் பண்ணுறது யார், இந்த போத் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் தான், ஓகேவா. ஏபயோட்டிக் இல்லை temperature, water, light, soil எல்லாம் வரும், whereas biotic கீழே predator, parasites, okay, competitors, last pathogens, okay. Then moving to the ecological niche, okay. niche-னா ஒன்றும் இல்லை, ஸோ ஒரு ரேஞ்ச் ஆஃப் கண்டிஷனில் அந்த ஆர்கனிசம் வந்து இருக்க போகுது, ஓகே. ஸோ பாருங்கள், ரேஞ்ச் ஆஃப் கண்டிஷனில் அந்த ஆர்கனிசம் வந்து இருந்து டாலரேட் பண்ண போகுது. டாலரேட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ரிசோர்ஸ் என்ன பண்ண போகுது, இட்ஸ் கோயிங் டு யூட்டிலைஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு யூட்டிலைஸ் த ரிசோர்ஸஸ் விச் இஸ் ப்ரெசென்ட் ஓவர் தேர். அங்கே இருக்க ரிசோர்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அண்ட் ரிட்டன் இது என்ன பண்ணுது, ஒரு ஃபங்க்ஷன் ரோல் ப்ளே பண்ணுது, ஓகே. இட்ஸ் கோயிங் டு ப்ளே அ ஃபங்க்ஷனல் ரோல், ஓகேவா. அதை தான் என்ன சொல்ல போகிறோம், எக்காலஜிக்கல் நிஷ், ஓகே. ஒரு சாப்ரோஃபைட்ஸாக இருக்கிறோம், லெட்ஸ் டேக் எர்த்வார்ம் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்குது, அது என்ன பண்ணுது, அங்கே இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் சாப்பிட்டுது, ஓகே. அப்போ சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற ரிசோர்ஸை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுது, விச் இன் டர்ன் இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ டீகம்போசர், ஓகேவா. இப்போ இருக்கிற காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல்லாம் சிம்பிளர் ஃபார்ம்லாம் மாற்றி கொடுக்குது. ஸோ அதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், நிஷ், ஓகேவா. ஒரு ஆர்கனிசம் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஃபங்க்ஷனல் ரோல் ப்ளே பண்ணுது. மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வேர்டு என்னென்னா ஃபங்க்ஷனல் ரோல். இந்த வேர்டு எங்கே பார்த்தாலும் யூ கேன் கோ ஃபார் த நிஷ், ஓகேவா. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருந்து, ஓகே, டாலரேட் பண்ணி ஒரு ஆர்கனிசம் இருந்து அது என்ன பண்ணுது, அங்கே இருக்க ரிசோர்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுது. யூட்டிலைஸ் பண்ணி ரிட்டன் ஒரு ஃபங்க்ஷன் ப்ளே பண்ணுது, ஒரு ஃபங்க்ஷன் ரோல் வந்து ப்ளே பண்ணுது, விச் இஸ் நோன் அஸ் எக்காலஜிக்கல் நிஷ், ஓகேவா. ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகலாம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், ஓகே. பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்குள்ளே நம்ம பேத்தஜன்ஸ், ப்ரிடேட்டர்ஸ், பாராசைட்ஸ், காம்படிட்டர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. வேற ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம யார் பார்க்கணும்னா டெம்பரேச்சர், ஓகேவா. ஈக்காலஜிக்கலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் யாருன்னா நம்ம டெம்பரேச்சர் தான், ஓகேவா. இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய பாயிண்ட்டு. ஈக்காலஜிக்கலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் யாருன்னா இந்த டெம்பரேச்சர் தான், ஓகேவா. ஸோ இந்த டெம்பரேச்சர் என்ன பண்ண போகுது, இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த enzyme kinetics and it is going to affect the metabolic activity, okay va. So appo let us consider polar region la pogumbodhu temperature kammi agumbodhu enna agum, namakku enzyme activity, overall metabolic activity ellame enna agapodhu, affect agapodhu. Appo enna sollalam, இந்த temperature da enna panudhu, it is going to decide the enzymatic kinetics and overall metabolic activity also, okay va. So appo based on the temperature tolerance, okay, ஒரு சில ஆர்கனிசம்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்టిక్యులர் ஏரியா மட்டும் தான் இருக்கும். நம்ம ஹியூமன்ஸ்ல எடுத்துக்கலாம், நம்ம போலார்லி இருக்கலாம், நம்ம டிராஃபிக்லி இருக்கலாம். பட் ஒரு சில போலார் பிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா போலார்ல மட்டும் தான் இருக்கும், வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது, ரைட். ஸோ இப்போ பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர் டாலரன்ஸ் நம்ம ஆர்கனிசமா ரெண்டாக கிளாஸிஃபை பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ பாருங்க, யூரி தெர்மல், யூரி மீன்ஸ் வைட், ஓகேவா. வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் டாலரன்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அவங்க எல்லாமே எங்கே வராங்க, தே ஆல் வில் கம்ஸ் அண்டர் த யூரி தெர்மல், ஓகே. தென் ஸ்டீனோ தெர்மல், ஸ்டீனோ மீன்ஸ் அவங்களால நேரோ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரில் மட்டும் தான் இருக்க முடியும், ஓகேவா. ஸ்டீனோ மீன்ஸ் நேரோ, அப்போ நேரோ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் மட்டும் தான் அவங்களால டாலரேட் பண்ண முடியும், அவங்க தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டீனோ தெர்மல், ஓகேவா. ஸோ அப்போ பாருங்கள், டெம்பரேச்சர் எக்காலஜிக்கலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். டெம்பரேச்சர் என்ன பண்ண போகுது, overall enzymatic kinetics and metabolic activity அதை affect பண்ணுது. and based on the temperature tolerance organism ரெண்டா classify பண்றோம், eurythermal and stenothermal. யூரினா wide range of temperature tolerate பண்ணுவோம், ஸ்டீனோனா narrow range of temperature மட்டும் தான் அவங்களால இருக்க முடியும், ஓகேவா. next moving to the water. next to temperature most ecologically important factor யாருன்னா இந்த water தான். நமக்கு தெரியும் லைஃப் வந்து இந்த வாட்டர்ல இருந்து தான் ஆரிஜின் ஆச்சு, ரைட் இல்லையா. ஸோ அப்போ இந்த வாட்டர் பாருங்க, இட் இஸ் கோயிங் டு affect the productivity and distribution of the plants, okay. இப்போ பிளான்ட்டோட ப்ரொடக்டிவிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எதை பொறுத்து தான் இருக்குது, வாட்டரை பொறுத்து தான் இருக்குது. ஒரு இடத்துல அபண்டன்ட் வாட்டர் இருக்குது, அபண்டன்ட் வாட்டர் இருக்கும்போது இதோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், அதே மாதிரி பிளான்ஸ் வைடாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், ரைட் இல்லையா. அப்போ வாட்டர்லாம் என்ன ஆகும், ப்ரொடக்டிவிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். அதான் சொல்கிறாங்க வாட்டர் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த பிளான்ஸ், ஓகே. ஸோ அப்போது நம்ம இன்னொன்று நினைப்போம், அக்வாட்டிக்கில் அனிமல்ஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ அவங்க அக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் வாட்டர்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நோ. ஸோ கெமிக்கல் குவாலிட்டி ஆஃப் த பிளான்ட், ஓகே, கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த வாட்டருமே என்ன பண்ணும், அந்த பர்டிகுலர் ஆர்கனிசம் போய் அஃபெக்ட் பண்ண போகுது. லெட்டஸ் பிஹெச், ஓகேவா. ஸோ இதெல்லாமே என்ன ஆகும், அஃபெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், salinity, ஓகேவா. salinity in terms of parts per 1000, ஓகேவா. ஸோ அப்போ பாருங்கள், இன்லேண்ட் வாட்டரில் பிபிடி எவ்வளோ இருக்குது, less than 5 ppt. வேற சீல பாருங்க 30 to 35 ppt. ஹைப்பர் சலைன் லகூன்ஸ் more than 100 ppt. ஸோ நமக்கு இதில் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேவா.
ஸோ அப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், அக்வாட்டிக்ல இருக்கிற ஆர்கானிசம்ஸும் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்குது, வாட்டரோட பிரச்சனை கிடையாது. நோ, தே ஆர் ஆல்சோ கோயிங் டு ஃபேஸ் சம் வாட்டர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ கெமிக்கல் காம்போசிஷன், pH இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த salinity. ஓகேவா? salinity என்ன டேர்ம்ஸ் சொல்கிறோம், பார்ட்ஸ் பர் 1000. ஓகேவா? இன்லாண்டில் எவ்வளோ இருக்குது, லெஸ் தென் 5, சீல 30 to 35, வேற ஹைப்பர் சலைன் அந்த நேம்லேயே இருக்குது, ஹைப்பர் சலைன். ஓகேவா? இப்போ ஹைப்பர் சலைன் நாங்கள் மோர் தென் 100 ppb இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள், நம்ம என்ன சொன்னோம், டெம்பரேச்சர்லேயும் என்ன பார்த்தோம், பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர் டாலரன்ஸ், யூரிதெர்மஸ், ஸ்டீனோதெர்மஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் யூரி ஹேலைன், ஸ்டீனோ ஹேலைன். யூரி ஹேலைன்னா என்ன பண்ணுவாங்க, வைட் ரேஞ்ச் ஆஃப், அதாவது அந்த salinity-ல அவங்களால இருக்க முடியும். வேற ஸ்டீனோ ஹேலைனா ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் கண்டிஷனில் மட்டும் தான் இருக்க போகிறாங்க. ஓகே, ஒரு நேரோ ரேஞ்ச் ஆஃப் salinity மட்டும் தான் அவங்களால டாலரேட் பண்ண முடியும். லெட் அஸ் கன்சிடர் ஸ்டீனோ ஹேலைனுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ஷார்க்ஸ் சொல்லலாமா. ஷார்க்ஸ் எங்கே மட்டும்தான் இருக்கும், ஓஷன்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அவங்களால அந்த salinity மட்டும் தான் டாலரேட் பண்ணணும். வேற நம்ம சால்மன் ஃபிஷ் எடுத்துக்கலாம். சால்மன் ஃபிஷ், ஸோ இது எங்கே பார்ன் ஆகும், இட் வில் பி பார்ன் இன் த ரிவர்ஸ். ஓகே, ரிவர்ஸில் என்ன இருக்கும், salinity ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் இது வந்து க்ரோ எங்கே ஆகும், they will be move towards the ocean. அகைன் ப்ரீடிங் எங்கே வரும், அகைன் they will be coming back to the river. ஓகே, அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும், வைட் ரேஞ்ச் ஆஃப் salinity அவங்களால டாலரேட் பண்ண முடியும். அப்போது இங்கே சால்மன் நம்ம என்ன சொல்லலாம், யூரி ஹேலைனுக்கு சொல்லலாம். வேற ஷார்க் இதெல்லாம் என்ன சொல்லலாம், we can call them as a steno haline. ஓகேவா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு 2 ஃபேக்டர் முடிச்சாச்சு, டெம்பரேச்சர் அண்ட் வாட்டர். வி ஆர் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ், தட் இஸ் லைட் அண்ட் சாயில். ஓகேவா? ஸோ அப்போ லைட்டில் மெயினாக நமக்கு பிளான்ட் எதை யூஸ் பண்ணிக்குவாங்க, நம்மளோட விசிபிள் ரேடியேஷன், அதாவது ஃபோட்டோசிந்தட்டிக்லி ஆக்டிவ் ரேடியேஷன் 400 to 700 நானோமீட்டர் தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் பாருங்கள், பிளான்ஸ் தே ஆர் கோயிங் டு யூஸ் த லைட் ஃபார் த ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ஃபோட்டோ பீரியட். ஓகேவா? ஸோ ஃபோட்டோ பீரியட்னா என்னது, ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் டைமுக்கு நமக்கு என்ன வேணும், பிளான்ஸ்க்கு லைட் இருக்கும். ஸோ அந்த லைட் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அவங்களால ஃப்ளவரிங் காட்ட முடியும். அந்த டியூரேஷன் தான் என்ன சொல்கிறோம், photo period. Okay, so animals may என்ன வேணும், the diurnal variation, seasonal variation என்ன பண்ணுவாங்க, they will be used it as a cue. Okay, ஒரு signal மாதிரி எடுத்துட்டு they will use it for the foraging, reproduction, migration என்ன பண்ண போறாங்க, they are going to use it. Okay, so plant light எதுக்கு யூஸ் பண்ணது, photosynthesis and photoperiodism. அதே மாதிரி தான். So diurnal variation and seasonal variation in the light. Okay வா, animals எதுக்கு யூஸ் பண்ணிக்க போறாங்க, they are going to use it for the foraging, reproduction and migration க்கு யூஸ் பண்ண போறாங்க. And நமக்கு algae வந்து பாத்தீங்கன்னா green algae வந்து shallowல இருக்கும், brown algae வந்து intermediate region இருக்கும், whereas red algae எங்க இருக்குன்னா deepest waterல இருக்கும். ஏன்னா அந்த ரெட் ஆல்கே ரெட்டை தவிர மற்ற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். அப்போ ரெட் கலர் மட்டும் என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் பண்ணு. அப்போ க்ரீன் லைட், ப்ளூ லைட்லாம் என்ன பண்ணும், டெப்த் ஆஃப் த வாட்டருக்குள்ளே போகும். அப்படி போகும்போது இந்த ரெட் ஆல்கே என்ன பண்ணுமோ, அவங்கள யூஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி டெப்த் ஆஃப் த வாட்டரில் கூட இவங்க இருக்க முடியும். வேறஸ் ப்ரௌன் ஆல்கே என்ன பண்ணும், இன்டர்மீடியேட் இருக்க வேவ்லென்த் ஆஃப் லைட் எடுத்துட்டு இட் வில் பி பிரசன்ட் இன் த இன்டர்மீடியேட் ரீஜன். வேறஸ் க்ரீன் ஆல்கே இட் வில் பி பிரசன்ட் இன் த ஷாலோ ரீஜன் தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதான் பாருங்க, ஆல்கே வில் ஷோஸ் த குரோமேட்டிக் அடாப்டேஷன். ஓகேவா? இப்போ அதை பொறுத்து க்ரீன் ஆல்கே வந்து ஷாலோவாக இருக்கும், ப்ரௌன் ஆல்கே இன்டர்மீடியேட்ல இருக்கும், வேறஸ் ரெட் ஆல்கே வில் பிரசன்ட் இன் த depth of the ocean. Okay, next moving to the soil. Okay, so அப்போ nature of soil, இந்த soil ஓட nature எதை பொறுத்து இருக்கும்னா, so என்ன type of climate இருக்கு and என்ன type of weathering process. Weathering means nothing, soil formation process. எந்த process மூலமா இது ஃபார்ம் ஆயிருக்கு and next இது transport ஆயிருக்கா இல்லை அந்த இடத்துல sediment ஆயிருக்கா. ஓகே, இதெல்லாம் பொறுத்து தான் அந்த soil-ஓட nature இருக்க போகுது. எதை பொறுத்து, climate, weathering and whether it is transported or sedimented. ஓகே, அதை பொறுத்து. Right, so பாருங்க, composition. Okay, composition, grain size, pH, mineral and topography இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க, they are going to affect the vegetation and என்ன type of animal. Okay, so இந்த soil ஓட composition and the grain size, அது மட்டும் இல்லாம pH, minerals and topography. Okay, இதெல்லாம் பொறுத்து ஒரு particular type of plants வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு particular type of plants they will be growing. Okay, and ஒரு vegetation வரப்போகுது. இந்த வெஜிடேஷனை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோர்ஸ் தான் இங்கே இருப்பாங்க. ரைட்டா, அந்த பிளான்ஸை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோர்ஸ் தான் அங்கே இருப்பாங்க. அதான் என்ன பண்ண போகுது, இட்ஸ் கோயிங் டு டிட்டர்மைன் த டைப் ஆஃப் அனிமல்ஸ் வில் பி பிரசன்ட் ஓவர் தேர். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ரைட், ஸோ லைட்டு, சாயில் எல்லாம் முடிஞ்சது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு த நெக்ஸ்ட் திங், தட் இஸ் ரெஸ்பான்ஸ் டு ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ரெஸ்பான்ஸ் டு ஏபயோட்டிக் ஃபேக்டர். ஓகே, அச்சுகுமார், ஃபைன். ஓகே, பிரியா. ஓகே ஓகே ஓகே, ஸோ நம்ம அப்படியே ஃபர்தர் நெக்ஸ்ட் போகலாம், ரெஸ்பான்ஸ் டு ஏபயோட்டிக் ஃபேக்டர். ஓகே, ஸோ இந்த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அதுதான் நம்ம எதுக்கு பார்க்க போகிறோம். we are going to see it under the response to abiotic factor. ஸோ இதை பொறுத்து அவங்க நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ரெகுலேட்,
conformers, partial regulate, migrate, okay வா suspend இதெல்லாம் காட்ட போறாங்க. Okay, so first we need to know homeostasis na enna. What is mean by homeostasis? Okay, so இங்க organisms என்ன பண்ண போறாங்க, they are going to maintain the constant internal environment. வெளியே என்னதான் சேஞ்ச் இருந்தாலும் இன்டர்னலாக அவங்களோட டெம்பரேச்சர் இருக்கட்டும் இல்லை ஆஸ்மோட்டிக் கான்சன்ட்ரேஷன் இருக்கட்டும் அவங்க கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண போகிறாங்க. அந்த மெயின்டைன் பண்ணுற ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோம், ஹோமியோஸ்டாசிஸ். ஓகே, ஏன் இந்த ஹோமியோஸ்டாசிஸ் இந்த ஆர்கனிசம் பண்ணணும், ஏன் இந்த ஹோமியோஸ்டாசிஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த ஹோமியோஸ்டாசிஸ் மூலமாக கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண மூலமாக அவங்களோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மேக்ஸிமம் எஃபிஷியன்சியோட என்ன ஆகும், ரன் ஆகும். அப்படி இருக்கும்போது they will be fit to the particular environment, ரைட் இல்லையா? ஸோ ஏன் இந்த ஹோமியோஸ்டாசிஸ் பண்ணுறாங்க, பிகாஸ் அவங்களோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மேக்ஸிமம் எஃபிஷியன்சியோட ரன் ஆகும். அப்படி மேக்ஸிமம் எஃபிஷியன்சியோட ரன் ஆக முடியும். தீஸ் ஆர்கனிசம் will be fit to the particular environment. ஓகேவா? இப்போ ஹோமியோஸ்டாசிஸ்னா என்னது, they are going to maintain the constant internal environment. It may be a constant temperature இருக்கலாம், இல்லைனா osmotic concentration இருக்கலாம், whatever the change was happening in the external. ஓகேவா? எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட்ல என்னதான் சேஞ்ச் இருந்தாலும் அவங்கள என்ன பண்ண போறாங்க, இன்டர்னலா கான்ஸ்டன்ட்டா மெயின்டைன் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் we are having the regulate. ஓகேவா? ஸோ இந்த ரெகுலேட்ல என்னன்னா, ஸோ இவங்க they can do the homeostasis. ஓகே, இவங்களால homeostasis பண்ண முடியும். ஓகேவா? எப்படி, by doing the physiological activities. ஓகே, let us consider நமக்கு என்ன ஆகும், நமக்கு வின்டர் டைம்ல என்ன ஆகும், நமக்கு ஷிவரிங் ஆகுமா. அப்போ ஷிவரிங் இட் இஸ் அ டைப் ஆஃப் எக்ஸசைஸ். அப்படி ஷிவரிங் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், நமக்கு ஸ்வெட் எல்லாம் கிரியேட் ஆகும். ஸ்வெட் கிரியேட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது, பாடி டெம்பரேச்சர் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். ஓகே, ஷிவரிங் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், பாடி டெம்பரேச்சர் இஸ் அ டைப் ஆஃப் எக்ஸசைஸ் இல்லையா. இப்படி எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகே ஃபைன். வேற சம்மரில் நம்ம கிரிக்கெட்லாம் ப்ளே பண்ணும்போது என்ன ஆகும், ஸ்வெட் கிரியேட் ஆகும். பிகாஸ் நமக்கு சம்மர்லேயே ஆல்ரெடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அப்போ பாடி டெம்பரேச்சர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்போது வெளியே ஸ்வெட் வரும். அப்போ ஸ்வெட் வரும்போது என்ன ஆகும், எக்ஸஸாக இருக்க பாடி டெம்பரேச்சர் அகைன் ரெடியூஸ் ஆகும். அகைன் இது எங்கே வந்துடும், அகைன் 37 டிகிரிக்கே இது வந்துடும். ஓகேவா? அப்போ பாருங்க, த்ரூ த ஃபிசியாலஜிக்கல் மீன்ஸ் மூலமாக என்ன ஆக போகுது, நமக்கு ஹோமியோஸ்டாசிஸ் மெயின்டைன் ஆக போகுது. ஓகேவா? ஸோ எப்படி நமக்கு வின்டரில் வந்து ஷிவரிங்கும் சம்மரில் வந்து ஸ்வெட்டும் வரப்போகுது. ஓகே, அப்படி இருக்கும்போது நமக்கு அகைன் அந்த 37 டிகிரி செல்சியஸ் பாடி டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும், மெயின்டைன் ஆகும். ஓகே, ஸோ இட் இஸ் கோயிங் டு என்ஷூர் த கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் இருக்கட்டும், ஆஸ்மோட்டிக் கான்சன்ட்ரேஷன் இருக்கட்டும். ஸோ இது வந்து என்ன பண்ண போகுது, கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ தென் இந்த ரெகுலேட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் யார், ஸோ இங்கே கொஸ்டின் கேட்கறது யாருன்னா எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஓகேவா? ரைட். ஸோ ஆல் த பேர்ட்ஸ், mammals and very few lower vertebrates and invertebrates. ஓகேவா? ஸோ பாருங்க, all birds, mammals and very few lower vertebrates and invertebrates இவங்க தான் என்ன பண்ண போறாங்க, they are going to act as a regulators. ஓகேவா? ஸோ பாருங்க, இது கிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே உள்ள இன்டர்னல் என்விரான்மெண்ட் இருக்கு, இட் இஸ் இன்டர்னல் என்விரான்மெண்ட் அண்ட் வெளியே எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல என்ன ஆகிட்டே இருக்கு, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ வாட் எவர் த சேஞ்ச் ஹேப்பனிங் இந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், பட் இன்டர்னல் பாருங்க ஒரு சேஞ்சும் இல்லாமல் அப்படியே இருக்கு இல்லையா. ஸோ இவங்க தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ரெகுலேட்டர்ஸ். ஓகே, வாட் எவர் த சேஞ்ச் ஹேப்பன் இந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, they are going to maintain the constant body temperature. ஓகேவா? ஸோ அப்படியே நெக்ஸ்ட் போகலாமா, மூவிங் டு த கன்ஃபார்மர்ஸ். இவங்களால என்ன பண்ண முடியாது, ஹோமியோஸ்டாசிஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஹோமியோஸ்டாசிஸ் பண்ண முடியும்னா அவங்களால கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியுமா, நோ. ஓகேவா? ஸோ பாருங்க, பாடி டெம்பரேச்சர் இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஓகே, பாடி டெம்பரேச்சர் என்ன ஆகும், சேஞ்ச் ஆக போகுது. எதை பொறுத்து, வெளியே இருக்கிற ஆம்பியன்ட் டெம்பரேச்சரை பொறுத்து பாடி டெம்பரேச்சர் கோயிங் டு சேஞ்ச். அவங்க தான் என்ன சொல்கிறோம், கன்ஃபார்மர்ஸ். இந்த கன்ஃபார்மர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னா 99% ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் நியர்லி ஆல் பிளான்ஸ், they all will comes under the conformers. ஓகே, இவங்களால என்ன பண்ண முடியாது, கான்ஸ்டன்ட்டாக பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ கன்ஃபார்மர்ஸால் கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போது அக்கார்டிங் டு த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் பாருங்க, அக்கார்டிங் டு த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், இங்கே எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் பாருங்க நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் டெம்பரேச்சர். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன, அது அவங்களோட இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர் இஸ் ஆல்சோ கோயிங் டு இன்க்ரீஸ். ஓகே, அப்போ இவங்களால என்ன பண்ண முடியாது, ஹோமியோஸ்டாசிஸ் பண்ண முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, 99% of animals and nearly all plants, they are example for conformers. Next, moving to the migrate. Okay, migrate na enna, இவங்களுக்கு ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வருது. ஓகே, அப்படி அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது ஓகேவா, அந்த ஏரியாவிலேருந்து மோஸ்ட் ஹாஸ்பிட்டபிள் ஏரியாவுக்கு அவங்க மூவ் ஆவாங்க. ஓகே, இட் இஸ் ஒரு டெம்பரரி மூவ்மெண்ட் தான். அகைன் அந்த அன்ஃபேவரபிள் ஏரியா எப்போ ஃபேவரபிள் ஆகுதோ ரிட்டர்ன் பேக் போயிடுவாங்க. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்க, இட் இஸ் அ டெம்பரரி மூவ்மெண்ட் தான். ஓகேவா, டெம்பரரி மூவ்மெண்ட் அவே ஃப்ரம் த பாருங்க, away to escape the condition and return when the period is over. And unfavorable condition முடிஞ்சதுக்கு அப்புறம் they will be returned back. அதனால தான் என்ன சொல்றாங்க, temporary movement, permanent movement கிடையாது. நம்ம birds எல்லாம் migrate ஆகி வருவாங்கல, example we are having the Siberian birds. okay, so Siberian cranes okay, எங்க வராங்க, பரத்பூர் which is in Rajasthan. எப்போ வருவாங்க, every winter அப்போ they will be coming here. okay,
பிகாஸ் அவங்க எங்கேருந்து வருவாங்க, நார்தன்லேருந்து வருவாங்க, பிகாஸ் அங்கெல்லாம் ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ அதனால் அங்கேருந்து இங்கே வந்துடுவாங்க. இப்போ பரத்பூர் ராஜஸ்தான் தான் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா மோஸ்ட் ஹாஸ்பிட்டபிள் ஏரியாவாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே அவங்க ப்ரீடிங் எல்லாம் முடிச்சுட்டு அகைன் தே வில் ரிட்டர்ன் பேக். ஓகேவா? ஸோ எப்போ அகைன் அந்த நார்தன் ஏரியா வந்து ஃபேவரலாக இருக்கும்போது தே வில் பி ரிட்டர்ன் பேக் டு தேர். ஓகே, அதுதான் என்னது மைக்ரேட். ஓகே, தென் இன்னொரு கேட்டகரி இருக்குது which is known as partial regulators. ஓகே, யாரு? பார்ஷியல் ரெகுலேட்டர்ஸ். பார்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் பாருங்க. ஸோ அவங்களால எனர்ஜி இருக்க வரைக்கும், ஓகேவா, எனர்ஜி இருக்க வரைக்கும் தே வில் பி ஆக்டிங் எஸ் அ ரெகுலேட்டர். ஓகே, ஸோ எனர்ஜி இருக்க வரைக்கும் எப்படி இருக்க போறாங்க, தே ஆர் கோயிங் டு ஆக்ட் எஸ் அ ரெகுலேட்டர். அண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்கள்ட்ட எனர்ஜி இருக்காது, அந்த டைம்ல தே வில் பி ஆக்டிங் எஸ் அ கன்ஃபார்மர்ஸ். ஓகேவா? என்ன பண்றாங்க, எனர்ஜி இருக்க வரைக்கும் தே ஆர் கோயிங் டு ஆக்ட் எஸ் அ ரெகுலேட்டர். தென் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, தே வில் பி ஆக்டிங் எஸ் அ கன்ஃபார்மர்ஸ். இவங்க தான் என்ன சொல்றோம், பார்ஷியல் ரெகுலேட்டர்ஸ். ஓகே, யாரு? பார்ஷியல் ரெகுலேட்டர்ஸ். நெக்ஸ்ட் சஸ்பெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது இவங்க என்ன பண்ணிடுவாங்க, தே வில் பி அண்டர்கோயிங் த ஸ்லீப். ஓகேவா? ஸோ கொஞ்சம் அவங்களோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிலாம் ரெடியூஸ் பண்ணி தே வில் பி அண்டர்கோயிங் ஸ்லீப். ஓகே, அது பார்க்கலாம். ஸோ பாருங்க, இன் கேஸ் ஆஃப் நம்மளோட பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் லோவர் பிளான்ஸ் லைக் ஆல்கே, தே ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் அ திக் வால்டு ஸ்போர்ஸ். ஓகேவா? ஸோ அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, தே ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் அ thick wall spores. இந்த thick wall spores ப்ரொடியூஸ் பண்ண மூலமா அவங்களால என்ன பண்ண முடியும், they can overcome the desiccation. ஓகேவா? ஸோ இப்போ வெளியேருந்து என்ன ஆகுது, உள்ளே போய் எதுவும் பண்ணாமல், ஸோ அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும், உள்ளே எதுவுமே ஆகாமல் மெயின்டைன் ஆகும். ஓகே, அப்போ எப்போ கண்டிஷன் ஃபேவராக வருமோ இந்த ஸ்போர்க்குலேருந்து எனக்கு என்ன ஆகும், இண்டிவிஜுவல் பாக்டீரியாவோ என்ன ஃபங்கையோ இல்லை ஆல்கேவோ எனக்கு வரும். ஓகேவா? ஸோ அப்போ திக் வால் ஸ்போர்ஸ் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா, பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் லோவர் பிளான்ஸ் லைக் ஆல்கே. whereas higher plants, okay, higher plants என்ன பண்ண போறாங்க, they are going to produce a seeds, correctly? So அப்ப சம்மர் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய seeds ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க and they will be having some vegetative propagules, right? இல்லையா? ஸோ அப்போ ஆனியன் பார்த்தீங்கன்னா சம்மர் அப்போ என்ன ஆகிடும், மேலக்கு லீஃப் எல்லாம் கட் ஆகிட்டு அண்டர் கிரவுண்டில் ஆனியன் மட்டும் இருக்கும் சம்மரில். அகைன் எப்போ ரெயின் சீசன் வருமோ அந்த ஆனியன்லேருந்து எனக்கு நியூ லீவ்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஹையர் பிளான்ஸ் தே வில் பி ப்ரொடியூசிங் த சீட்ஸ். அப்போ சீட்ஸ் வந்து டார்மன்சி போயிடும், பிகாஸ் வெளியே எனக்கு ஃபேவரலாக வாட்டர் எதுவுமே இல்லை. இப்போ சீட் டார்மன்சி காட்டும். அது மாதிரி வெஜிடேட்டிவ் ப்ரொபகல்ஸ் மூலமாக தே ஆர் கோயிங் டு ஓவர்கம் த அன்ஃபேவரபிள் கண்டிஷன். யார்? ஹையர் பிளான்ஸ். அண்ட் பியர்ட்ஸ் பாருங்க, they will be undergoing the hibernation. Okay, hibernation is nothing but they will be undergoing the winter sleep. Okay, hibernation is another, it is a winter sleep. Okay, winter sleep தான் என்ன சொல்ல போறோம், hibernation. Okay, அப்ப eastivation என்னது, eastivation is nothing but summer sleep. ஓகே, சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்னெயில்ஸுக்கு ஃபிஷ்ஷஸ்க்குலாம் வாட்டர் என்ன ரொம்ப கம்மியாக இல்லை. அப்போ they will be undergoing the summer sleep which is known as estivation. யார் காட்டுறா, ஸ்னெயில்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷஸ். whereas winter sleep காட்டுறது யாருன்னா bears. ஓகேவா? ரைட். தென் diapause which is also known as a stage of suspended development சொல்கிறோம். யாரை? diapause. இந்த diapause காட்டுறது யார்? zooplanktons. ஓகேவா? ஸோ these are the different kinds of suspend. பாருங்க, thick wall spores, bacteria, algae, okay, fungi. Then higher animals, okay, higher plants, they will be showing the dormancy. Okay, அதாவது அவங்களோட seeds, vegetative propagules எல்லாம் they will be showing the dormancy. Next, winter sleep யார் காட்டா? bears. Okay, summer sleep, that is estivation, which was known by நம்மளோட fishes and snails. Next, diapause, which is known by the zooplanktons. இந்த diapause என்ன சொல்லலாம், it is a period of suspended development. Okay, next moving to the adaptation. Okay, fine. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? அச்சுகுமார், பிரியா, கிருஷ்ணகீர்த்தனா, பழனியப்பன், கிருபா, பவா, ரவி, சொல்லுங்க பார்ப்போம். நம்ம டக்குன்னு நெக்ஸ்ட் அடாப்டேஷனுக்குள்ளே போகிறோம். இதுக்கப்புறம் தான் மோஸ்ட்லி கொஷின்ஸ் எல்லாம் வரப்போகுது. பாப்புலேஷன், இன்ட்ராக்ஷன்ஸ், தென் பாப்புலேஷன்லாம் நிறைய கொஷின்ஸ் வரும். ஓகே, கிளியர், ஃபைன். ஓகே, so next போலாம். Next moving to the adaptation. Okay, adaptation is nothing but it is the future of an organism. Okay, அது என்ன பண்ண போகுது, ஒரு unfavorable condition ஓவர் கம் பண்ணி அங்கேயே என்ன பண்ண போறாங்க, they are going to survive and they are going to reproduce. ஓகேவா? அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறது அந்த adaptation. Let us consider kangaroo rat. ஓகேவா? So kangaroo rat na, it is not a kangaroo, it is a rat. Okay, which will be present in the North American desert la. இது வந்து இருக்கும். இது என்ன காட்ட போகுது, ஓகேவா? It is going to show the internal fat oxidation because desertல வாட்டர் இருக்குமா,
இருக்காது. அப்போ they will be showing the internal fat oxidation அவங்க காட்ட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் they are going to concentrate its urine. அப்போ என்ன ஆகலாம், வாட்டர் லாஸ் இது மூலமாக என்ன பண்ணலாம், ரெடியூஸ் ஆகலாம். ஸோ இப்படியெல்லாம் வாட்டர் லாஸை ரெடியூஸ் பண்ணி they are going to survive in the என்னது நார்த் அமெரிக்கன் டெசர்ட். ஓகேவா? ஸோ அப்போ kangaroo rat என்ன காட்டுது, they are going to show the internal fat oxidation. அப்போ ஃபேட்டை உடைக்கிறது மூலமாக இன்டர்னலாகவே அவங்களுக்கு வந்து வாட்டர் கிடைக்க போகுது. இட் இஸ் கோயிங் டு சாட்டிஸ்ஃபை த வாட்டர் ரெக்யர்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, they are going to show concentrates the urine. அப்போ அப்படி மூலமாக என்ன பண்ணுறாங்க, வாட்டர் லாஸை குறைக்கிறாங்க. Right, next we are having the Openshare, which is a camp plant. Okay, இது என்ன காட்டும், it is going to show the camp pathway. Camp pathway என்னன்னா, இங்கே வந்து ஸ்டொமேட்டோ வந்து டே டைமில் க்ளோஸாக இருக்கும், நைட் டைமில் ஓப்பன் ஆகும். அப்போ டே டைமில் க்ளோஸ் ஆயிருந்தேன்னா என்ன ஆகும், மாய்ஸ்சர் லாஸ் ரொம்ப கம்மியாகுமா, ரைட்? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டொமேட்டோ எப்படி இருக்குன்னா, இட் இஸ் அ sunken stomata. Sunken stomata, this stomata will be deeply placed. அப்போ கண்டிப்பாக வாட்டர் லாஸ் வந்து நமக்கு நிறையவே குறையும். அண்ட் இங்கே லீஃப்லாம் என்னவா மாறி இருக்குன்னா, ஸ்பைன்ஸாக மாறி இருக்கும். லீஃப் எப்படி மாறி இருக்க போது, லீவ்ஸ் வில் பி மாடிஃபை இன்டு ஸ்பைன்ஸ். அப்போது இங்கே ஃபோட்டோசிஸ் பண்ண போகிறது யார், ஸ்டெம் தான் ஃபோட்டோசிஸ் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே கியூட்டிக்கல் இருக்குல்லையா, ரொம்ப திக்கான கியூட்டிக்கல் இங்கே வந்து இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கிறதுனால these plants, these Openshare can be survive in the drought condition. Okay, xerophytic condition la ungala irka mudiyum. Okay, next moving to the Allen's rule. Okay, so Allen's rule la enna solrana, so mammals from the colder regions, enadha mammals from the colder regions, they will be having the shorter extremities. Shorter extremities na enadha, they will be having the shorter limbs. Okay, or shorter ears. இதெல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ ஷார்ட்டரா இருக்கும்போது அப்போ சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஆகுது, கம்மியாகுது. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா கம்மியானா வாட் அபவுட் த எக்ஸ்போஷர், ஏரியா ஆஃப் எக்ஸ்போஷர் நமக்கு கம்மியாகுது. இப்போ எக்ஸ்போஷர் கம்மியாகும் போது ஹீட் லாஸ் என்ன பண்ணலாம், குறைக்கலாம், விச் இஸ் நோன் அஸ் ஆலன்ஸ் ரூல். ஓகேவா? சர்ஃபேஸ் ஏரியா டு வால்யூம் ரேஷியோக்கு அவர் பேசுவார். ஓகேவா? அப்போ சர்ஃபேஸ் ஏரியா கம்மினா எக்ஸ்போஷர் கம்மி, எக்ஸ்போஷர் கம்மினா ஹீட் லாஸும் கம்மி. ஓகேவா? வென் கம்பேர்ட் டு வால்யூம் சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும், இவங்களால என்ன பண்ண முடியும், they can survive in the colder region. So which is known as Allen's rule. Okay, then நம்ம aquatic seals, okay, polar region like seals, right? They'll be having a thick layer of fat. Okay, below the skin they are going to have a thick layer of fat which is known as blubber. Okay, so the blubber என்ன act up is going to act as an insulator. அப்ப வெளிய polar region எப்படி இருக்கும், ரொம்ப கோல்டா இருக்குல்ல, அப்போ இந்த blubber தாண்டி என்ன பண்ண முடியாது, கோல்ட் வந்து உள்ள போக முடியாது. அப்போ இந்த blubber நால these seals can survive in the polar region. Okay, next we will be having the archaebacteria. இந்த archaebacteria எங்க இருக்கும், ரொம்ப low temperature இதால இருக்க முடியும், ரொம்ப high temperature இதால இருக்க முடியும். ஓகேவா? so we know that நம்மளோட hydrothermal ventsல கூட archaebacteria இருக்கும். அங்க temperature எவ்வளவு இருக்கும், more than 100 degree இருக்கும். எப்படி அங்க இந்த archaebacteria survive ஆக போகுது, because they are going to have the thermoresistant enzyme வந்து அங்க இருக்க போகுது. so அதனால they can survive in the hydrothermal vents also. okay, then moving to the ஒரு physiological adaptation இருக்கு, which is altitude sickness. ஓகேவா? altitude sickness, it is a physiological adaptation. okay, let us consider நம்ம வந்து ஒரு hill station போறோம். அப்படி போகும்போது ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா தலை சுத்தம், ஓகேவா, வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வரும், ரைட்? ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன காட்டுறாங்க, ஃபேட்டிக், நாசியா, ஹார்ட் பால்பிட்டேஷன், இது எல்லாமே வருது. ஓகே, எதனால இது வருது, பிகாஸ் நம்ம பாடிக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் நடக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஹையர் ஆல்டிடியூட் போகும்போது ஆக்சிஜன் லெவல் என்ன ஆகும், எனக்கு கம்மியாகும். இப்போ ஆக்சிஜன் லெவல் கம்மியானா நமக்கு ப்ரீத்திங் என்ன ஆக போகுது, நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்க போகுது. லெட்ஸ் சி, இங்கே நம்ம ஹையர் ஆல்டிடியூட் போக போது நமக்கு என்ன பாடி என்ன பண்ணணும், இட் வில் பி ஷோயிங் த breathing rate அதிகப்படுத்தும். ஓகேவா? it is going to increase the breathing rate. அது மட்டும் இல்லாமல் it is going to increase the RBC production also. ஓகே, அப்போ breathing rate அதிகப்படுது. அப்போ breathing rate அதிகமான more amount of oxygen உள்ள போகுமா, and RBC productionமே அதிகமாகுது. அப்போ more amount of oxygen இந்த RBC என்ன பண்ணலாம், டிஷ்யூஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். and it is going to decrease the binding efficiency of என்னது, hemoglobin to oxygen. அப்படி ஹீமோக்ளோபினுக்கு ஆக்சிஜனுக்கு பைண்டிங் அஃபினிட்டி கம்மியாக இருக்கும்போது அப்போ என்ன பண்ணலாம், எல்லா டிஷ்யூஸ்லையும் இந்த ஹீமோக்ளோபின் என்ன பண்ணணும், ஆக்சிஜனை விட்டுட்டு வந்துடும். ஸோ அப்போது என்னாக நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிக்னஸ் வந்து வருது, என்னது, நாசியா, வாமிட், ஓகே, ஹார்ட் பால்பிட்டேஷன் இதெல்லாம் வருது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம பாடி என்ன காட்ட போகுது, இட்ஸ் கோயிங் டு ஷோ சம் ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ். ஓகேவா? என்ன பண்ணுது, இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த பிரீத்திங் ரேட், அண்ட் இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த ஆர்பிசி ப்ரொடக்ஷன், அண்ட் இட்ஸ் கோயிங் டு டிக்ரீஸ் த, எதை டிக்ரீஸ் பண்ண போகுது, ஸோ பைண்டிங் அஃபினிட்டி ஆஃப் ஹீமோக்ளோபின் டு ஆக்சிஜனை வந்து ரெடியூஸ் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகிடுவோம், வில் பி நார்மல். ஓகே, ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு 2 hours ஒரு மாதிரி இருப்போம், அதுக்கப்புறம் என்ன ஆகிடுவோம், நார்மல் ஆகிடும்ல. ஸோ அதான் physiological adaptation will quickly respond to the என்னது, நமக்கு ஒரு unfavorable situation வந்துச்சுன்னா physiological adaptation என்ன பண்ணும், quickly respond பண்ணும். ஓகேவா? this altitude sickness, it is a type of physiological adaptation. next
desert lizard இருக்கு. ஸோ இது என்ன காட்ட போகுது, இட்ஸ் கோயிங் டு ஷோ த பிஹேவியரல் அடாப்டேஷன் பிகாஸ் இதுக்கு எந்த ஒரு ஃபிசியாலஜிக்கல் மெக்கானிசமும் இல்லை டு மெயின்டைன் த பாடி டெம்பரேச்சர். ஓகே, அப்போ பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இட் இஸ் கோயிங் டு ஷோ சம் பிஹேவியர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதனால இந்த டெசர்ட் லிசார்ட் எது கீழே வருது, இட்ஸ் கோயிங் டு கம்ஸ் அண்டர் த பிஹேவியரல் அடாப்டேஷன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த டெசர்ட் லிசார்டுக்கு பாடி டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகுது, ரொம்ப கம்மியாகுது when compared to the ambient temperature. அப்போ என்ன பண்ணால் இது வேகமாக போயிட்டு சன் பாத் இருக்கும். ஓகே, அகைன் ஒரு அளவுக்கு மேலே அந்த பாடி டெம்பரேச்சர் தேவையான வந்துச்சுன்னா ரொம்ப ஓவர் ஆகுதுன்னா அகைன் இட் வில் கம் டு த ஷேடு. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் காமிச்சு இது என்ன பண்ண போகுது, இஸ் கோயிங் டு மெயின்டைன் இட்ஸ் பாடி டெம்பரேச்சர். ஓகே, இதான் நம்ம என்ன சொல்கிறோம், பிஹேவியரல் அடாப்டேஷன். ஓகேவா, ஸோ அப்போ அடாப்டேஷன் கீழே என்ன பார்த்துட்டோம், கேங்க்ரூ ரேட். ஓகேவா, இது என்ன காட்டும், இட்ஸ் கோயிங் டு ஷோ த இன்டர்னல் ஃபேட் ஆக்சிடேஷன் as well as going to concentrate its urine, right? Then அப்பன்ஷியா, இதுக்கு எப்படி இருக்க போகுது, லீஃப் வந்து ஸ்பைன்ஸாக மாறிடும். இட்ஸ் கோயிங் டு ஷோ த கேம்ப் பாத்வே. thick cuticle இருக்கு. Stomata will be open during the daytime. Okay, open during the night time and closed during the night time. Okay, last என்ன பண்றாங்க, they are going to have the thick cuticle. Stem is going to act as a what, photosynthetic organ act ஆக போகுது, right? Then Allen's rule. Allen என்ன சொல்றாரு, so the organism which is present in the mammals which is present in the colder region, okay, they will be having the shorter extremities. அப்படி இருக்கும்போது exposure கம்மியாகும். exposure கம்மியா இருந்தா என்ன ஆகும், heat loss நமக்கு கம்மியாகும். Then thick layer of flat. Okay, in case of blubber எங்க இருக்கு, seals இருக்கு. So it is going to act as an insulator. So இதனால இந்த சீலால என்ன பண்ண முடியும், polar regionல இருக்க முடியும். Then archibacteria which is going to show the biochemical adaptation அது காட்ட போகுது. என்ன பண்ண போகுது students, archibacteria. So they will be having the thermoresistant enzyme இருக்கனால அவங்களால ரொம்ப high temperature இருக்க முடியும், ரொம்ப low temperature கூட அவங்களால இருக்க முடியும். Then altitude sickness. ஓகேவா, இங்க என்னென்ன நமக்கு symptoms வரப்போகுது, fatigue, nausea, heart palpitationலாம் வரப்போகுது. இதை சரி பண்றதுக்காக நமக்கு என்ன ஆகும், breathing rate increase ஆகும், RBC production increase ஆகும், and oxygen to hemoglobin binding affinity என்ன பண்ண போகுது, decrease ஆக போகுது. Then last desert lizard. Desert lizard என்ன பண்ண முடியாது, it cannot maintain the body temperature through the physiological activity. அப்போ behavioral activities மூலமா இது என்ன பண்ண போகுது, body temperature maintain பண்ண போகுது. So desert lizard is an example for behavioral adaptation. Okay, next moving to the population. Okay, so இது வரைக்கும் எல்லாம் clear number. Okay, sir, doubt. Sashi Kiran சொல்லுங்க. So plant growth is determinate or indeterminate. So அந்த plant growth and development chapterல பாருங்க, ஒரு heading கொடுத்திருப்பாங்க, side heading கொடுத்திருப்பாங்க. Generally plant growth is indeterminate. Generally, அப்ப most of the caseல plant growth is indeterminate. Okay, அப்ப unlimited growth வந்து இருக்கும். ஓகேவா, கரெக்டா? அதர் பிஸ்னஸ் நீங்கள் அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. ஓகேவா, அங்கே ப்ளூ கலரில் ஹெட்டிங்கே கொடுத்துருப்பாங்க, ஜென்ரலி பிளான் growth is indeterminate. ஓகே, அப்போ மோஸ்ட்லி they were indeterminate because throughout the life cycle அவங்களுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். பிகாஸ் டிப்பில் what they will have the meristem. ஓகேவா, ஓகே அச்சு. சசிகிரண் என்ன டவுட்டு? Okay, fine. Okay, now next polama. Moving to the population. Okay, so population என்னது, group of organisms belongs to same species. ஓகேவா, இப்போ ஒரு இடத்துல நிறைய கோட் இருக்கு, அது கோட் என்ன சொல்லலாம், கோட் பாப்புலேஷன். ஸோ நமக்கு என்சிஆர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ஒரு பாண்ட்ல நிறைய லோட்டஸ் இருக்கு, அப்போ நிறைய லோட்டஸ் இருந்தால் அதை என்ன சொல்லலாம், லோட்டஸ் பாப்புலேஷன். அதே மாதிரி நிறைய வாட்டர் பேர்ட்ஸ் கார்மரன்ஸ் இருக்கு, அப்போ அதை என்ன சொல்லலாம், கார்மரன் பாப்புலேஷன். அதே மாதிரி ஃபாரஸ்ட்ல நிறைய டீக் பிளான்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ நிறைய டீக் பிளான்ஸ் இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லலாம், டீக் பாப்புலேஷன். ஓகேவா, okay, Achu Kumar sir, Thrissurappalli campus. Okay, wow, is there sir. Okay, now we are having the Coimbatore campus. You can come and join here, Achu Kumar. Okay, wow. So if you have any doubt, we are giving free support also, free mock test, model test ellame inga nadakudhu. You can come and attend here also. Okay, next. Okay, wow. So இப்போ group of organisms belongs to same species தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு அபண்டவுன் டுவெல்லிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ரேட்ஸ் இருக்கும், அப்போ அதை நம்ம என்ன சொல்லலாம், ரேட் பாப்புலேஷன். ஓகே, அப்போ பாப்புலேஷன் சிம்பிளாக நான் வச்சுக்கலாம், குரூப் ஆஃப் ஆர்கனிசம் belongs to same species which is known as population. அது மட்டும் இல்லாமல் அவங்களால இன்டர்பிரீடிங் பண்ணி அவங்களால ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங் கூட ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்போ அந்த பாப்புலேஷன் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு we are having several characteristics. ஓகேவா, ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம், பாப்புலேஷன் attributes. ஓகேவா, ஸோ அப்போ பாப்புலேஷனை
என்ன சொல்ல ஓகே ஒரு இண்டிவிஜுவல் வந்து பர்த் டெத்னு சொல்லலாம் அப்போ ஒரு பாப்புலேஷனா பர்த் டெத்னு சொல்ல முடியாது ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு யூஸ் த பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் பர்த் ரேட்னா என்னன்னா இனிஷியலாக இவ்வளோ பாப்புலேஷன் இருந்திருக்கு ஸோ இனிஷியலாக 100 பேர் இருந்திருக்காங்க 1 இயருக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு இது 120 ஆயிருக்கு இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு இனிஷியல் எனக்கு இவ்வளோ ஆட் ஆயிருக்கு விச் இஸ் நோன் அஸ் பர்த் ரேட் ஓகேவா அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு இனிஷியல் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க தே லெஃப்ட் த பாப்புலேஷன் அதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் டெத் ரேட் வேற ஒரு இண்டிவிஜுவலுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் பர்த் டெத் ஓகேவா ஸோ அதான் பாருங்க ஒரு சிலது மட்டும் நம்ம பாப்புலேஷன் இஸ் கோயிங் டு ஷோ விச் இஸ் நோன் அஸ் பாப்புலேஷன் ஆட்ரிபியூட்ஸ் இல்லைனா பாப்புலேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க birth rate and death rate okay per capita birth per capita death அதான் நம்ம என்ன சொல்ல போறோம் birth rate இல்லனா death rate இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு என்னன்னா change in population என்னது change in population divided by initial population okay அதுதான் நம்ம என்ன சொல்ல போறோம் birth rate or death rate okay நமக்கு நார்மலா கேட்பாங்கல ஒரு லோட்டஸ் ஒரு பாண்ட்ல இவ்ளோ லோட்டஸ் இருந்தது லாஸ்ட் இயர்ல இந்த இயர் இவ்ளோ இருக்கு அப்ப birth rate என்ன okay அப்போ change in population எவ்வளவோ ஓகே அதை போடுங்க and divided by initial population ஒரு 20 கொடுக்குறாங்களா let us consider ஓகே ஒரு 5 வந்து ஆட் ஆயிருக்கு இனிஷியலா வந்து எனக்கு எவ்வளவு இருந்திருக்கு 20 இருந்திருக்கு அப்ப நான் என்ன சொல்லலாம் change in population எவ்வளவு எனக்கு 5 வந்து ஆட் ஆயிருக்கு இனிஷியலா எனக்கு 20 இருந்திருக்கு ஓகேவா அப்போ 5 by 20 அப்போ 1 by என்ன சொல்லலாம் 1 by 4 அப்போ 1 by 4 னா எவ்வளவு சொல்லலாம் what will be the answer 1 by 4 னா என்ன சொல்லலாம் 0.25 okay birth rate will be 0.25 அந்த மாதிரி நம்ம சொல்ல போறோம் ஓகேவா சோ இதே மாதிரி தான் டெத் ரேட்டுக்கும் சோ இனிஷியலா இவ்வளவு இருந்தது தென் அதுல இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க அப்போ வாட் will be the death rate okay simple இந்த ஃபார்முலா தான் both it is used for birth rate-க்கும் சொல்லலாம் death rate-க்கும் சொல்லலாம் ஓகேவா then what is mean by sex ratio okay ஒரு பாப்புலேஷன்ல நமக்கு ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன் population having 1000 individuals ஒரு 1000 individuals இருக்கு ஸோ இதில் எவ்வளோ ஒரு 600 ஓகே இதில் ஒரு 600 ஃபீமேல்ஸ் இருக்காங்க வேற ரிமைனிங் எவ்வளோ ஒரு 400 மேல்ஸ் இருக்காங்க ஓகேவா அப்போ மேல் டு ஃபீமேல் ரேஷியோ இருக்கு இல்லையா அந்த மேல் டு ஃபீமேல் ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் செக்ஸ் ரேஷியோ இந்த செக்ஸ் ரேஷியோ ஒரு இண்டிவிஜுவல் வச்சு நம்ம சொல்ல முடியுமா முடியாது இட் வில் பி ஷோன் பை த பாப்புலேஷன் மட்டும்தான் ஆனால் தான் இது செக்ஸ் ரேஷியோ தென் ஏஜ் பிரமிட்னா என்னது ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கிறேன் ஒரு பாப்புலேஷனில் ஒரே ஏஜ் பீப்புள் மட்டும் தான் இருப்பாங்களா இன்னும் ஒரு சைல்டு இருப்பாங்க ஓகே அதாவது ப்ரீ ரிப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க ரிப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க போஸ்ட் ரிப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவல்ஸும் இருப்பாங்க கரெக்ட் இல்லையா ஸோ அப்போது அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏஜ் பிரமிட் ஒரு பாப்புலேஷன் வந்து ஃபர்தராக எனக்கு க்ரோ ஆகுமா இல்லை க்ரோ ஆகாதா இல்லை அது அப்படியே தான் இருக்குமா இல்லை ஃபர்தராக ஃபியூச்சர் எனக்கு டிக்ளைன் ஆகுமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறத எதை வச்சுன்னா ஏஜ் பிரமிடை வச்சு ஓகேவா ஸோ அப்போ லேட்டஸ்ட் கன்சிடர் நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஏஜ் பிரமிட் நமக்கு கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா ஸோ வாட் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் ஏஜ் பிரமிட் ஓகே லேட்டஸ்ட் கன்சிடர் நமக்கு pre-reproductive this is the pre-reproductive fine then இதுக்கப்புறம் எனக்கு reproductive இவ்வளோ இருக்காங்க then further post reproductive எனக்கு எப்படி இருக்கு ஓகே according to the age நம்ம இதை பண்ணியிருக்கோம் ரைட்ல அப்போ எனக்கு இங்கே எப்படி இருக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு ரைட் ஸோ அப்போ இது என்னது pre-reproductive ஓகேவா இது என்னது reproductive இது post reproductive ரைட்ல இது post reproductive இப்போ இந்த pre-reproductive ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க என்ன ஆவாங்க they will become reproductive அப்போ என்ன ஆகும் எனக்கு பாப்புலேஷன் இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும் அப்போ இவங்க எல்லாமே ரிப்போர்ட்டிவ் ஆனால் they are also going to give the new individuals ஓகேவா அப்போ எனக்கு என்ன ஆகும் ஃபர்தராக பாப்புலேஷன் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் ஓகேவா அப்போ எந்த பாப்புலேஷன்லாம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி காட்டுறாங்க அதாவது ப்ரீ ரிப்ரொடக்டிவ் வில் பி மோர் தென் த ரிப்ரொடக்டிவ் ஓகே ஓவரால் எனக்கு எப்படி இருக்கு ட்ரையாங்கிள் மாதிரி இருந்தால் இந்த பாப்புலேஷன் நான் என்ன சொல்ல போகிறேன் எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷன் ஓகேவா நெக்ஸ்ட் போகலாம் இங்கே ப்ரீ ரிப்ரொடக்டிவ் இருக்கு ஓகே ப்ரீ ரிப்ரொடக்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் என்ன இருக்குன்னா எனக்கு மோரல்லஸ் சேமாக தான் இருக்குது ஓகேவா தென் இது போஸ்ட் ரிப்ரொடக்டிவ் ஓகேவா ஸோ இது என்னது ப்ரீ ரிப்ரொடக்டிவ் ஓகே நெக்ஸ்ட் வி ஆர் ஹேவிங் த ரீப்ரொடக்டிவ் அண்ட் போஸ்ட் ரிப்ரொடக்டிவ் ரைட்டா ஸோ போஸ்ட் ரிப்ரொடக்டிவ் ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு ஓவரால் எப்படி இருக்கு ஒரு பெல் ஷேப்பில் கிடைக்குது இல்லையா ஒரு பெல் ஷேப்பில் கிடைக்குதுன்னா இப்போ பாருங்க ப்ரீ ரிப்ரொடக்டிவ் மோரல்லஸ் 2 பேர் ரிப்ரொடக்டிவ் எப்படி இருக்காங்க மார்ஜினலி ஈக்குவலாக இருக்காங்களா ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இவங்க ரீப்ரொடக்டிவாக இருந்து எவ்வளோ இண்டிவிஜுவல்ஸ் கொடுத்தாங்களோ இந்த ரீப்ரொடக்டிவும் ப்ரீ ரிப்ரொடக்டிவ் என்ன பண்ணுவாங்க அவங்களும் மோரலஸ் சேம் அமௌண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸாக கொடுக்க போகிறாங்க அப்போ இங்கே பாப்புலேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகாமான்னு கேட்டால் கிடையாது ஸோ இங்கே பாப்புலேஷன் எக்ஸ்பேண்ட் ஆக போதில் இதை நம்ம என்ன சொல்ல போகிறோம் ஸ்டேபிள் பாப்புலேஷன் ஓகே அப்போ இங்கே பாப்புலேஷன் க்ரோத் என்னன்னு கேட்டாங்கன்னா பாப்புலேஷன் க்ரோத் இஸ் 0 இங்கே ஃபர்தர் க்ரோத்தே இருக்காது வேற இது என்னது எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷன் ஓகேவா எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷன் என்ன ஷேப்பில் இருக்கு triangle ஓகேவா ரைட் இங்க எப்படி இருக்கு ஷேப் சோ இங்க ஷேப் வந்து பெல் ஷேப்ல இருக்கு
Okay, bell shape la இருக்கும்போது growth என்ன? What about the growth? Growth is 0. Okay, growth எப்படி இருக்கு? 0. There is no growth. Okay வா? Next நமக்கு என்ன இருக்குன்னா we are having one more thing. Okay வா? நமக்கு declining population. Declining population எப்போ வரும்? Declining population. Let's see. So பாருங்க, it is reproductive. இது என்னது? Reproductive. ரைட்டா? Reproductive கம்பேர் பண்ணும்போது pre-reproductive இன்னும் கம்மியா இருப்பாங்க. இதுதான் நம்மளோட pre-reproductive. Okay, what about the post-reproductive? அதுவும் கம்மியா தானே இருக்க போகுது. ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் இந்த பாருங்க, இப்போ ரீப்ரொடக்டிவ் ஒரு 100 இருக்காங்க, ப்ரீ ரிப்ரொடக்டிவ் வெறும் 50 40 தான் இருக்க போறாங்க. அப்போ என்ன ஆகும்? ஃபர்தராக அவங்களோட ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டிவிஜுவல்ஸும் என்ன ஆகும்? கம்மியாகும். அப்போ இது ஓவரால் எப்படி இருக்கு? ஏர்ன் ஷேப்ல இருக்கா? ஒரு ஏர்ன் ஷேப். ஓகேவா? எப்படி இருக்கு? ஏர்ன் ஷேப்ல இருக்கு. இப்போ ஏர்ன் ஷேப்ல இருந்தா இங்க பாப்புலேஷன் என்ன ஆயிட்டு இருக்கு? டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இட் இஸ் அ டிக்ளைனிங். ஓகே, அப்போ இங்க பாப்புலேஷன் growth பாசிட்டிவ்ல இருக்கா நெகட்டிவ்ல இருக்கா? இங்க growth வந்து நெகட்டிவ்ல இருக்கு. பாப்புலேஷன் growth is negative. ரைட்டா? பிகாஸ் என்ன அது எனக்கு ஃபர்தரா இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பாப்புலேஷன் கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ அக்கார்டிங் டு ஏஜ் வச்சு நம்ம பிரமிட் ஃபார்ம் பண்ணிக்கோலாம். இதுதான் என்னது? ஏஜ் பிரமிட். ஓகேவா? இப்போ பாருங்க, ஏஜ் பிரமிட். ஓகேவா? ஸோ ஏஜ் பிரமிட்ல நம்ம 3 பார்த்தோம். ட்ரையாங்கிள்னா எக்ஸ்பாண்டிங் பாப்புலேஷன், பெல் ஷேப்னா என்ன இருக்கு? ஸ்டேபிள் பாப்புலேஷன், அண்ட் நமக்கு டிக்ளைனிங் பாப்புலேஷன் எப்படி இருக்கு? ஏர்ன் ஷேப்ல இருக்கு. ஓகே, அப்போ இதை வச்சு என்ன பண்ண முடியும்? நம்மளால ஒரு பாப்புலேஷனை க்ரோ ஆகுதா, அப்படி இருக்கலாம், இல்லை ஃபர்தர் டிக்ளைன் ஆமா அப்படின்னு நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்? தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ தென் மூவிங் டு த பாப்புலேஷன் டென்சிட்டி. பாப்புலேஷன் டென்சிட்டி சிம்பிளாக சொல்லலாம், பாப்புலேஷன் சைஸ்ன்னு சொல்லலாம். பாப்புலேஷன் டென்சிட்டிக்கு என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவோம்? வில் பி யூசிங் த லெட்டர் கேபிட்டல் N யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லலாம், இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ இண்டிவிஜுவல், ஓகே, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் எவ்வளோ இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க, அதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? பாப்புலேஷன் டென்சிட்டி. அது இன்னும் சிம்பிளாக சொல்லலாம், பாப்புலேஷன் சைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பாருங்க, நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் பிரசன்ட் இன் த பர்டிகுலர் யூனிட் ஏரியா. இது என்ன சொல்லலாம்? பாப்புலேஷன் டென்சிட்டியும் சொல்லலாம், பாப்புலேஷன் சைஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு என்ன லெட்டர் யூஸ் பண்ண போகிறோம்? we are going to use the letter capital N. yes, very good, very good, very good, fine. next போலாமா? next. ஸோ பாருங்க, எஸ்டிமேஷன் ஆஃப் பாப்புலேஷன் டென்சிட்டி. ஓகே, அந்த பாப்புலேஷன் டென்சிட்டியை நம்மளால எப்படி எஸ்டிமேட் பண்ண முடியும்? எப்படி நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் we are going with the direct count. ஓகேவா? ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம்? டேரெக்டாக எவ்வளோ ஹெட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டா முடிஞ்சது இல்லையா? ஸோ விச் இஸ் known as direct count. ஓகேவா? then next we are having the biomass or percent cover. okay, so biomass, let us consider ஒரு large banyan tree இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது நிறைய biomass ப்ரொடியூஸ் பண்ணுமா? whereas இது கீழே ஒரு 200s of பாத்தினியம் இருக்கு. ஸோ பாத்தினியம் பிளான்ஸ்ல குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஓகே, அவங்களோட biomass ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நான் நம்பரை வச்சு போனேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நமக்கு எப்படி சொல்றது, அந்த அளவுக்கு ஒரு வர்த்தா இருக்காது. தட்ஸ் வை வில் பி கோயிங் வித் த பயோமாஸ். ஓகேவா? அப்போ இங்கே யார் நிறைய பயோமாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறா? நம்மளோட லார்ஜ் பேனியன் ட்ரீ தான். ஓகே, when compared to 200 பாத்தினியம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்பர் வச்சு போகிறது வந்து நமக்கு என்ன இருக்காது? ஃபிசிபிளாக இருக்காது. தட்ஸ் வை வில் பி கோயிங் வித் த பயோமாஸ் ஆர் எவ்வளோ பர்சன்ட் வந்து கவர் ஆயிருக்கு, விச் இஸ் known as நம்ம பயோமாஸ் ஆர் பர்சன்ட் கவர். ரைட், தென் மூவிங் டு த ரிலேட்டிவ் டென்சிட்டி. ரிலேட்டிவ் டென்சிட்டி எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? ஃபிஷஸ் இன் த பாண்ட். ஓகே, ஒரு பாண்டில் ஃபிஷஸ் இருக்குது, நம்மளால் ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியுமா? நோ, பிகாஸ் நமக்கு வாட்டர் எப்படி இருக்கு? ஒரு ஃபுல்லாக டர்பிடாக இருக்கும், நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ணணும். ஸோ அப்போ அங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ட்ராப் போட போகிறேன். ஓகே, ஒரு நெட்டை உள்ளே போட்டு அந்த எடுக்கிறேன். ஓகேவா? அதில் எனக்கு எவ்வளோ ஃபிஷஸ் கலெக்ட் ஆகுது? ஓகே, அப்போ ஒரு ட்ராப்புக்கு இவ்வளோ ஃபிஷஸ்னால் அப்போ இங்கே எனக்கு எவ்வளோ ட்ராப் நான் போட முடியும்? ஓகேவா? அப்போ ஒரு ட்ராப்க்கு இவ்வளோனா அப்போ இவ்வளோ ட்ராப்ஸ்க்கு எனக்கு ஆன் அண்ட் ஆவரேஜாக இவ்வளோ ஃபிஷஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல, which is known as relative density. இது வந்து நமக்கு என்ன சொல்ல முடியாது, அவ்வளோ அக்யூரேட்லாம் கிடையாது. ஓகேவா? நம்மளால டைரக்ட் கவுண்ட் போக முடியலையோ அந்த கேஸில் will be going for this relative density. இது relative densityக்கு எக்ஸாம்பிள் என்னது? நமக்கு fishes in the pond. ஓகே, லாஸ்ட் இன்டைரக்ட் கவுண்ட். இது மோஸ்ட்லி கொஸ்டின்ல நமக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இன்டைரக்ட் கவுண்ட் பற்றி நமக்கு கொஸ்டின் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இன்டைரக்ட் கவுண்ட், ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம அவங்கள பார்க்க போகிறதே இல்லை. without seeing them நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம பாப்புலேஷன் டென்சிட்டி எஸ்டிமேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ எப்படி? இன் கேஸ் ஆஃப் நேஷனல் பார்க்ஸில் நம்ம டைகரை போய் டேரெக்டாக கவுண்ட் பண்ண முடியுமா? நோ, ரைட்? ஸோ அது நம்மளாம் சாப்பிட்றோம்ல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? we won't go for the direct count. அங்கே என்ன பண்ண போகிறோம்? we will be going with the indirect count. எப்படி நான் கவுண்ட் பண்ண போகிறேன்? ஓகே, பக் மார்க்ஸை வச்சு. ஓகே, பக் மார்க்ஸ் இருந்ததுன்னா அது மேலாக ஃபீமேலாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி ஃபீக்கல் பெல்லட்ஸ். ஓகே, இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஃபீக்கல் பெல்லட்ஸ் இருந்ததுன்னா அப்போ ரீசெண்டாக தான் ஒரு டைகர் இங்கேருந்து மூவ் ஆயிருக்கு, ரைட் இல்லையா? ஸோ அப்போது என்ன பண்ணுறோம்? வித் த ஹெல்ப் ஆஃப் பக் மார்க்ஸ் அண்ட் ஃபீக்கல் பெல்லட்ஸ், ரைட்? ஸோ அப்போது எங்கள் டைகர் சென்சஸ் இன் நேஷனல் பார்க்ஸ். இன்டைரக்ட் கவுண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னது?
tiger census. Tiger census in national parks. Okay, either use பண்ண போறோம் will be using the pug marks, right? Pug marks and fecal pellets. அத வச்சுல பண்ண போறோம். ரைட்டா? Then நம்மளோட population density ஒரு 4 process பேஸ் பண்ணி என்ன ஆயிட்டே இருக்கும், fluctuate ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? யார் அந்த 4 process? ஓகேவா? So first one is natality. Natality is nothing but birth rate. ஓகே, எவ்வளோ இண்டிவிஜுவல்ஸ் வந்து அந்த ஒரு ஹேபிட்டேட்டுக்கு பார்ன் ஆயிருக்காங்க, அதான் known as natality. Whereas mortality, death rate. ஓகேவா? ஸோ எவ்வளோ இண்டிவிஜுவல்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஹேபிட்டேட்டில் இருக்கவங்க டெத் ஆயிருக்காங்க, அந்த பர்டிகுலர் பாப்புலேஷன் சேர்ந்தவங்க அந்த பர்டிகுலர் டைமில் எவ்வளோ டெத் ஆயிருக்காங்க, which is known as mortality. Whereas immigration, அப்போது வேற ஒரு இடத்துல இருந்து அந்த ஏரியாவுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, which is known as immigration. Whereas emigration, ஸோ எவ்வளோ இண்டிவிஜுவல்ஸ் வேர் லெஃப்ட் த பாப்புலேஷன், எவ்வளோ பேர் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க, which is known as emigration. அப்போ அந்த நாட்டாலிட்டி மூலமாக பாப்புலேஷன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகாமல் டிக்ரீஸ் ஆகும். அப்போ இது இன்க்ரீஸ் ஆகல, அப்போ இதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், ப்ளஸ். ஓகேவா? வேற இமிகிரேஷன் மூலமாக என்ன பண்ணுவாங்க, நியூ இண்டிவிஜுவல்ஸ் வந்து அங்கே வந்துட்டு இருக்காங்க, இப்போ இதுக்கும் நான் என்ன கொடுக்க போகிறேன், ப்ளஸ். ஓகே, மாட்டாலிட்டினா என்னது, லீவிங்கில் பாப்புலேஷன் இல்லையா, தே ஆர் டையிங். ஓகே, அப்போ இதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், மைனஸ். வேற எமிகிரேஷனுக்கும் சேம் ஸ்டோரி தான், இப்போ இதுக்கும் என்ன கொடுக்குறோம், மைனஸ் தான் நமக்கு கொடுக்குறோம். ஸோ அதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. நாட்டாலிட்டி அண்ட் இமிகிரேஷன் மூலமாக என்ன ஆக போகுது, எனக்கு பாப்புலேஷன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது. வேறஸ் மார்டாலிட்டி அண்ட் எமிகிரேஷன் மூலமாக எனக்கு என்ன ஆக போகுது, பாப்புலேஷன் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆக போகுது. ஸோ அதான் சொல்கிறாங்க, பாப்புலேஷன் டென்சிட்டி இஸ் கோயிங் டு ஃப்ளக்சுவேட்ஸ் பேஸ்ட் ஆன் த 4 ப்ராசஸ். நாட்டாலிட்டி, பர்த், மார்டாலிட்டி, டெத். இமிகிரேஷனா அந்த ஹேபிட்டேட்டுக்கு வருது, எமிகிரேஷனா நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் லெஃப்ட் த ஹேபிட்டேட். ஓகேவா? ஸோ அப்போ நார்மல் கண்டிஷனில் நமக்கு நாட்டாலிட்டியும் மார்டாலிட்டி தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் டெத்தும் பர்த்தும் தான் என்ன பண்ண போகுது, நமக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. வேறு ஸ்பெஷல் கண்டிஷன் இன் அ நியூலி காலனைசிங் ஹேபிட். ஓகே, நியூலி காலனைசிங் ஹேபிட்டில் யார் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவான்னு கேட்பாங்க. ஓகே, என்சிஆர்டியில் இருக்குது, விச் இஸ் நோன் அஸ் இமிக்ரேஷன். ஓகேவா? ஒரு நியூலி காலனைசிங் ஹேபிட்டில் யார் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்னா இமிக்ரேஷன். ஓகேவா? ஸோ ஒரு பேரன் ஏரியாவுக்கு வராங்க, பிடிச்சிருந்தா தே வில் ஸ்டே, ரைட் இல்லையா? ஸோ இல்லைனா தே வில் லீவ், ரைட்? ஸோ அப்போ அந்த மாதிரியான கேஸில் இமிக்ரேஷன் தான் வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. ஓகேவா? ரைட், நம்ம பாப்புலேஷன் டென்சிட்டியை நம்ம என்ன பண்ண போகிறோம், எஸ்டிமேட் பண்ண போகிறோம். ஓகே, பாப்புலேஷன் டென்சிட்டி அட் ஃபியூச்சர் டைம் t+1. கரண்ட்டில் இருக்க டைம் டீன்னு வச்சுக்கலாம், ஃபியூச்சர் டைம் வந்து என்ன சொல்லலாம், t+1ன்னு சொல்லலாமா? ஸோ அதான் பாருங்கள், பாப்புலேஷன் டென்சிட்டி n அட் த டைம் t+1. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, பாப்புலேஷன் டென்சிட்டி அட் நவ். ஓகேவா? nt ப்ளஸ் பர்த் ப்ளஸ் இமிக்ரேஷன் என்ன பண்ணோம், நமக்கு இன்க்ரீஸ் பண்ணோம். கரெக்ட் இல்லையா? பாப்புலேஷன் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம். வேற டெத் ப்ளஸ் இமிக்ரேஷன் என்ன பண்ணோம், டிக்ரீஸ் பண்ணோம். இப்போ இவங்க 2 பேர் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி அண்ட் வி ஆர் கோயிங் டு சப்ராக்ட் இட். ஓகே, அந்த ஃபார்ம்லாம் முக்கியம். அந்த சப்ராக்ஷன் இருக்குல்ல, இந்த ஏரியாவில் தே மே கிவ் த ப்ளஸ் ஆல்சோ. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ப்ளஸ் தான் வரும், ரைட்டா? ஸோ அதை வச்சு நமக்கு சம்ஸ் கூட கொடுப்பாங்க. லெட் அஸ் கன்சிடர். ஓகே, ஸோ ஒரு n இவ்வளோ இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு ஒரு n இருக்குது, இப்போதைக்கு ஒரு 200 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 200 இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு இமிக்ரேஷன் மூலமாக, ஓகேவா, இமிக்ரேஷன் மூலமாக எனக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா ஒரு 50 பேர் வந்திருக்காங்க, ரைட்? ஓகே, தென் நெக்ஸ்ட் எமிக்ரேஷன் மூலமாக ஒரு 20 பேர் வெளியே போயிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன எடுத்துக்கலாம், பர்த் எடுத்துக்கலாமா? அதாவது நாட்டாலிட்டி, பர்த். ஓகே, பர்த் மூலமாக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ஒரு 60 எடுத்துக்கலாம். நியூவாக 60 வந்து பார்ன் ஆயிருக்காங்க. அண்ட் டெத் ஒரு 10 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது இப்போ நம்ம ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு கேட்பாங்க nt+1 என்னன்னு கேட்பாங்க கொஷனில். ஓகேவா? nt+1 என்ன? அப்போ முதல்ல நமக்கு ஃபார்ம்லாம் தெரியும். ஓகேவா? அப்போ nt+1னா இனிஷியலில் எவ்வளோ இருந்தது, nt இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ nt. ஓகேவா? nt எவ்வளோ, 200. ஓகே, அப்போ நான் வந்து 200 எடுத்துக்கிறேன். 200 ப்ளஸ் ஒரு காமனாக ஒரு ப்ராக்கெட் என்ன பண்ணோம், பர்த் ப்ளஸ் இமிக்ரேஷன். ஓகேவா? அப்போது 60 ப்ளஸ் ஒரு 50, ரைட்டா? தென் இது கூட மைனஸ் பண்ணோம். ஓகேவா? இங்கே என்னது, சப்ராக்ஷன். யார், இந்த எமிக்ரேஷனையும் டெத்தையும். ஓகேவா? அப்போது 20 + 10. ஓகேவா? இப்போ ஒரு 20 ப்ளஸ் ஒரு 10. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு ப்ராக்கெட். ஓகே, ஸோ அப்போ அதை நம்ம கால்குலேட் பண்ணலாமா? அப்போ ஒரு 200 இது தனியாக இருக்கட்டும். ஓகேவா? ப்ராக்கெட்டில் 60 + 50 எவ்வளோ, ஒரு 110. ஓகேவா? மைனஸ் ஒரு 30. ஓகே, அப்போ 110ல் ஒரு 30யை மைனஸ் பண்ணால் ஓகே ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 200
plus ஒரு 80 இருக்கும். The answer will be a 280. அப்போ population density என்ன இருக்கு எனக்கு ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 200லேருந்து 280 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மாதிரி ஒரு சிம்பிளான சம் கூட கேட்பாங்க. ஓகேவா ரைட், இதில் எந்த டவுட்டும் இருக்கான்னு நம்புகிறேன். ஓகே கோகுல் சொல்லுங்க, கோகுல் சொல்லுங்க என்ன டவுட்டு? எஸ் வெரி குட் கிருஷ்ணா கேட்கலாம், சூப்பர் 280 தான் கரெக்டு. கோகுல் ஓகே ஃபைன். ஓகேவா ஓகே இது கிளியர்னு நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் ஃபர்தராக நம்ம போகலாம். க்ரோத் மாடல்ஸ். ஓகேவா, அதாவது க்ரோத் மாடல்ஸை நம்ம பாப்புலேஷன் வந்து ஃபர்தராக க்ரோ ஆகுமா இல்லையான்றதை இந்த க்ரோத் மாடல்ஸ் வச்சும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். வில் பி ஹேவிங் த எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத் அண்ட் லாஜிஸ்டிக் க்ரோத், ரெண்டு க்ரோத் மாடல்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் we are going to discuss the exponential growth. ஓகே, ஸோ எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியர் தே ஆர் கன்சிடரிங் த ரிசோர்ஸஸ் ஆர் அன்லிமிட்டெட். ஓகேவா, இங்கே ரிசோர்ஸ் வந்து அன்லிமிட்டடாக இருக்கும்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நமக்கு நார்மலாக ரிசோர்ஸ் அன்லிமிட்டடாக இருக்குமா? நோ, எப்பயுமே ரிசோர்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் இதை நம்ம என்ன சொல்லலாம்னா அன்ரியலிஸ்டிக் க்ரோத் மாடல்னு கூட சொல்லலாம். ஓகேவா ரைட், தென் பாப்புலேஷன் இங்கே எப்படி க்ரோ ஆக போகுது? இட் இஸ் கோயிங் டு ஷோ த எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத் இல்லைனா geometric growth வந்து இது காட்ட போகுது. ஓகே ரைட், here the population is going to show the exponential growth இல்லைனா geometric growth because இங்கே ரிசோர்ஸ் எனக்கு இருக்கு, அன்லிமிட்டடாக ஃபுட் எல்லாமே இருக்கும்போது என்ன நல்லா க்ரோ ஆகும். ஓகே, அவங்களோட மேக்ஸிமம் ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டியை காட்டுவாங்கல்ல. ரைட், ஸோ அதான் பாருங்க. ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டி இங்கே டைம். ஓகே, இங்கே ரிசோர்ஸ் எப்படி இருக்குது? அன்லிமிட்டடாக இருக்குது. அப்போ க்ரோத் எப்படி இருக்கும்? ஹியர் த க்ரோத் இஸ் unlimited growth. அப்போ எனக்கு curve எப்படி கிடைக்குது? Here will be getting the J shape curve. ஓகேவா, J shapeல curve எனக்கு கிடைக்கும். Right, next இதுக்கு ஃபார்முலா பாருங்க. change in population with respect to change in time. ஓகேவா, நம்ம என்ன சொல்றோம்? Rn. ஓகே, R is nothing but intrinsic rate of natural increase. அதாவது இது R என்னன்னு சொல்லலாம்னா biotic potential கூட சொல்லலாம். ஓகேவா, ஸோ பிரியதர்ஷினி பிஒய்க்யூஸ்க்கு போல் போடுங்க சார். ஓகே பண்ணிடலாம் பிரியதர்ஷினி. பிஒய்க்யூ நம்ம செஷன் என்ன ஃபர்தராக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வில் பி ஹேவிங் த பிஒய்க்யூஸ் கண்டிப்பாக. ஷியோர் ஷியோர் ஷியோர். ஓகேவா, ஸோ அப்போ இந்த ஆர் வந்து ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ பயோட்டிக் பொட்டன்ஷியல் சொன்னேன். அப்போ பி மைனஸ் டி. ஓகேவா, அப்போ அன்லிமிட்டட் ரிசோர்ஸ் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ரிப்ரொடக்ஷன் காட்டுவாங்க இல்லையா. ஸோ அதான் என்ன சொல்கிறோம்? intrinsic rate of natural increase அப்படின்னு சொல்கிறோம். it is also known as என்னது? biotic potential. ஓகே, சம்டைம்ஸ் கேட்பாங்க. அண்ட் இந்த ஆர் வேல்யூ வச்சு நம்மளால என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா, ஸோ எந்த ஒரு பயோட்டிக் ஃபேக்டர் ஆர் ஏபயோட்டிக் ஃபேக்டர் அந்த பாப்புலேஷன் க்ரோத்தில் வந்து யார் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறான்றதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா, ஸோ ஆர் வேல்யூ வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம்? எந்த ஒரு ஃபேக்டர் வந்து அந்த பாப்புலேஷன் க்ரோத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போது இட் மேபி பயோட்டிக்காக இருக்கலாம், ஏபயோட்டிக்காக இருக்கலாம். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா ரைட், தென் இதை நம்ம இன்டெக்ரல் ஃபார்முலாக்கு மாற்றுறோம். இன்டெக்ரல் ஃபார்முக்கு மாற்றும் போது இன்டெக்ரல் ஃபார்முக்கு மாற்றினா வில் பி கெட்டிங் என்ன ஃபார்முலா பாருங்க? nt ஈக்குவல் டு n0 e பவர் rt. ஓகேவா, nt ஈக்குவல் டு n0 e பவர் எக்ஸ்போனன்ஷியல் இல்லையா, e பவர் rt. ஸோ e is nothing but base of the natural logarithm. சம்டைம்ஸ் இது கேட்பாங்க ஈனா என்னன்னு. ஓகே, e is nothing but base of natural logarithm. இதோட வேல்யூ பாருங்க 2.718. என்னது? 2.718. சிம்பிளாக இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத்தில் ரிசோர்ஸ் எப்படி இருக்கும்? அன்லிமிட்டடாக இருக்கும். அப்போ கர்வ் எனக்கு எப்படி கிடைக்கும்? ஜே ஷேப்பில் கர்வ் வந்து கிடைக்க போகுது. பிகாஸ் இங்கே பாப்புலேஷன் க்ரோத் வந்து எக்ஸ்போனன்ஷியல் மேனரில் இருக்கும். இதோட ஃபார்முலா என்ன? dn/dt ஈக்குவல் டு Rn. ஓகே, இங்கே Rனா என்னது? இன்ட்ரின்சிக் ரேட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீஸ். இது இன்டெக்ரல் ஃபார்முலாக்கு மாற்றினா என்ன கிடைக்கும்? nt ஈக்குவல் டு n0 e பவர் rt. அப்போ ஈனா என்ன? பேஸ் ஆஃப் த நேச்சுரல் லாகரிதம் 2.718. இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சா போதும். ஓகேவா ஃபைன். நெக்ஸ்ட் போகலாமா? வில் பி மூவிங் டு த எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத் முடிச்சுட்டு லாஜிஸ்டிக் க்ரோத் போகிறோம். இட் வாஸ் கிவன் பை வேர்ல்ஹர்ஸ்பர்ல். யாரை? வேர்ல்ஹர்ஸ்பர்ல் லாஜிஸ்டிக் க்ரோத்னு சொல்கிறோம். இதை நம்ம என்ன சொல்லலாம்? ரியலிஸ்டிக் க்ரோத் கர்வ். ஓகே, ரியலிஸ்டிக் க்ரோத் மாடல் நம்ம சொல்லலாம். பிகாஸ் இது என்ன பண்ணியிருக்குன்னா ரிசோர்ஸ் ஆர் லிமிட்டட்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. எஸ், நம்ம நார்மலாகவே நேச்சுரல் ரிசோர்ஸ் எப்படி தான் இருக்கும்? லிமிட்டட் தானே இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம்? இட்ஸ் அ ரியலிஸ்டிக் க்ரோத் மாடல். ஓகே, அப்போது let us consider ஒரு கல்ச்சர் மீடியமில் பாக்டீரியா எடுத்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஒரு கல்ச்சர் மீடியமில் let us consider ஒரு கல்ச்சர் மீடியம்.
இந்த கல்சியம் ஒரு பாக்டீரியா எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரே ஒரு பாக்டீரியா நான் விட்டுருக்கேன், அதுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆகும், நல்லா டக்குன்னு என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகுமா, மல்டிப்ளை ஆகிட்டு ஒரு டைம் போக இங்கே இருக்க ரிசோர்ஸ்லாம் என்ன ஆகும், ஃபுட்டெல்லாம் என்ன ஆகும், டெப்ளீட் ஆகுமா. இப்போ டிப்ளீட் ஆகும்போது என்ன ஆக போகுது, அவங்களுக்குள்ள காம்படிஷன் நடக்க போகுது. ஸோ அதான் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பாக்டீரியா விடுறேன், ஃபர்ஸ்ட் they will be in the lag phase. ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள அக்கமடேட் ஆக ட்ரை பண்ணுவாங்கல்ல, அப்போ ஃபர்ஸ்ட் they will show the lag phase. ஓகே, அந்த lag phase வந்து பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக they will be showing the acceleration. ஓகேவா, அடாப்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், டக்குன்னு மல்டிப்ளை ஆகும்ல, which is known as acceleration. அப்புறம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும், ஃபுட்டு வந்து டெப்ளீட் ஆகும்போது என்ன பண்ணால் அந்த க்ரோத் வந்து கம்மியாகும். ஓகே, அதுதான் என்னது, இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், டிசலரேஷன். ஓகே, டக்கு மல்டிப்ளை ஆக்சலரேஷன், அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபுட் எல்லாம் ரெடியூஸ் ஆயிரும், டிசலரேஷன். அண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பாருங்க, இதுதான் என்ன சொல்லுவோம், கேரிங் கெப்பாசிட்டி கே. ஓகே, அதுக்கு முன்னாடி கேனா என்னன்னு சொல்லிடுறேன். கே இஸ் நத்திங் பட் கேரிங் கெப்பாசிட்டி. கேரிங் கெப்பாசிட்டினா என்னன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல எவ்வளோ பேரை அக்கமடேட் பண்ண முடியும், விச் இஸ் நோன் அஸ் கேரிங் கெப்பாசிட்டி. லெட் அஸ் கன்சிடர் ஒரு ரூமில் ஒரு 50 சேர்ஸ் இருக்குது. 50 சேர்ஸ் இருந்தால் எவ்வளோ பேர் தான் அக்கமடேட் பண்ண முடியும், 50 பேர் தானே. அதே மாதிரி தான் இந்த கல்சியம் நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த கல்சியம் ஒரு 1 lakh பாக்டீரியாவுக்கு இதை அக்கமடேட் பண்ண முடியும்னா, அப்போ இங்கே ஒரு 1 lakh பாக்டீரியாஸ் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், இங்கே இருக்க முடியும். அந்த 1 lakh மேலே இங்கே இருக்க முடியுமா, முடியாது, ரைட். ஸோ அப்போது இதோட கேரிங் கெப்பாசிட்டி கே என்னன்னு கேட்டால் 1 lakh அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ 1 lakh மேலே போகும்போது அது சப்போர்ட் பண்ணாது. ஓகேவா, ஸோ இப்போ கேரிங் கெப்பாசிட்டி இருக்கும்போது பாப்புலேஷன் எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும், ரைட். ஸோ அப்போ கேரிங் கெப்பாசிட்டி கே ரீச் ஆச்சுன்னா அப்போ கே ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம். என் இஸ் நத்திங் பட் பாப்புலேஷன் டென்சிட்டி. ஓகே, இப்போ கேரிங் கெப்பாசிட்டி இங்கே 50 பேர்னா, ஓகே, மேக்ஸிமம் நமக்கு கே ஈக்குவல் டு என் எப்போ ரீச் ஆகும், ஸோ இந்த அசிம்டோட் ஸ்டேஜ், இதுதான் என்னது அசிம்டோட். ஓகே, வென் இன் கேஸ் ஆஃப் அசிம்டோட்டில் இருக்கும்போது கே எப்படி இருக்க போகுது, ஈக்குவல் டு என். ஓகேவா, ஸோ அசிம்டோட்டில் பாருங்கள் n ஈக்குவல் டு கே. ஓகேவா, நம்மளோட பாப்புலேஷன் டென்சிட்டி கேரிங் கெப்பாசிட்டி ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே போகுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஓகேவா, இதுக்கப்புறம் என்னன்னா அகைன் ஃபர்தர் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போது இங்கே எனக்கு கர்வ் வந்து என்ன காட்ட போகுது, lag phase, acceleration, deceleration, asymptote. அசிம்டோட்டில் பாப்புலேஷன் டென்சிட்டி எப்படி இருக்குன்னு கேட்பாங்க, n ஈக்குவல் டு கே. ஓகேவா, அதான் நம்மளோட பாப்புலேஷன் டென்சிட்டி கேரிங் கெப்பாசிட்டியாக ரீச் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கு மேலே ஃபர்தராக க்ரோத் இருக்குமா, இன்னும். ஓகேவா, ஸோ அதோட ஃபர்தராக க்ரோத் வந்து நின்றும். பிகாஸ் ஏன் அதுக்கு மேலே இருக்காங்கன்னா, பிகாஸ் அவங்களுக்குள்ள ரிசோர்ஸுக்காக காம்படிஷன் வர ஆரம்பிச்சிடும். அப்போ யாராவது ஒரு ஆள் இருக்கணும், ஒரு ஆள் என்ன பண்ணிடணும், வெளியே போய் தான் ஆகணும். ஓகேவா, அண்ட் ஓவரால் கர்வ் எப்படி இருக்கு, எனக்கு எஸ் ஷேப்பில் கர்வ். முன்னாடி பார்த்த எக்ஸ்போனன்ஷியல் எப்படி இருந்தது, ஜே ஷேப்பில் எனக்கு கர்வ் வந்து இருந்தது. கரெக்டாக. ஓகே, ஸோ முன்னாடி ஃபார்முலா என்ன இருந்தது, dn/dt ஈக்குவல் டு rn. கரெக்டாக, எக்ஸ்போனன்ஷியலில் rn வரைக்கும் தான் இருந்தது. இங்கே என்ன ஆட் பண்ணுறோம், we are going to add the environmental resistance, அதாவது கேரிங் கெப்பாசிட்டி ஆட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு k minus n divided by k. ஓகே, ஏன் கேவை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன், பிகாஸ் கே தான் மேக்ஸிமம், அதை தாண்டி n இருக்க முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கே போட்டுட்டு அப்புறம் n போடுறோம் டிவைடட் பை கே. ஓகேவா, ஸோ விச் இஸ் த ஃபார்முலா ஃபார் நம்மளோட லாஜிஸ்டிக் க்ரோத். ஓகேவா, ஸோ அப்போ லாஜிஸ்டிக் க்ரோத் யார் கொடுத்தது, வேர்ல்ட் ஹெல்த் பர்ல். இதோட ரிசோர்ஸில் இங்கே ரிசோர்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும். ஓகே, அதனால் அது ரியலிஸ்டிக் க்ரோத் கர்வ்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே க்ரோத் கர்வ் வந்து எப்படி இருக்க போது, எஸ் ஷேப்பில் இருக்க போது. இது ஒரு 4 ஸ்டேஜஸ் காட்டும், lag phase, acceleration, deceleration, asymptote. ஓகேவா, ரைட். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் போதும். சம்டைம்ஸ் டேரெக்டாக கேட்பாங்க, இப்படி ஒரு கொஸ்டின் கூட கேட்குறாங்க. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு வாட், கே இஸ் நத்திங் பட் இஸ் அ கேரியிங் கெப்பாசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் லைஃப் ஹிஸ்ட்ரி வேரியேஷன். ஓகேவா, எஸ் பழனியப்பன், குட் ஈவினிங். குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஓகே, ஸோ லைஃப் ஹிஸ்ட்ரி வேரியேஷன். ஓகே, ஒரு ஆர்கனிசம் ஒரு இடத்துல சர்வைவ் ஆகிருக்கு, என்ன பண்ணும்போது they are going to show the different kinds of reproductive strategies. ஓகேவா, ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். சி பாருங்க, ஒரு சில ஆர்கனிசம் என்ன பண்ணுவாங்க, they are going to breed only once in their lifetime. அவங்களோட லைஃப் டைமில் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் ப்ரீட் பண்ண போகிறாங்க. ஸோ யாருன்னு கேட்டிங்கன்னா பசிபிக் சால்மன் ஃபிஷ் அண்ட் பேம்பு. ஓகேவா, ஒரு டைம் ரிப்ரொடக்ஷன் போயிட்டு அவங்க they will die. ஓகேவா, ஸோ இதன் மூலமாக அவங்க பாப்புலேஷனை அவங்க சஸ்டைன் பண்ண போகிறாங்க. ஓகே, தென் பாருங்க, some of them they are going to produce a large நம்பர் எப்படி இருக்கு, நிறைய இண்டிவிஜுவல்ஸ், பட் அவங்களோட சைஸ் எப்படி இருக்கு, ரொம்ப குட்டியாக தான் இருக்கு. ஓகேவா, லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மாலர் சைஸ் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா, ஆயிஸ்டர் அண்ட் பெலாஜிக் ஃபிஷ். யார், ஆயிஸ்டர் அண்ட் பெலாஜிக் ஃபிஷ் they are going to produce a large நம்பர் அதிகமாக. ஓகே, 50 கவுண்ட்ஸ் இருக்கும். 50 கவுண்ட்ஸ் உங்களோட சைஸ் எப்படி இருக்குன்னா குட்டியாக இருக்கும். எஸ் யஷிகா, ஹாய் ஹாய் ஹாய். ஓகே,
Next பாருங்க, they are going to breed many times in their lifetime. Okay, நிறைய times ஒரு லைஃப்ல நிறைய டைம். Let us consider birds. Okay, ஒரு 3-4 monthsக்கு once என்ன பண்ணுவாங்க, they will lay the egg. Okay, அப்போ young ones வந்துட்டே இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ பாருங்க, they are going to breed many times. எக்ஸாம்பிள் பாருங்க, most of the birds and mammals. ஓகேவா? அண்ட் இங்க mammals எடுத்துக்கலாம், mammals birds கூட எடுத்துக்கலாம். இவங்களோட ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஒரு 5 to 6 இருக்குமா? பட் இவங்களோட சைஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசா இருக்கும். ஓகே, நம்பர் வாஸ் ஸ்மால், பட் அவங்களோட சைஸ் எப்படி இருக்கு? லார்ஜா இருக்கு. ஓகேவா? So என்னென்ன strategies, they are going to breed only once in their lifetime னா யாரு? Pacific salmon fish and நமக்கு என்ன இருக்கு? Bamboo. Okay, and smaller large number of offspring, but அவங்களோட சைஸ் எப்படி இருக்கு? ஸ்மாலா இருக்கு. யாரு? Oyster and pelagic fish. and இங்க வந்து பாருங்க, they are going to breed many times in their life cycle. யாரு? Birds and mammals. and இங்க நமக்கு number of offsprings ஓட நம்பர் வந்து என்ன இருக்கு? ரொம்ப கம்மியா இருக்கு, but their size will be large. யாரு? இங்க birds and mammals. Okay, next போலாம் population interaction. Okay, so population interaction தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஒரு இடத்துல ஒரு பாப்புலேஷன் இருக்குன்னா அவங்க இன்ட்ராக்ட் ஆகிட்டு தான் இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. ஓகே, சாரி, இன்ட்ராக்ட் ஆகாமல் இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எவ்ரி ஒன் ஹாவ் டு இன்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ ஒருத்தவங்களுக்கு ஃபுட் வேணும்னா, இப்போ ஹெர்பியோருக்கு ஃபுட் வேணும்னா அவங்க யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்? பிளான்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அதே மாதிரி கார்னிவருக்கு ஃபுட் வேணும்னா என்ன பண்ணுவோம்? தே ஹாவ் டு ஃபீட் ஆன் த ஹெர்பியோர்ஸ். அப்போ எந்த ஒரு பாப்புலேஷனும் எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்போ பாப்புலேஷன் நீட் டு இன்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ அப்படி இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ அதான் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, கிளியர், ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிடேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ரிடேஷனில் வந்து பாருங்களேன், ஒருத்தருக்கு வந்து பெனிஃபிட், இன்னொருத்தருக்கு வந்து நெகட்டிவ் எஃபெக்ட். அப்போ யாருக்கு பெனிஃபிட்? ப்ரிடேட்டருக்கு வந்து பெனிஃபிட். இது யாரை சாப்பிட போகுது? ப்ரே ஸ்பீசிஸ் சாப்பிட போகுது. அப்போ ப்ரேக்கு வந்து என்னது? நெகட்டிவ் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ப்ரிடேஷனோட நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இதுதான் நமக்கு முக்கியம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இட் இஸ் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர் த எனர்ஜி. ஓகே, இட் இஸ் கோயிங் டு கனெக்ட் த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் லோவர் ட்ராஃபிக் லெவல் டு ஹையர் ட்ராஃபிக் லெவல். லெட் அஸ் கன்சிடர் கிராஸை நம்ம ஹெர்பியோர் என்ன பண்ணோம்? ப்ரிடேஷன் பண்ணோம். தென் ஹெர்பியோட கார்னிவர் அப்படியே ப்ரிடேஷன் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுது? லோவர் ட்ராஃபிக் லெவல் டு ஹையர் ட்ராஃபிக் லெவல் என்ன அது? எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுக்கு இந்த ப்ரிடேஷன் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, அண்ட் தே ஆர் கோயிங் டு கீப் த ப்ரே பாப்புலேஷன் அண்டர் கண்ட்ரோல். ஓகே, ப்ரே பாப்புலேஷன் ஒரு பர்டிகுலர் லெவலுக்குள்ளே தான் என்ன பண்ணுவாங்க? மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. கேக்டஸ் பிளான்ட்டில் நமக்கு என்ன வந்திருக்கும்? ஸோ கேக்டஸ் பிளான்ட் வந்து நமக்கு வைடாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ அவங்க என்ன ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க? வேறு இடத்துலேருந்து வந்து நம்மளோட கேக்டஸ் ஃபீடிங் மாத்தை வந்து அங்கே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேக்டஸ் ஃபீடிங் மாத் இட் இஸ் அ ப்ரெடேட்டர். அங்கே ப்ரே யாரு? கேக்டஸ்ஸு. அப்போது இந்த கேக்டஸ் ஃபீடிங் மாத் என்ன பண்ணிச்சு? அந்த கேக்டஸ் எல்லாம் சாப்பிட்டு அந்த ப்ரே பாப்புலேஷனான கேக்டஸோட பாப்புலேஷனை அண்டர் த கண்ட்ரோல் கொண்டு வந்தது. இதுக்கு எக்ஸாம்பிள் அதுதான். ஓகேவா? கேக்டஸ் அண்ட் கேக்டஸ் ஃபீடிங் மாத். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை நம்ம என்ன பண்ணலாம்? பயோ கண்ட்ரோலாக கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம பார்த்தோம் இல்லையா எஃபிட்ஸ். ஓகே, ஸோ எஃபிட்ஸ் என்ன பண்ணுச்சு? சாரி, நம்ம லேடி பேர்ட் பெட்டில் என்ன பண்ணாங்க? தே வில் ஃபீட் ஆன் த எஃபிட்ஸ். ஸோ லேடி பேர்ட் இஸ் அ ப்ரிடேட்டர், எஃபிட் இஸ் அ ப்ரே. அதே மாதிரி தான் ட்ராகன் ஃப்ளை இட் இஸ் அ ப்ரிடேட்டர், வேறஸ் நமக்கு இன்னொன்று யார்? மஸ்கிட்டோ இட் இஸ் அ ப்ரே. ரைட்டில்? அப்போ இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ பயோ கண்ட்ரோல். அண்ட் இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு மெயின்டைன் த ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. எப்படி ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ண போகுது? So let us consider we are having the starfish pisaster. Okay, pisaster இது இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, it is going to maintain the species diversity மெயின்டைன் பண்ணுது. எப்படி? அதோட ப்ரை ஸ்பீசிஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்குள்ள காம்படிஷனை ரெடியூஸ் பண்ணுது. ஓகே, காம்படிஷனை ரெடியூஸ் பண்ணி என்ன பண்ணுது? அந்த ப்ரை ஸ்பீசிஸை மெயின்டைன் பண்ணுது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை எடுத்துட்டோம். இந்த ஸ்டார் ஃபிஷ் எடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ரே ஸ்பீசிஸ்க்குள்ளே என்ன ஆயிடுச்சு? இன்டென்சிட்டி ஆஃப் காம்படிஷன் அதிகமாகி அப்போ என்ன ஆச்சுன்னா மோர் தென் 10 ஸ்பீசிஸ் ஆஃப் இன்வெர்டபிரேட்ஸ் வந்து எக்ஸ்டின்ட் ஆனாங்க. ஓகே, ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, starfish is pisacer which is a predator, it is going to maintain the species diversity. அது இருக்கும்போது என்னாச்சு? அந்த invertebrates எல்லாம் extinct ஆகலை. அதை ரிமூவ் பண்ணக்கப்புறம் தான் என்னாச்சு? more than 10 species of invertebrates got extinct. Okay, and last function பாருங்க, predators are prudent in nature. எப்படி இருப்பாங்க? ப்ரூடெண்ட்டாக இருப்பாங்க, கேர்ஃபுல்லாக ரிசோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அதாவது என்ன பண்ண மாட்டாங்க? ப்ரே ஸ்பீஸில் ஓவராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டாங்க. ப்ரே எக்ஸ்ப்ளாய்ட் ஆகி ப்ரே வந்து எக்ஸ்டென்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ப்ரிடேட்டரெலாம் இருக்க முடியுமா? முடியாது, ரைட்? ஸோ அதான் என்ன பண்ணுவாங்க? இருக்கிற ரிசோர்ஸை கேர்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் இப்போ டைகர் இருக்குன்னா ஒரு நாள் டியரை சாப்பிடும், இன்னொரு நாள் ஜிராஃபை சாப்பிடும், இல்லைனா வைல்டு போர், இந்த மாதிரி மாறி மாறி ஃபுட்டை வந்து சாப்பிடும். அப்போ ஒரே ஸ்பீஸை மட்டும் சாப்பிட்டா என்ன ஆகிடும்? அந்த பர்டிகுலர் ஸ்பீஸ் எக்ஸ்டென்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ அதான் they will use the resources carefully, which is known as prudent. Okay, so இதுதான் இந்த predation ஓட function. என்னது? எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், they will keep the prey population under control. Okay,
biocontrol யூஸ் பண்ணலாம். They will maintain the species diversity. And last, predators are prudent in nature. ஓகேவா? Then இப்படியே இந்த prey species சாப்பிட்டுட்டே இருந்தால் இந்த prey species என்ன பண்ணும்? They will also try to escape இல்லையா அந்த predator இருந்து. எப்படி they are going to escape ஆகப்போறாங்க? எப்படி escape ஆகப்போறாங்க? Let's see. ஸோ பாருங்க நம்மளோட insects, frogs எல்லாம் பண்ணுறாங்க. They are going to show the camouflage. இப்போ camouflageனா என்னது? இப்போ ஒரு frog வந்து ட்ரீ இருக்குன்னா ட்ரீ மாதிரியே ஒரு ப்ரௌன் கலரில் மாறிடும். அப்போ அதோட predator-ஆல் அதை பார்க்க முடியுமா? முடியாது. ஸோ which is known as camouflage. அப்போ insects, frogs என்ன பண்ணுறாங்க? camouflage காட்டுறது மூலமாக they are going to escape from their predator. Okay. Then monarch butterfly. Monarch butterfly என்ன காட்டுது? It is going to show the chemical difference because இதோட larval stage இருக்குல்ல, இதோட larval stageல இது வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு poisonous weed வந்து சாப்பிடும். அப்படி poisonous weed சாப்பிடும்போது அந்த larva தானே என்னவா மாறும்? adult butterfly-ஆ மாறும். இப்போ சேம் டாக்ஸின் இந்த பட்டர்ஃப்ளைலையும் இருக்கும். ஸோ அதனால இதோட ப்ரெடேட்டர்ஸ்லாம் இதை என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்களா? இது ஒரு டிஸ்டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தே வில் அவாய்ட் திஸ். ஓகே. அப்போ கெமிக்கல் டிஃபென்ஸ் மூலமாக monarch butterfly is going to escape from its predators. ஓகே. நெக்ஸ்ட் தான் இன் கேஸ் ஆஃப் கேக்டஸ் அண்ட் அக்கேஷியா. இப்போ இந்த தான்ஸ் இருக்கும்போது நம்மளோட ஹெர்பிவோர்ஸ் போய் சாப்பிடுவாங்களா? நோ, ரைட். ஸோ அதான் மார்ஃபாலஜிக்கல் டிஃபென்ஸ். என்னது? கேக்டஸ்லேயும் அக்கேஷியாலையும் என்ன இருக்குது? தான்ஸ் இருக்குது. அண்ட் கெலோட்ராஃபஸ் நிறைய டைம் நமக்கு நீட் எக்ஸாமில் கூட கேட்டிருக்காங்க. கெலோட்ராஃபஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறது? கார்டியாக் கிளைகோசைட்ஸ். இந்த கார்டியாக் கிளைகோசைட்ஸ் இருக்க இந்த கெலோட்ராஃபஸை நம்ம ஹெர்பிவோர்ஸ் வந்து சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக், ஓகே, ஃபைனலாக தே மே டை ஆல்சோ. ஸோ அதனால் நம்மளோட ஹெர்பிவோர்ஸ் தே வில் அவாய்ட் திஸ். ஓகேவா? ஸோ அதேமாதிரி நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறு கொடுத்துருப்பாங்க. நியர்லி ஆல், அதாவது நியர்லி 25% ஆஃப் ஆல் இன்செக்ட்ஸ் ஆர் என்னது? தேவர் ஃபைட்டோஃபேகஸ். ஃபைட்டோஃபேகஸ்னா தே ஆர் த plant eating. ஓகேவா? ஸோ அப்போ அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகும்னா நம்ம பிளான்ஸ் என்ன பண்ணுவாங்க? தே ஆர் ஆல்சோ கோயிங் டு ப்ரொடியூஸ் சம் கெமிக்கல்ஸ். ஓகேவா? கெஃபைன், ஸ்ட்ரிக்னின், ஓகே, இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ண மூலமாக தே ஆர் கோயிங் டு எஸ்கேப். ஓகே, அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கமர்ஷியலாகவும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட் இல்லையா? ரைட். ஸோ இதெல்லாம் தான் யூ ஹேவ் டு ரிமெம்பர் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டு. டோன்ட் ஸ்கிப் எனி ஆஃப் தீஸ் பாயிண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம் காம்படிஷன். ஓகேவா? காம்படிஷன். ஓகே, காம்படிஷன்னா என்ன பண்ண போகிறாங்க? ரெண்டு பேரும் ஒரு ரிசோர்ஸ்க்காக காம்படிட் பண்ணும்போது ரெண்டு சைடும் டேமேஜ். ஓகேவா? அப்போ இங்கே இன்ட்ராக்ட் ஆக போகிற ரெண்டு ஸ்பீஷஸும் என்ன ஆகும்? தே வில் பி கெட்டிங் த நெகட்டிவ் இம்பேக்ட். ஓகேவா? ஸோ பாருங்க, நம்ம டார்வின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னா இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன். ஓகேவா? ரெண்டு வேறு வேறு ஸ்பீஷஸ்க்குள்ளே நடக்கிற காம்படிஷன் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ potent force for the organic evolution. ஓகேவா? அப்போ ரெண்டு வேறு வேறு ஸ்பீஷஸ்க்குள்ளே நடக்கிற காம்படிஷன்னா எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு? எவல்யூஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ தென் பாருங்கள், காம்படிஷன் நம்ம எப்பவுமே நினச்சிட்டு இருப்போம் ரெண்டும் ஒரே ஸ்பீஷஸ்க்குள்ளே தான் நடக்கும், சேம் ரிசோர்ஸ்க்காக தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். நோ, காம்படிஷன் நமக்கு ரெண்டு வேறு வேறு ஸ்பீஷஸ்க்குள்ளேயே நடக்கும் ஃபார் த சேம் ரிசோர்ஸுக்காக. ஓகேவா? லெட் அஸ் கன்சிடர் நமக்கு என்ன சொல்லலாம், நமக்கு ஜூ பிளாங்க்டன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அந்த ஜூ பிளாங்க்டன்ஸை அங்கே நேட்டிவ்ல இருக்க ஃபிஷ்ஷும் சாப்பிடுவாங்க அண்ட் ஃப்ளமிங்கோஸும் சாப்பிடுவாங்க. அப்போது ஃப்ளமிங்கோஸ் வேறு, ஃபிஷ்ஷு வேறு. பட் அவங்க யாருக்காக காம்படிட் பண்ணுறாங்க? ஃபார் ஜூ பிளாங்க்டன்ஸ். அதான் சொல்கிறாங்க ரெண்டு வேறு வேறு ஸ்பீஷஸ்க்குள்ளே கூட காம்படிஷன் நடக்கலாம் ஃபார் சேம் ரிசோர்ஸஸ். அதே மாதிரி பாருங்கள், காம்படிஷன் வந்து ரிசோர்ஸ் லிமிட்டடாகவும் இருந்தால் நடக்கும், அன்லிமிட்டடாகவும் இருந்தால் நடக்கும். ஓகே, லிமிட்டடாக இருந்தால் நமக்கு தெரியும் காம்படிஷன் கண்டிப்பாக நடக்கும். அன்லிமிட்டடாக இருக்கும்போது எப்படி காம்படிஷன் நடக்கும்? பிகாஸ் அன்லிமிட்டடாக இருக்கும்போது நமக்கு ரெண்டு ப்ரெடேட்டர் இருக்கான். ரெண்டு ப்ரெடேட்டரில் ஒன்று வந்து சூப்பராக இருக்கான். ஓகே, ஒன்று சுப்பீரியர் ப்ரெடேட்டர், இன்னும் கொஞ்சம் இருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த இன்ஃபீரியர் இருக்க ப்ரெடேட்டரால் என்ன பண்ண முடியாது? அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க, ரிசோர்ஸ் அன்லிமிட்டடாக இருந்தாலும் எனக்கு என்ன நடக்கும்? காம்படிஷன் நடக்கும். ஓகே, தென் மூவிங் டு த காம்படிட்டிவ் ரிலீஸ் விச் வாஸ் கிவன் பை கார்னல்ஸ். ஓகேவா? காம்படிட்டிவ் ரிலீஸ் யார் கொடுத்தா? கார்னல்ஸ். ஓகேவா? ஓகே, கார்னல்ஸ் எலகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. ஸோ நமக்கு ஹி ஹாஸ் டேக்கன் அ பார்னக்கிள்ஸ். ஓகேவா? பார்னக்கிள்ஸில் சுப்பீரியர் யார்? சுப்பீரியர் அண்ட் லார்ஜ் பார்னக்கிள் யாருன்னா பாலனஸ். வேற ஸ்மால் அண்ட் இன்ஃபீரியர் பார்னக்கிள்ஸ் யாருன்னா கேத்தமலஸ். ஓகே, இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த சுப்பீரியர் பார்னக்கிளான பாலனஸ் என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணுறாரு. ஓகேவா? ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த கேத்தமலஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருந்தது இல்லை. அப்போ அங்கே சுப்பீரியர் இல்லை. அப்போ அந்த கேத்தமலஸ் என்ன போகுது? வேறு லெவலில் ஸ்ப்ரெட் ஆகும். டிராஸ்டிக்கலி இது வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா காம்படிஷனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ ரிமூவ் பண்ணுறதுனால காம்படிட்டிவ்லி, அதாவது இன்ஃபீரியர் இருக்க ஸ்பீசிஸ் என்ன போகுது? டிராஸ்டிக்கலி இன்க்ரீஸ் ஆகுது, விச் இஸ் நோன் அஸ் காம்படிட்டிவ் ரிலீஸ். ஓகேவா? ஸோ அதாவது பேலன்ஸை வந்து என்ன பண்ணுறாரு? ரிமூவ் பண்ணுறாரு. விச் இஸ் அப்போ என்ன சொல்லலாம்? இவர் வந்து காம்படிஷனை ரிமூவ் பண்ணியிருக்காரு. அதான் என்ன சொல்கிறோம்? காம்படிட்டிவ் ரிலீஸ் விச் வாஸ் கிவன் பை
cornels. ஓகேவா? ஸோ இங்கே என்ன எடுத்துக்கிட்டாரு? barnacles, superior barnacle bananas, inferior barnacles cathameles. அது போதும். ஓகேவா? Then Gauss competitive exclusion principle கேட்பாங்க. competitive exclusion principle யார் சொன்னது? It was given by Gauss. ஓகேவா? competitive exclusion principle யார் சொன்னா? Gauss. இந்த competitive exclusion principle அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, ஓகேவா, ரெண்டு க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் வந்து காம்படிட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபார் சேம் ரிசோர்ஸஸ். அப்படி சேம் ரிசோர்ஸ் காம்படிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவங்க ரொம்ப நாளைக்கு கோ எக்ஸிஸ்டன்ஸ் காட்ட முடியாது. என்ன பண்ண முடியாது? கோ எக்ஸிஸ்டன்ஸ் காட்ட முடியாது. ஸோ அல்டிமேட்டாக யார் வந்து இன்ஃபீரியராக இருக்காங்களோ அவங்க வந்து எலிமினேட் ஆகிடுவாங்க. விச் இஸ் நோன் அஸ் competitive exclusion principle which was given by Gauss. ஓகேவா? என்ன பண்ணுறாங்க? ரெண்டு க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் சேம் ரிசோர்ஸ்க்காக காம்படிட் பண்ணுறாங்க. இப்படி காம்படிட் பண்ணும்போது ரெண்டு பேரும் என்ன பண்ண முடியாது? ரொம்ப நாளைக்கு கோ எக்ஸிஸ்டன்ஸ் காட்ட முடியாது. அல்டிமேட்டாக என்ன ஆகணும்? யாராவது ஒரு ஆள் ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? விச் இஸ் நோன் அஸ் competitive exclusion principle which was given by Gauss. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், Abingdon tortoise and goat in case of Galapagos island. ரெண்டு பேருமே என்ன தான் சாப்பிடுவாங்க? ரெண்டு பேர் they will feed on the grass. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், கோட் என்ன பண்ணும்? ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிரேசிங் பண்ணிட்டு போயிடும்ல, ரைட்? அப்போ இந்த டாட்டாஸ் என்ன பண்ணும்? ரொம்ப ஸ்லோவாக தானே ஃபீட் பண்ணும். அப்போ ஓவர் அ டிகேட், ஓகேவா, ஆஃப்டர் சம் டிகேட்ஸ் இந்த அபிங்டன் டாட்டாஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் இந்த கோட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த கிராஸ் எல்லாம் சாப்பிடும்போது திஸ் டாட்டாஸ் பிகம் எக்ஸ்டிங்க்ட். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் காம்படிட்டிவ் கோ எக்ஸிஸ்டன்ஸ். ஓகேவா? காம்படிட்டிவ் கோ எக்ஸிஸ்டன்ஸ். இவர் என்ன சொன்னார்? காஸ் என்ன சொன்னார்? எக்ஸ்க்ளூஷன் தான் நடக்கும்னு சொன்னார். நோ, ரீசெண்ட் ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? எப்பயுமே எக்ஸ்க்ளூஷன் நடக்காது. சம்டைம்ஸ் they will try to show the coexistence also. ஓகேவா? ஸோ இது நமக்கு யார் சொன்னாரா? மெக் ஆர்த்தர். காம்படிட்டிவ் கோ எக்ஸிஸ்டன்ஸ் was given by மெக் ஆர்த்தர். ஓகேவா? ஸோ பாருங்கள், இதுக்குள்ளே எவ்வளோ பேர் நம்ம பார்த்துட்டோன்னா, ஓகேவா, கார்னல்ஸ், தென் காஸ், மெக் ஆர்த்தர், அண்ட் இங்கே ஸ்டார்டிங்கில் இதை சொன்னது யார்? டார்வின். ஓகே, இதெல்லாம் முக்கியம் பார்த்துக்கோங்க. ஓகே, காம்படிட்டிவ் கோ எக்ஸிஸ்டன்ஸ். ஓகேவா? அதாவது காம்படிட்டிவ் கோ எக்ஸிஸ்டன்ஸ் எப்பயுமே வந்து காம்படிஷனில் ஒருத்தர் எலிமினேட் ஆகிறது கிடையாது. they will try to show the coexistence. எப்படி? ஸோ they are going to share the resources. ஓகேவா? என்ன பண்ணுறாங்க? they are going to share the resources. என்ன காட்ட போகிறாங்க? they are going to show the resource partitioning. ஓகேவா? என்ன பண்ணுறாங்க? they are going to show the resource partitioning. ஓகேவா? ரிசோர்ஸ் பார்ட்டிஷன் பண்ணுறது மூலமாக என்ன பண்ண போகிறாங்க? they are going to stay in the same place. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்? they are going to show sometimes different foraging pattern. ஓகேவா? different times of foraging. இப்படி பண்ணுறது மூலமாக கூட they are staying. எக்ஸாம்பிள் பாருங்கள், 5 species of warbler. ஓகே, 5 closely related species of warbler ஒரே இடத்துல ஒரே ட்ரீல இருக்க போகிறாங்க. நீ வந்து சீடை சாப்பிடு, நான் வந்து இன்செக்டை சாப்பிட்றேன், இன்னொருத்த வந்து என்ன சாப்பிட்றான்? he is going to eat the foliage. ஸோ அப்படி என்ன பண்ணுறாங்க? 5 டிஃப்ரெண்ட் ஸ்பீஸ் ஆஃப் வார்ப்லர்ஸ் ஒரே இடத்துல இருந்து இருக்கிற ரிசோர்ஸ் ஷேர் பண்ணிட்டு அங்கே இருக்க போகிறாங்க. விச் இஸ் நோன் அஸ் காம்படிட்டிவ் கோ எக்ஸிஸ்டன்ஸ் விச் வாஸ் கிவன் பை நம்மளோட யார்? மெக் ஆர்த்தர். ஓகேவா? ஃபைன், இது வரைக்கும் எந்த டவுட் இல்லைன்னு நம்புகிறேன். ஓகேவா? பிகாஸ் நம்மளோட பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த காம்படிஷன் மட்டும் 2 பேஜில் வளன்னு வரிசையாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதில் நீங்கள் இந்த மாதிரி கல் அவுட் பண்ணுறதுக்கே டைம் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஸ்லைடு எடுத்துக்கோங்க, டக்குன்னு இதை பார்த்துட்டு ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு அப்படியே நீங்கள் போய் ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம், பாராசைட்டிசம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாராசைட்டிசம். ஸோ பாராசைட்டிசமில் ஒருத்தவங்களுக்கு பெனிஃபிட், இன்னொருத்தவங்களுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட். ஓகே, யாருக்கு பெனிஃபிட்? பாராசைட்டுக்கு பெனிஃபிட், வேற ஹோஸ்ட் அது இருக்க போகிற அந்த ஹோஸ்ட்டுக்கு தான் என்னது? நெகட்டிவ் எஃபெக்ட். ஓகேவா? பாராசைட்டுக்கு பெனிஃபிட், வேற ஹோஸ்ட்டுக்கு நெகட்டிவ். ஸோ பாருங்கள், பாராசைட் அண்ட் ஹோஸ்ட் என்ன பண்ணுவாங்க? they are going to show the co-evolution. let us consider ஹோஸ்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு சில மெக்கானிசம் வச்சு என்ன பண்ணுது? இது வந்து அவாய்ட் பண்ணுது, அந்த பாராசைட்டை வந்து எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுது. பட் அந்த பாராசைட்டும் என்ன பண்ணுது? இட் இஸ் ஆல்சோ டெவலப்பிங் அ மெக்கானிசம். அப்போ ஹோஸ்ட் எவால்வ் ஆனால் பாராசைட்டும் எவால்வ். அப்போ என்ன சொல்லலாம்? co-evolution. ஓகேவா? அண்ட் இந்த பாராசைட்ஸ் வந்து பாருங்கள் நிறைய அடாப்டேஷன் காட்டுறாங்க, இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? என்னென்ன அடாப்டேஷன் பார்க்கலாம். ஸோ இவங்க ஆல்ரெடி என்ன பண்ணுறாங்க? டைஜஸ்டட் ஃபுட்டு தானே எடுக்கிறாங்க. அப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேணுமா? ஹோஸ்ட் இருக்குது, ஹோஸ்ட்லேருந்து டைஜஸ்டிவ் ஃபுட் மட்டும் தான் அந்த பாராசைட் இருக்குது. டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேணுமா? நோ. ஓகே, there will be a loss of digestive system. தேவையில்லை. அண்ட் தேவையில்லாத சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் தேவை, பிகாஸ் தே மே ப்ரெசென்ட் இன்சைட் த ஹோஸ்ட். ஓகேவா? வெளியே ஹோஸ்ட்டுக்கு வெளியே தான் இருக்க போகிறோம், ஃப்ரீக்வெண்ட்டாக மூவ்மெண்ட்லாம் இருக்க போகிறது இல்லை. அதான் என்ன சொல்கிறாங்க? லாஸ் ஆஃப் unnecessary சென்ஸ் ஆர்கன். தேவையில்லாத சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே தே லெஃப்ட். ஓகேவா? அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் adhesive organs. ஓகேவா? ஸோ ஹோஸ்ட்டில் அட்டாச் ஆகிருக்கு, அதான் adhesive organs இல்லைனா சக்கர்ஸ் இது மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்
high reproductive capacity frequent கேட்கக்கூடியது இதுதான் high reproductive capacity ஓகேவா ஸோ அப்போ ஒரு parasite will be give rises to hundreds of offsprings வந்து இது கொடுக்க போகுது ஓகே இப்போ reproductive rate எப்படி இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேவா திரும்பவும் சொல்கிறேன் லாஸ் ஆஃப் unnecessary sense organs and presence of adhesive organs as occurs இருக்கும் and digestive system loss தான் லாஸ்ட்டாக என்ன இருக்க போகுது பாருங்கள் the reproductive capacity will be high okay so the next brood parasitism நம்ம பார்த்து போல குக்கு அண்ட் க்ரோ ஓகேவா ஸோ இங்கே குக்கோடைக்கு எப்படி இருக்க போகுது க்ரோடைக்கு மாதிரியே இருக்கும் ஓகேவா கலரு மார்க்கிங்ஸ் ஷேப்பில் எல்லாமே அப்போ க்ரோ என்ன பண்ணிவிடும் ஸோ இங்கே ஹோஸ்ட் யார் க்ரோ தான் வந்து ஹோஸ்ட்டு ஓகேவா இது வந்து ஹோஸ்ட் யார் க்ரோ வேற பேரசைட் யார் குக்கு ஓகேவா அப்போது இந்த க்ரோ என்ன பண்ணிவிடும் அதோட எக் தான் நினச்சி குக்கோட எக்கெல்லாம் என்ன பண்ணிவிடும் இது வந்து என்ன பண்ணிவிடும் இட் வில் பி இன்குபேட் பண்ணி அதெல்லாம் ஹேட்ச் பண்ணிவிடும் விச் இஸ் நோன் அஸ் ப்ரூட் பேரசைட்டிசம் அண்ட் இந்த பேரசைட் என்ன பண்ணலாம் ஹோஸ்ட்டுக்கு வெளியும் இருக்கலாம் ஹோஸ்ட்டுக்குள்ளேயும் இருக்கலாம் ஹோஸ்ட்டுக்கு வெளியே இருந்தால் என்ன சொல்லலாம் எக்டோ பேரசைட் ஓகே தேர் பிரசன்ட் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹோஸ்ட் ஓகேவா யார் மெயின் எக்ஸாம்பிள்னா கஸ்குட்டா ஓகேவா இந்த கஸ்குட்டா என்ன ஆயிடுச்சுன்னா டூரிங் த கோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன் இது குளோரோஃபில் பிக்மெண்ட்டை விட்டுருச்சு லீஃபையும் விட்டுருச்சு அப்போ லீஃபும் இல்லை குளோரோஃபில் இல்லை அப்போ இது எப்படி ஃபுட் எடுத்துக்க முடியும் ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஹெஜஸில் ஏதாவது பிளான்ட்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பிளான்ட் மேலே இது என்ன ஆகும் இது இப்படியே வளர்ந்து அந்த பிளான்ட்லேருந்து என்ன பண்ணும் இட் வில் டேக் த ஃபுட் ஃப்ரம் த பிளான்ட் அப்போ இதை என்ன சொல்லலாம் பேரசைட் அதுவும் வெளியே இருக்குது அப்போ எக்டோ பேரசைட் ஓகே தென் எண்டோ பேரசைட் எண்டோனா என்னது இன்சைட் த ஹோஸ்ட்டுக்குள்ளே இருக்க போகுது ரைட் ஸோ அப்போது இன்சைட் த ஹோஸ்ட் லிவர்லையோ ஏதோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ் தே வில் பி சர்வைவ் ஓகே ஸோ இதுக்கு அண்ட் தீஸ் பேரசைட் தே ரெக்கர் 2 or more ஹோஸ்ட்னு கூட சொல்லலாம் ஓகேவா ஸோ ஹியூமன் லிவர் ஃப்ளூக் எடுத்துக்கலாம் இதுக்கு 2 இன்டர்மீடியட் ஹோஸ்ட் தேவைப்படும் ஸ்னைலு ஃபிஷ் எல்லாமே தேவைப்படுது அதான் அவங்களோட லைஃப் சைக்கிள் என்ன சொல்கிறாங்க இந்த லைஃப் சைக்கிள் வில் பி காம்ப்ளெக்ஸ் பட் இவங்களோட மார்ஃபாலஜிக்கல் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஓகே ஸோ அதான் பாருங்கள் டைஜஸ்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு அப்போ மார்ஃபாலஜிக்கலாக ஃபிசியாலஜிக்கலாக அவங்களோட மெக்கானிசம் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது ஓகேவா ரைட் இதெல்லாம் இது வரைக்கும் கிளியர் ஃபைன் ஃபைன் ஓகே நெக்ஸ்ட் போகலாமா நெக்ஸ்ட் கமென்சாலிசம் ஓகேவா கமென்சாலிசம் பாருங்கள் ஒருத்தவங்களுக்கு பெனிஃபிட் இன்னொருத்தவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை நெகட்டிவ் எஃபெக்டும் கிடையாது ஓகே தேவர் அன்அஃபெக்டட் ஓகேவா ஸோ பாருங்கள் கமென்சாலிசமில் +0 ஒருத்தனுக்கு மட்டும் தான் பெனிஃபிட் கிடைக்குது இன்னொருத்தன் வந்து நெகட்டிவும் இல்லை பாசிட்டிவும் இல்லை அப்போ அன்அஃபெக்டட்னு சிம்பிளாக சொல்லிட்டோம் ஓகே ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆர்கிட் க்ரோயிங் ஆன் த மேங்கோ ட்ரீ லெட்டஸ் மேங்கோ பிரான்ச்சுன்னு எடுத்துக்கலாம் மேங்கோ ட்ரீயோட பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே பிரான்ச்சில் இங்கே என்ன வந்து ஆர்கிட்ஸ் எப்படி வளரும் ஓகே ஆர்கிட்ஸ் இப்படி வளரும் ரூட் எல்லாம் இப்படி இருக்கும் ஓகே பட் இது இந்த மேங்கோ இருக்குல்ல இந்த மேங்கோக்கு இதனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது ஓகே ஆர்கிடுக்கு என்ன கிடைச்சிருக்கு இட் இஸ் கெட்டிங் அ பிளேஸ் ஒரு ஷெல்டர் ஃபார் லிவிங் அப்போது ஆர்கிடுக்கு ப்ளஸ்ஸு ஓகே ஆர்கிடுக்கு ப்ளஸ்ஸு மேங்கோக்கு எந்த ஒரு பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இல்லை அப்போ 0 தட்ஸ் இட் ஓகே நெக்ஸ்ட் பேனக்கல்ஸ் க்ரோயிங் ஆன் த வேல் வேல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நீங்கள் ஒரு ரஃப்பாக ஒரு சர்ஃபேஸ் மாதிரி பார்ப்பீங்க அது ஒரு சர்ஃபேஸ் இல்லை அதுதான் யார் பேனக்கல்ஸ் ஓகேவா ஸோ அப்போது இங்கே வேலுக்கு இதனால் எந்த பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டால் 0 பட் பார்னக்கல்ஸ் என்ன கிடச்சிருக்கு ஒரு பிளேஸ் கிடச்சிருக்கு அது மாதிரி எங்கெல்லாம் வெயில் போகுதோ அது கூட இந்த பார்னக்கல்ஸ் போகும் அப்போ அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கிடைக்கும் அப்போ பார்னக்கல்ஸுக்கு ப்ளஸ்ஸு வேலுக்கு 0 ஓகே தென் கேட்டில் எக்ரெட்ஸ் அண்ட் கேட்டில் ஓகே இப்போ கேட்டில் வந்து கிரேஸ் ஆகிட்டு இருக்கு ஓகே கேட்டில் என்ன ஆகிட்டு இருக்கும் இப்படி கிரேஸ் ஆகிட்டே போகும்போது என்ன பண்ணுவாங்க இருக்கிற கிராஸஸ் அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுமா இப்படி டிஸ்டர்ப் ஆகும்போது இந்த கேட்டில் எக்ரெட்ஸ் பேர்ட்ஸ் இருக்காங்கல்ல ஸோ இப்போ டிஸ்டர்ப் ஆகும்போது இன்செக்ட்ஸ் அங்கங்கே பறக்கும் அண்ட் தே வில் கேட்ச் இட் ஓகே அப்போ அந்த கேட்டில் எக்ரெட்ஸ்க்கு ஃபுட்டு கிடைக்குது இன்செக்ட் கிடைக்குது அப்போ உங்களுக்கு பெனிஃபிட் ஸோ இதனால் கேட்டிலுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் வி ஆர் ஹேவிங் த சி அனிமல் அண்ட் கிளவுன் ஃபிஷ் நம்ம பார்த்துருப்போம்ல ஃபைண்டிங் நீமோலாம் ஓகேவா கிளவுன் ஃபிஷ்ஷுக்கு ஒரு வீடு கிடைக்குது ஓகே இதுக்கு பெனிஃபிட் சி அனிமலுக்கு இதுக்குனால எந்த ஒரு பெனிஃபிட் கிடையாது 0 ஓகேவா ஸோ இந்த சி அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா டென்டக்கல்ஸ் இருக்கும் அந்த டென்டக்கல்ஸ்லாம் ஸ்டிங் இருக்கும் இப்போ ஸ்டிங்கெல்லாம் இருக்கனால யாருமே அந்த சி அனிமல் கிட்ட வர முடியாது பட் இந்த கிளவுன் ஃபிஷ்ஷால் மட்டும் அதுக்குள்ளே போயிட்டு இட் கேன் ஸ்டே ஓகே அப்போது இந்த கிளவுன் ஃபிஷ் அதோட ப்ரெடேட்டர்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகும்னா இட் வில் பி என்டர் இன்டு த சி அனிமல் ஓகே அப்போ அதுக்கு ஒரு பிளேஸ் கிடைக்குது அண்ட் ப்ரெடேட்டர்ஸ்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகுது யார் கிளவுன் ஃபிஷ் பட் சி அனிமலுக்கு இதனால் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது ஓகே தீஸ் ஆர் த 4 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நம்மளோட கமென்சாலிசம் ஓகே ஆர்கிடு மேங்கோ பார்னக்கல்ஸ் வேல் கேட்டில் எக்ரெட்ஸ் கேட்டில் அண்ட் லாஸ்ட்டாக என்ன இருக்குது நமக்கு சி அனிமோன் அண்ட் கிளவுன் ஃபிஷ் ஓகே இங்கே யாருக்கு பெனிஃபிட் யாருக்கு 0 இதை ஞாபகம் வச்சுட்டா போதும் தென் லாஸ்ட்டாக நமக்கு மியூச்சுவலிசம் ஓகே மியூச்சுவலிசம் ப்ளஸ் பெனிஃபிட் ஓகே இதை என்ன சொல்கிறேன் ஒரு ஆப்ளிகேட்டரி ரிலேஷன்ஷிப் ஓகே ஆப்ளிகேட்டரி ரிலேஷன்ஷிப்னா ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண முடியாது ஓகே ஸோ பாருங்கள் லைக் அண்ட் யார் 2 பேர் சேர்ந்தது ஆல்கே ப்ளஸ் ஃபங்கை ஓகே
ஸோ இப்போ இங்கே ஆல்கே என்ன பண்ணும், ஃபுட்டை ரெடி பண்ணும், ஃபங்கை என்ன பண்ணும், ஒரு பிளேஸ் கொடுக்கும். அப்போ ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பெனிஃபிட். ஓகேவா? அதே மாதிரி தான் மைக்ரோரைசா. இப்போ தானே பார்த்தோம்ல மைக்ரோப்ஸில். ஓகே, ஃபங்கை வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பிளான்ட்டு கொடுக்க போகுது. அண்ட் பிளான்ட்டோட ரூட்டில் ஃபங்கைக்கு இந்த மைக்ரோரைசாக்கு ஷெல்டர் கிடைக்குது. அண்ட் இட்ஸ் கோஸ் டு செக்ரீட் சம் சுகரி சப்ஸ்டன்ஸ், அதை இந்த ஃபங்கையை எடுத்துக்கும். ஓகே, அப்போ ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட். ஓகே, அண்ட் பிளான்ட் அனிமல் ரிலேஷன்ஷிப் இன் கேஸ் ஆஃப் பாலினேஷன், ரைட் இல்லையா? இப்போ பாலினேஷனுக்கு எக்ஸாம்பிள், ஒரு பிளான்ட்டில் ஃப்ளார் இருக்குது. ஸோ அப்போ பாலினேட் பண்ணுறதுக்கு பீஸ் வருது. அப்போ பிளான்ட்டுக்கு பாலினேஷன் கிடைச்சிருது, இந்த பீஸுக்கு போலன் ஆர் நெக்டார் நமக்கு கிடைக்குது. அப்போ ரெண்டு பேருமே பெனிஃபிட்டட், ரைட்? அதே மாதிரி கோ எவல்யூஷன், ஹியர் ஆல்சோ கோ எவல்யூஷன். நம்ம பாராசிட்டிஸ்லையும் பார்த்தோம் கோ எவல்யூஷன், அதே மாதிரி இங்கேயும் கோ எவல்யூஷன். ஓகேவா? ஸோ ஃபிக் அண்ட் ஃபிக் வாஸ்ப். ஓகேவா? ஸோ ஃபிக் எவால்வ் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபிக் வாஸ்ப். ஓகேவா? ஸோ இந்த ஃபிக் வாஸ்ப் இருக்குல்லையே, அந்த வாஸ்ப் எங்கே எக்லே பண்ணும், இந்த ஃபிக்கோட இன்ஃப்ளோரசன்ஸ், ஒரு ஃப்ரூட் இருக்கும். ஸோ அதோட ஹோல்குள்ளே போயிட்டு என்ன பண்ணும், இந்த வாஸ்ப் வந்து உள்ளே எக்லே பண்ணும். அப்போது ஒரு வாஸ்ப்புக்கு, இந்த வாஸ்ப்புக்கு எங்கே லைக் பண்ண முடியும், இந்த ஃபிக்கோட ஃப்ரூட்டில் தான் எக்லே பண்ணுது. அப்போ இவங்க ரெண்டு பேருமே மியூச்சுவல்ஸ். அதே மாதிரி விச்சுன்ட்டு அந்த ஃபிக்கு என்ன கிடைக்குது, பாலினேஷனும் பண்ணுது இந்த வாஸ்ப், ரைட்? அண்ட் சூடோ காப்புலேஷன். ஓகேவா? சூடோ காப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு மெடிடேரியன் ஆர்கிட் இருக்குது, விச் இஸ் நோன் அஸ் ஆர்ஃபிஸ். அதோட சயின்டிஃபிக் நேம் என்ன, ஆர்ஃபிஸ். ஸோ இதோட ஒரு பெட்டல் இருக்கு இல்லையா, ஒரு பெட்டல் எப்படி இருக்க போகுது, ஒரு பீயோட, ஓகேவா, ஒரு பீயோட எப்படி இருக்க போகுது, ஃபீமேல் மாதிரியே அப்படி இருக்க போகுது. அப்போ அந்த மேல் பீ வந்து என்ன நினைக்கும், இது வந்து ஃபீமேல் நினச்சி காப்புலேட் பண்ண ட்ரை பண்ணும். பட் அங்கே இருக்கிறது யார், ஃபீமேல் கிடையாது, ஒரு பெட்டல் தான். அப்போ என்ன ஆகிடும், பிளான்ட்டுக்கு பாலினேஷன் நடந்துடும். பட் இந்த பீக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, நோ. ஓகே, அப்போது பிளான்ட்டுக்கு பெனிஃபிட்டு, பீக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஓகே, அப்போ இட் இஸ் நாட் அ மியூச்சுவலிசம் கிடையாது. வி கேன் சே இட் இஸ் அ கமென்சாலிசம். ஓகே, ஒருக்கு பெனிஃபிட், இன்னொருத்தருக்கு பெனிஃபிட் கிடையாது. ஸோ அதான் பாருங்கள், செக்ஸுவல் டிசிட். ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் த பெட்டல் ஆஃப் திஸ் ஆர்கிட், தட் இஸ் மெடிடேரியன் ஆர்கிட் ஆர்ஃபிஸ், என்ன பண்ணுது, அது வந்து ஃபீமேல் பீ மாதிரியே இருக்க போது. அப்போ மேல் வந்து என்னது, ஃபீமேல் நினச்சி காப்புலேட் பண்ணுது. ஸோ திஸ் ஈவெண்ட் இஸ் நோன் அஸ் சூடோ காப்புலேஷன். ஓகே, அந்த சூடோ காப்புலேஷன் மியூச்சுவலிசமானு கேட்டால் நோ, இட் இஸ் ராங். ஓகே, ரைட்டில். ஓகே, ஸோ நம்ம ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஐ திங்க் எல்லாருக்கும் எல்லாம் கிளியர்னு நினைக்கிறேன். ஓகேவா? நம்ம ஃபர்தராக கொஷின்ஸ் போகலாமா? ஓகே, ஸோ எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் ஏதாவது சொல்லுங்கள், இல்லைன்னா ஃபர்தராக நம்ம போகலாம். பிரியதர்ஷினி, பாலினி அப்பன், யஷிகா, கிருஷ்ண கீர்த்தனா, கோகுல், அச்சுகுமார், சசிகிரண், பிரியா. ஓகே, fine. Okay, fine. Thank you, students. Okay, super. Okay, appa questions polama. So which of the following is not an advantage of mycorrhiza? Which of the following is not an advantage of mycorrhiza? Answer பண்ணுங்க பாப்போம். ஸோ மைக்ரோரைசா வந்து பிளான்ட்டுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் கொடுக்குது, பட் ஒன்றே மட்டும் அட்வான்டேஜ் கிடையாது. ஓகே, அச்சுகுமார், யஷிகா, ஓகே, ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். டக்குன்னு நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். கிருஷ்ண கீர்த்தனா 4. What about the others? Not an advantage. So nitrogen fix பண்றது யாரு? Nitrogen fixation was done by a bacteria. இது mycorrhiza, it is a fungi இல்லையா? மைக்ரோரைசா என்னது, இங்கே நமக்கு ஃபங்கை ரூட் இருக்கும். ஸோ அப்போ இங்கே இருக்க ஃபங்கை என்ன பண்ணும், ஓகேவா, இங்கே இருக்க ஃபங்கை என்ன பண்ணும், இட் வில் இன்க்ரீஸ் த, கரெக்டாக தப்பான ஆன்சர் சொல்லியிருக்கேன். ஓகே, இன்க்ரீஸ் த பாஸ்பரஸ் அப்டேக். ஓகேவா, ரைட்? Suppose they will show resistance to root-borne pathogens, increases tolerance to salinity and drought. ஓகேவா, increase the phosphorus uptake, கரெக்ட். பட் nitrogen fixation யார் பண்ணுவா, நம்ம என்ன பார்த்துருக்கோம், பாக்டீரியா மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, நம்மளோட சைனோ பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே. ஓகேவா, பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே, சைனோ பாக்டீரியா, they will be increase the nitrogen uptake. ஓகே, ஃபைன். இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் போகலாம். இப்போ வாட்டரில், அதாவது நம்ம சீவேஜ் வாட்டரில் பிஓடி அதிகமாக இருக்குது. பிஓடி அதிகமாக இருந்தால் எது கரெக்டாக வரும், பிஓடி அதிகமாக இருந்தால் எது கரெக்டாக வரும், ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம்.
yes yes super 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 okay va so appo paarenga lesser amount of organic matter கம்மியா இருந்தா BOD வேல்யூமே எப்படி இருக்கும் கம்மியா தான் இருக்கும் ஓகேவா இங்க BOD வேல்யூ அதிகம்னு சொல்லிருக்காங்க அப்ப BOD வேல்யூ அதிகம் அப்ப what about the organic matter இங்க அதிகமா இருக்கும் and it is polluting potential also more okay ஏன் polluting potential more இருக்கு because இங்க organic matterமே எப்படி இருக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு ஓகேவா and more number of the anaerobic bacteria required to reduce okay anaerobic bacteria namak theva aerobic microorganisms namak theva okay it is more suitable for drinking no it is not at all suitable for drinking okay so option is option number 2 okay super student super next question polam baculovirus enna solunga paapom baculovirus baculovirusலாம் யார் வர NPV வரும் அந்த NPV யாருக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணுவோம் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னென்னு சொல்லியிருக்கேன் ரைட்டா ஸோ baculovirus யாருக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணுவோம் இன்செக்ட்ஸ் அண்ட் ஆர்த்ரோபோட்ஸ்க்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணுவோம் and they were species specific and they will show the narrow spectrum lasta they have no negative impact on the non targets ஓகேவா இது ஆன்சராக இருக்கும் எஸ் ஓகே பாருங்க they attack fungi only no they are species specific yes it is correct broad illa they will show the narrow okay va enadhu narrow spectrum right and no negative kadiyadu no negative impact okay so appo idanaala da idella varadhu okay so the answer is option number 2 yes super students next select the correct statement edu correct solunga paapom which statement is correct the statement is correct very good so idhukku answer பண்ணுங்க பாப்போம் இந்த क्वेश्चनக்கு which is correct statement female mosquitoes considered as a parasite no ஓகேவா அது பிளட் எடுக்குது இது இதுக்காக கிடையாது இதோட யங் ஒன்ஸ்க்காக இட் இஸ் நாட் அ பாராசைட் ஓகே தென் ஃபிக் அண்ட் ஃபிக் வாஸ்ப் இஸ் an example for proto cooperation is an example for mutualism okay so interaction between the clownfish and sea animal is a detrimental so the detrimental கிடையாது இங்க என்ன பார்த்தோம் இங்க it is an example for commensalism எப்படி இருக்கு +0 இல்ல சோ அப்போ இதுவும் வராது சோ அப்போ இங்க என்ன பாருங்க herbivores are the predators of transducer na onnum illa transducer means nothing but plants da nama enna solluvom transducer because they are going to convert the one form of energy into another form adhaadu physical form of energy chemical form ah maatrangala adanal nama plants transducer adha konja question correct neenga keta question correct what is the meaning of transducer yes plants da nama enna solla porom transducer because they will be converting the one form of energy into another form அதாவது physical form chemical form க்கு மாத்துறாங்க கரெக்ட் தானே herbivores என்ன பண்ணுவாங்க பிளான்ட்ட சாப்பிடுவாங்க predators தான் so it is correct yes புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா moving to the next question student select the incorrect match okay இது incorrect match with respect to the population interaction இது incorrect which is the incorrect yes solunga paapom which is incorrect parasitism +0 okay va யாருக்கு plus parasite க்கு plus host க்கு negative commensalism ஒருத்தருக்கு benefit இன்னொருத்தருக்கு எந்த ஒரு benefit இல்ல negative so +0 mutualism ரெண்டுக்குமே benefit commensalism yes commensalism எப்படி வரணும் commensalism ஒருத்தங்களுக்கு நெகட்டிவ் இன்னொருத்தங்களுக்கு நோ எஃபெக்ட் ஓகே -0 ஓகேவா சோ இது நம்ம NCERT ல டேபிள்ல மட்டும் தான் commensalism மென்ஷன் பண்ணிருப்பாங்க சோ அதனால commensalismக்கு நீங்க இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் மத்த எது எக்ஸ்ட்ரா ஞாபகம் வைக்க வேண்டாம் ஓகேவா yes very good super students first option next so population growing in a habit okay with a limited resource will show the all the following except okay but limited resource la enna growth kaatuvaanga limited resource la they will show the logistic growth okay limited resource la they will show the logistic growth
அப்போ எதெல்லாம் லாஜிஸ்டிக் growthல வரும் ஓகே யார் வரமாட்டா அப்படின்னு கேட்குறாங்க எக்ஸப்ஷன் this is a exception ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் டக்கு டக்குன்னு எஸ் சூப்பர் 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 நெக்ஸ்ட் வேற யாராவது சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா ஸோ ஜே ஷேப் கர்வ் எங்கே வரும் நமக்கு எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத்தில் தான் வரும் இங்கே லாஜிஸ்டிக் சொல்லியிருக்காங்கல்ல அப்போ லாஜிஸ்டிக்கில் க்ரோத் எப்படி இருக்கும் எஸ் ஷேப் கர்வ் தான் வரும் அண்ட் இங்கே நமக்கு 4 ஃபேஸ் பார்த்தோம் இல்லையா லேக் ஃபேஸ் அசலரேஷன் டிசலரேஷன் அசிம்டோட் ஓகே கரெக்டு அண்ட் இங்கே லேக் ஃபேஸும் இருக்குது அண்ட் அசிம்டோட்டில் எப்படி இருக்கும்னு சொன்னேன் இங்கே கே ஈக்குவல் டு என் ஓகே கேரிங் கெப்பாசிட்டியும் என்னும் இங்கே இந்த அசிம்டோட்டில் இருக்கும் ரைட்டா எஸ் வெரி குட் சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன் நம்பர் 3 கரெக்ட் 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 தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் Abingdon tortoise in Galapagos Island இது என்ன ஆயிடுச்சு எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு ஆஃப்டர் அ டீகேட் ஓகேவா யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் கோட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்போ இங்கே என்ன டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இருக்குன்னு கேட்குறாங்க காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் காம்படிட்டிவ் கோ எக்ஸிஸ்டன்ட் காம்படிட்டிவ் ரிலீஸ் அண்ட் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இங்கே என்னவா இருக்கும் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் ஸ்டூடெண்ட் ஆஃப் செந்தில் நாதன் யஷிகா கிருஷ்ண கீர்த்தனா ஓகே எஸ் வெரி குட் வெரி குட் வெரி குட் ஓ இங்கே காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் ஓகேவா ஒருத்தர் இருக்கனால இன்னொருத்தர் வந்து என்ன ஆகிடுறான் எக்ஸ்க்ளூட் ஆகிடுறான் ஓகேவா ஸோ அதுதான் இங்கே ஓகே கோ எக்ஸிஸ்டன்ஸுக்கு என்ன பார்த்தோம் 5 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃபார்முலா தே வில் ஷோ த கோ எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் வெரி குட் ஓகே தென் காம்படிட்டிவ் ரிலீஸ் யார் சொன்னால் கார்னல்ஸ் ஓகேவா காம்படிட்டிவ் ரிலீஸ் யாருக்கு இன்பிடிலாம் பண்ணாரு நமக்கு பானகல்ஸில் வர பாலனஸ்க்கும் கேத்தமலஸ்க்கும் ஓகே ரைட் தென் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன்லாம் இல்லை ஓகே ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன் நம்பர் 1 ஓகே சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் போகலாம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபியூச்சர் ஆஃப் அ ப்ரெடேட்டர் ஓகேவா ப்ரெடேட்டருக்கு எது ரிலேட்டடாக இல்லைன்னு கேட்குறாங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபியூச்சர் ஆஃப் அ ப்ரெடேட்டர் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா அதுல இருந்தா கொஸ்டின் வந்திருக்கு உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் இருந்தா அந்த கொஸ்டின் வந்திருக்கு சொல்லுங்க பாப்போம் ஆப்ஷன் ஏவா எஸ் வெரி குட் ப்ரிடேட்டர்ஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்க மாட்டாங்க தே ஆர் ப்ரூடென்ட் இன் நேச்சர்னு ஒரு லாஸ்ட் பாயிண்ட் சொன்னோம் இல்லையா ஸோ அதான் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டா அப்புறம் ப்ரிடேட்டரும் என்ன போயிடும் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும்ல அப்போ இது வர எஸ் தே வில் மெயின்டைன் த ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி ஓகே ஸ்டார்ஃபிஷ் ஃபைசாஸ்டர் அண்ட் நம்ம இன்வெர்டபிரேட்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம் தே ஆர் கோயிங் டு கீப் த ப்ரே பாப்புலேஷன் அண்டர் கண்ட்ரோல் எஸ் நம்மளோட கேக்டஸ் ஃபீடிங் மாற்ற ஓகே கேக்டஸ் ஃபீடிங் மாற்ற என்ன பண்ணுது இந்த கேக்டஸ் இட்ஸ் அ ப்ரே இதோட பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது அண்ட் இந்த ப்ரிடேஷன் மூலமாக தான் என்ன ஆகுது எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா ஸோ பிளான்ட்டை வந்து ஹெர்பியோர் ப்ரிடேஷன் பண்ணுது ஹெர்பியோரை கார்னிவேர் ப்ரிடேஷன் பண்ணுது அப்போ என்ன ஆகுது லோவர் ட்ராஃபிக் லெவல் டு ஹையர் ட்ராஃபிக் லெவலுக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது எஸ் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் போகலாம் அசிம்டோட் ஓகேவா லாஜிஸ்டிக் க்ரோத்தில் முன்னாடி இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தால் தான் கண்டுபிடிங்க பார்ப்போம் ஸோ அசிம்டோட் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க கண்டிஷன் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் எஸ் 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 ஓகேவா எஸ் சூப்பர் 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 ஓகேவா அசிம்டோட்டில் என்ன இருக்குன்னு சொன்னேன் அசிம்டோட்டில் நம்மளோட பாப்புலேஷன் டென்சிட்டி ஓகேவா யார் நம்மளோட பாப்புலேஷன் டென்சிட்டி ஓகே விச் இஸ் n ஓகேவா n எப்படி இருக்கும் n வில் பி மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு kன்னு சொல்லலாம் ஓகே அப்படி இருக்கும்போது ஐ எம் கோயிங் வித் ஆப்ஷன் நம்பர் 3 என்ன ஸ்மாலர் இல்லை கிரேட்டர் ஓகே க்ரேக்கு கிரேட்டராக என்ன இருக்கவே முடியாது ஓகே அது ஆப்ஷனாக வராது
So இங்கே நம்ம சொல்லலாம் it is possible much more equal. Okay, k is equal to n ன்னு சொல்றாங்க, n equal to infinity சொல்றாங்க. It is not. Okay, super students. Next, principle of competitive exclusion was given by direct question. Competitive exclusion யார் சொன்னா? Competitive exclusion principle was given by, who gave the competitive exclusion principle? யார் சொல்லுங்க பாப்போம். காசா, சார்லஸ் டார்வினா, மெக்கார்த்தரா இல்ல கார்னல்ஸா? யாரு? Competitive exclusion principle was given by, yes, super, it was given by Gauss. ஓகேவா? competitive exclusion principle. ஓகேவா? சார்லஸ் டார்வின் என்ன சொன்னாரு? நம்மளோட இன்டர்ஸ்பெசிபிக் காம்படிஷன் தான், it is a potent force for organic evolution னு ஒரு லைன் இருக்கும். ஓகேவா? then மெக்கார்த்தர் competitive coexistence அத பத்தி சொன்னாரு. கார்னல்ஸ் என்ன சொன்னாரு? கார்னல்ஸ் did the competitive release experiment பண்ணி காமிச்சது. ஓகேவா? அப்போ answer for this question is option number 1. இது இம்பார்ட்டன்டான क्वेश्चन, நல்லா பார்த்துக்கோங்க. Sexual deceit can be exemplified by who? Sexual deceit, அதாவது இதோட என்ன சொன்னேன், லைக் ஃபீமேல் மாதிரியே ஒன் ஆஃப் த பெட்டல் இருக்கும். யாரோட பெட்டல் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். Yes, very good. Orphis and bee. ஓகேவா? ஆர்ஃபிஸ்னா யாரு? நம்மளோட மெடிடேரியன் ஆர்கிட். ஓகேவா? it is a Mediterranean orchid. ஓகேவா? ஸோ அப்போ இதோட ஒரு பெட்டல் எப்படி இருந்தது? it is similar to the female bee. அப்போ அந்த மேல் பீ என்ன நினைச்சது? ஃபீமேல் பீ நினைச்சு வந்து கப்புலேட் பண்ணது சூடோ கப்புலேஷன். எஸ், சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். ஃபைன். ஸோ அப்போ இதுக்கு ஆப்ஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் போகலாம். NPV shows negative impact on the target. எந்த டார்கெட் அது? ஓகே, NPV ஓட டார்கெட் கேக்குறாங்க. ஓகே, ஃபைன். ஓகே, யாரு நெகட்டிவ் இம்பாக்ட்? ஓகேவா? NPV ல நெகட்டிவ் இம்பாக்ட் காட்டுறது யாரு? Yes, super. ஓகேவா? arthropods, and you can, if you want, you can add insects also. Okay, so answer for this question is option number 1. Super. Next pola, select an odd or not with respect to the autotrophic organism which is going to fix the nitrogen. Yare autotrophic and nitrogen fixing. Yare who's the autotrophic and nitrogen fixing? சொல்லுங்க பாப்போம். ஸ்டூடெண்ட் ஆஃப் செந்தில் நாதன் கிருஷ்ணகீர்த்தனா. ஓகே சார், வாட் இஸ் என்பிவியா? நம்ம பேக்லோ வைரஸில் ஒரு இதுதான் என்னது, என்பிவின்றது ஒரு ஜீனஸ். ஓகேவா? ஸோ நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் நமக்கு ஜிபிவி, சிபிவி இதெல்லாம் இருக்குது. பட் என்சிஆரில் என்பிவி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம பேக்லோ வைரஸ் கீழே வர ஒரு ஜீனஸ் என்பிவி, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகே, ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 4. ஓகே, ஸோ அனபீனா நாஸ்டாக் ஆசிலேட்டர் இதெல்லாம் யாரு? இது எல்லாருமே ப்ளூ கிரீன் ஆல்கே. ஓகேவா? இப்போ ப்ளூ கிரீன் ஆல்கேனா அந்த நேம்லேயே இருக்குது. இவங்க ப்ளூ டு கிரீன் கலர் இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? குளோரோஃபில் ஏ இருக்கும். குளோரோஃபில் ஏ இருந்தால் அவங்களால ஃபோட்டோசிஸ் பண்ண முடியல. இந்த வேர் ஆல் ஆட்டோடாஸ். அப்போ ரைசோபியம் வந்து இங்கே வருது, சிம்பியாட்டிக் அசோசியேஷன். இந்த சிம்பியாட்டிக் அசோசியேஷன் எது கீழே வரும்? இட் வில் கம்ஸ் அண்டர் த ஹெட்ரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அப்போ இங்கே கேட்டிருக்குது ஆட்டோட்ராஃபிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். எல்லாருமே நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, பட் ஆட்டோட்ராஃபிக்னா ஃபர்ஸ்ட் 3 பேர் தான். ஓகேவா? ஸோ அனபீனா, நாஸ்டாக் அண்ட் ஆஸ்லட்டோரியா. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட், which of the following cannot be grown? ஓகேவா? என்ன பண்ண முடியாது, நம்ம கல்ச்சர் மீடியம்ல வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. cannot be grown in the nutrient medium. சொல்லுங்க பாப்போம். which cannot be grown in the culture medium.
1 2 3 4 டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். 2. Yes. Very good. Virus, இந்த வைராய்ட்ஸ், இந்த ப்ரியான்ஸுக்குலாம் என்ன வேணும்? They require host, strictly living host வேணும். ஓகேவா? இந்த பாக்டீரியா ஃபங்கை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? க்ரோ பண்ண முடியும். நமக்கு மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் அந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே அந்த டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க காலனிஸ், பாக்டீரியா காலனி, ஃபங்கல் காலனி. அப்போ இவங்க 2 பேரை வளர்க்க முடியும். உங்க கேட்டிருக்கிறது cannot be grown. யாரு cannot be grown? ஓகே, who cannot be grown? பார்க்கலாமா? That is virus, viroids and prion. அப்போ ஏவும் சியும். So the answer is option number 2. Super students. So bioactive molecule cyclosporin A எதுக்கு யூஸ் பண்றோம்? cyclosporin A எதுக்கு யூஸ் பண்றோம்? ஓகே, அதாவது 100%லாம் போடுறீங்க. ஃபைன். T. Yes. Okay. So, immunosuppressive agent. முன்னாடியே சொன்னேன், இங்க IN இருக்கு, IMனு வச்சு ஞாபகம் வச்சாலும் சரிதான். ஓகேவா? Then blood clots remove பண்றதுக்கு யார் யூஸ் பண்ண போறோம்? Who is going to act as a clot buster? ஓகேவா? யாரு? Streptokinase ப்ரொடியூஸ் பண்றா? Streptococcus. Streptokinase is going to act as a clot buster. Blood cholesterol lowering agent. யார் blood cholesterol lowering agents? ஓகேவா? Statins. ஓகேவா? Statins is going to act as a blood cholesterol lowering agent. So இதுக்கு answer 4. Shantini, yes, very good, super, 4th option. Next question போலாம். Lactic acid bacteria involved in the all except எதுல மட்டும் இன்வால்வ் ஆகாது? சொல்லுங்க பாப்போம், டக்குன்னு. First option, improving the nutritional quality of curd by increasing the vitamin B12. Second option, checking the disease causing microorganisms in the stomach and produce an acid that completely digests பண்ணு சொல்றாங்க milk protein and it is going to convert the milk into curd. என்னது? எது wrongனு கேக்குறாங்க. சொல்லுங்க பாப்போம். Yes, very good. இது கம்ப்ளீட்டா டைஜஸ்ட் பண்ணாது. ஓகேவா? It will partially digest the milk protein cation. ஓகேவா? Kanmani. Okay, Kanmani. Okay, hi, Kanmani. Yes, student of Sendil Nathan B சொல்லிருக்கீங்க. Okay, இது reduce பண்ணும்ல. Okay, disease causing microorganism in the stomach இது வந்து reduce பண்ணும். Yes, Krishna Ketana correctா சொல்லிருக்காங்க. It will partially reduce, digest. Okay, Kanmani, hi. Okay, so statins. Statins, it is going to act as a competitive inhibitor. Okay, enzyme which is responsible for the synthesis of cholesterol. யார் அந்த enzyme நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஓகேவா? சொல்லுங்க பாப்போம். ஹாய் கண்மணி, ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். சாந்தினி, யஷிகா, ஸ்டூடெண்ட் ஆஃப் செந்தில்நாதன். சூப்பர். Third option. Very good. So பாருங்க, HMG-CoA reductase. ஓகேவா? It is responsible for the synthesis of என்னது? It is involved in the synthesis of cholesterol. ஓகேவா? So இந்த என்சைம்க்கு காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டரா இந்த ஸ்டாட்டின்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அப்போ அல்டிமேட்டா கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ் என்ன ஆகும்? அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் நம்பர் 1. ஓகேவா? ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா தான், நோ இஷ்யூ, டோன்ட் வரி. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். Select the incorrect statement. Which is the incorrect statement? The same fermenting agent can be used in the baking bread and beer. Second option, wine and beer both are produced without distillation. Third option, brandy have less percentage of alcohol when compared to the beer. And fourth option,
என்ன சொல்லிருக்காங்க? Microbes used for the fermenting fruit juices to produce the alcohol are called brewer's yeast னு சொல்றாங்க. இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? What was the answer? டக்குன்னு போடுங்க பாப்போம் ஆன்சரை. Yes. Correct. Okay, same fermenting agent can be used for bread and beer. யாரை யூஸ் பண்றோம்? ஈஸ்ட் தானே யூஸ் பண்றோம். ஸோ அது கரெக்ட். Wine and beer are produced without distillation. ஸோ அதனால தான் உங்களோட alcoholic concentration ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ பாருங்க, அப்போ பிராண்டி கம்மியாக இருக்குமா? Brandy will be having less alcoholic concentration. தப்பு. ஓகேவா? Brandy will be having the more alcoholic concentration when compared to the beer. ஓகேவா? அப்போ இது wrong. Okay, கேட்டிருக்கிறது incorrect. So I am going with the option number 3. ஓகேவா? ஸோ பாருங்க, ஃப்ரூட் ஜூஸஸ்க்கு யூஸ் பண்ணுற மைக்ரோஆர்கனிசம், அதாவது ஃபெர்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற யார்? ப்ரீவர்ஸ் யூஸ் கரெக்ட்லி நம்மளோட சக்கரமைசஸ் செர்வீசியா. Okay, alcohol is injurious to health. Okay, fine. So moving to the next question. Select the incorrect match. Very good, Achkumar. Very good students of Sendilana. Very good. So the answer பண்ணுங்க பாப்போம். ஏது incorrect? Rhizobium, symbiotic nitrogen fixer, Azotobacter, free living nitrogen fixer, Azospirillum, always symbiotic nitrogen fixer, Cyanobacteria, biofertilizer in the paddy fields as a nitrogen fixer. சொல்லுங்க பாப்போம். வெரி குட். ஓகேவா? ஸோ எப்பயுமே ஆல்வேஸ், ஆல் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வந்தால் ஆன்சர் பண்ணுறதுக்கு 2 செகண்ட் யோசிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆல்வேஸ், ஆல்னு கொடுக்குறதெல்லாம் மோஸ்ட்லி ராங்காக தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே இது ஆல்வேஸ் சிம்பாட்டிக் இல்லை, அசோஸ்பைரம் இட் இஸ் அ ஃப்ரீ லிவிங். ஓகேவா? உங்க 2 பேருமே யார்? போத் ஆர் ஃப்ரீ லிவிங் அண்ட் தே வில் பி ஃபிக்ஸ் த நைட்ரஜன். ஓகே, இப்போ அசோஸ்பைரம் என்ன சொல்கிறாங்க? சிம்பியாட்டிக்னு சொல்கிறாங்க. நோ, இட் இஸ் ராங். யார் சிம்பியாட்டிக்? ரைசோபியம் தான் சிம்பியாட்டிக். Option number 3. Next போலாம். A microbe whose toxic gene was introduced into cotton, okay, in order to control the butterfly caterpillar. Okay, BT cotton. Oh, sorry. சொல்லுங்க பாப்போம். இது ஆன்சர். இது ஆன்சர். அஸ்வின், வெரி குட். ஓகேவா? பிடி தான் நம்ம என்ன பண்ணோம்? பிடி காட்டன் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? பிடி காட்டன், இந்த பிடி ப்ரோடாக்சின் வந்து என்ன ஆகும்? அதோட மிட்கட்ல இருக்க அல்கலைன் பிஹெச்ல இது ஆக்டிவேட் ஆகி ப்ரோடாக்சின் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு என்ன பண்ணும்? அங்கே இருக்க எபித்தேலியல் டிஷ்யூஸில் ஹோல்ஸ் காஸ் பண்ணும். அப்போ டைஜஷன் அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த கேட்டர்பில் என்ன ஆகும்? ஸ்லக்கிஷ் ஆகி லேட்டர் இட் வில் டை. அவ்வளோதான். ஸோ இப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. So enzyme used in the detergent formulation. Okay, detergent formulationல யூஸ் பண்றோம். அதன் மூலமா ஆயில் ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்றோம். இந்த வேர்டை பார்த்தானே ஆன்சர் பண்ணும். டைம் எடுக்கூட. எஸ், வெரி குட் அச்சுகுமார், சூப்பர். ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இதுக்கு ஆன்சர் என்ன? ஆயில் ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்றதுக்கு யாரை யூஸ் பண்ணலாம்? Ashwin, very good. Lipase என்ன பண்ணோம்? லிப்பிடை பிரேக் டவுன் பண்ணோம். நம்ம ஆயில் ஸ்டெயின்ஸ்லாம் என்ன தான் இருக்கும்? லிப்பிட் தானே இருக்கும். இப்போ லிப்பிடை பிரேக் டவுன் பண்ணால் லைப்பேஸ் ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிள். ஓகே, யஷிகா செக் பண்ணுங்க. வெரி குட் அஸ்வின். நெக்ஸ்ட் போகலாம். During the secondary treatment of sewage, ஓகேவா, மேஜர் பார்ட் ஆஃப் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். ஓகேவா? இங்கே நமக்கு சாலிட் ஃபார்ம் ஆச்சுலையா? ஃப்ளாக்ஸ். ஓகேவா? அந்த ஃப்ளாக்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். இதோட மேஜர் பார்ட்டை, ஓகேவா, மேஜர் பார்ட்டை எங்கே பம்ப் பண்ணுறோம்? ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜோட மேஜர் பார்ட்டை எங்கே பம்ப் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. aerobic sludge digester ஆப்ஷன் நம்பர் 2, anaerobic sludge digester ஆப்ஷன் நம்பர் 3, primary sludge digester ஆப்ஷன் நம்பர் 4, settling tank.
சூப்பர். anaerobic sludge digester மேஜர் பார்ட் வந்து அனுப்பிடுவோம். ஓகேவா? ரொம்ப ஸ்மால் பார்ட், அதாவது ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டை என்னவா யூஸ் பண்ணுவோம், இனோக்லமா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இனோக்லமா எங்கே யூஸ் பண்ணுவோம், ஸோ அகெயின் நம்மளோட லார்ஜ் ஏரேஷன் டேங்க்கு இனோக்லமா அதை யூஸ் பண்ணுவோம், ஸ்மால் பார்ட். ரிமைனிங் லார்ஜ் பார்ட் வந்து என்ன பண்ணிடுவோம், anaerobic sludge digester அனுப்பி நம்ம பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கு யூஸ் பண்ணிப்போம். ஓகே, சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் போகலாம். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. Statement A. Use of biocontrol measure will greatly reduce the dependence on toxic chemicals and pesticides. This is statement A. Statement B. Lactic acid bacteria improve the nutritional quality of curd mainly by increasing the vitamin B12. Okay. So first option both the statements are true. Second option both the statements are false. Third option only statement A is true. Fourth option only statement B is true. சொல்லுங்க பாப்பா எது ஆன்சர்னா? சூப்பர். ஓகேவா? பயோகண்ட்ரோல் யூஸ் பண்ணுற மூலமாக நம்ம இந்த டாக்ஸிக் கெமிக்கலை டிபெண்ட் பண்ணுறது என்ன ஆகும், குறையும். ஸோ கரெக்டு. அண்ட் நம்மளோட லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா லேப் என்ன பண்ணோம், விட்டமின் B12 அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். ஸோ below the given are the impact of parasite on host. ஸோ parasite வந்து ஹோஸ்ட்டை என்ன பண்ணிகிட்டு இருக்கு, அதில் இருக்க ஃபுட்டை சாப்பிட்டுட்டே இருக்குது. இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் வந்து ஹோஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டினியூஸாக அந்த ஃபுட் எடுத்துகிட்டே இருக்கு. நமக்கே எடுத்துக்கோங்க, நமக்கு ஏதாவது ஒரு ஃபீவரோ இல்லை ஏதாவது ஒரு பாக்டீரியா டிசீஸோ இல்லை வரும்போது நமக்கு என்னென்ன நடக்கும் அதெல்லாம் தான் அப்படியே பார்த்துட்டு போடுங்க பார்ப்போம். சூப்பர் அச்சுகுமார். சூப்பர். ஸோ மே ரெடியூஸ் சர்வைவல் கரெக்ட் இல்லையா, நம்மளை வீக் ஆகும்ல, அப்போ சர்வைவல் ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? பாப்புலேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன் கண்டிப்பாக ஹோஸ்ட் ரொம்ப வீக்கான பாப்புலேஷன்லாம் குறையும்ல. இன்க்ரீஸ் த ஹோஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி. நோ, இட் வில் டிக்ரீஸ் த பாப்புலேஷன் டென்சிட்டி. ஓகே, இதுதான் தப்பு. தென் they will make the host ரொம்ப வல்லுமராக்கும், அப்போ ஃபிசிக்கலி வீக்காகவும் மாற்றும். எஸ், இது கரெக்டு தான். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது the answer is option number 3. ஓகே, சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ். Next போலாம். Select the correctly matched pair. இது correctly matched. Toddy, it is fermented by the sap of Calotropis, Azospirillum, nitrogen fixing cyanobacteria, methanobacterium commonly found in the guts of the ruminant. Okay va? Then adenovirus does not cause any respiratory disorder. சொல்லுங்க பாப்பா டக்கு டக்குன்னு. கரெக்ட்லி மேட்ச். எஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேவா? டோடி எதுலேருந்து எடுக்கிறோம், பாம்லேருந்து எடுக்கிறோம். ஸோ கேலட்ராஃபிஸ் கொடுத்துருக்கோம், ராங். ஓகே. அசோஸ்பைரிலம் இஸ் நாட் அ சைனோபாக்டீரியா, இது ராங்கு. மெத்தனோபாக்டீரியம், அதாவது நம்மளோட மெத்தனோஜன்ஸ் பிரசன்ட் இன் த கட்ஸ் ஆஃப் த ரூமெண்ட், கரெக்டு. adenovirus will cause, ஓகேவா, டஸ் நாட் கொடுத்துருக்காங்க, இட் வில் காஸ். நமக்கு டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் பேஜ்லேயும் adenovirus ஸ்ட்ரக்சர் கொடுத்து கீழே கொடுத்துருப்பாங்க, இட் வில் காஸ் த ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்னு. ஓகே, இங்கே நாட்னு கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ராங். ஓகே, மெத்தனோபாக்டீரியா. ஓகே, நம்மளோட மெத்தனோஜன்ஸ் கீழே வர ஒரு எக்ஸாம்பிள் தான் மெத்தனோபாக்டீரியா. ஓகே. Tiger census in the National Park of India, okay, India usually based on tiger census எதை பேஸ் பண்ணி இருக்கும் நேஷனல் பார்க்ஸில் சொல்லுங்க பார்ப்போம். டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஹெட்டை கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. நோ, இட் இஸ் டிஃபிகல்ட். ஓகே. கேரிங் கெப்பாசிட்டி நோ. ஐடென்டிஃபைங் த லொக்கேஷன் அண்ட் ப்ரோன் டு அப்ரோச்சிங் நோ. ஓகேவா? எதை பேஸ் பண்ணி? பக் மார்க்ஸ் அண்ட் ஃபீக்கல் பெல்லட்ஸை பேஸ் பண்ணி தான். ஓகேவா? இது டைரக்ட் கவுண்டா? இட் இஸ் அ இன்டைரக்ட் கவுண்ட். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், எது ட்ரூ ஃபால்ஸ்னு கேட்குறாங்க. மைக்ரோப்ஸ் யூஸ்டு இன் த கர்ட் ஃபார்மேஷன் அண்ட் making of dough for the bread performs anaerobic respiration on கேக்குறாங்க. Then second, biological treatment of sewage
to reduce the BOD is similar to the action of decomposer on detritus in nature with respect to the availability of oxygen. And third, mycorrhiza and rhizobium both are increase the plant nutrition, okay, uptake by fixing the nitrogen. Fourth, Bacillus thuringiensis, okay, it is a parasite of cotton plant nu solran. Hi இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். மைக்ரோப்ஸ் யூசிங் த கர்ட் ஃபார்மேஷன் அண்ட் டஃப், ஓகேவா, ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, anaerobic respiration தான் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ட்ரூவா? எஸ், நமக்கு என்ன நடக்குதுங்க, anaerobic respiration தான் நடக்குது. ஓகே ஃபைன், இட் இஸ் ட்ரூ. ஓகே, பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சீவேஜ், ஓகேவா, சீவேஜில் பிஓடி ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், ஓகேவா, நம்மளோட டிகம்போசர் ஆக்டிவிட்டி அண்ட் டெட்ரிட்டஸ் ரெண்டுக்குமே என்ன வேணும், ஆக்சிஜன் வேணும். ஸோ அப்போ கரெக்டு, ஓகேவா, ரைட். தென் ரைசோபியம் அண்ட் மைக்கோரைசா, மைக்கோரைசாவுக்கும் நைட்ரஜனுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஓகேவா, மைக்கோரைசா நைட்ரஜன் கொடுக்கக்கூடாது, இட் இஸ் ராங். ஓகே, நெக்ஸ்ட் பிடி வந்து இது பேராசைட்டா? நோ, இட் இஸ் நாட் அ பேராசைட். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், fourth statement of false. Appa true false. Option number 2. Yes, super. True false. So option number 2. Super Ashwin, Kumar, super. Next போலாம், மேட்ச் பண்ணுங்க. அத காலம் 1ல என்ன கொடுத்திருக்காங்க, produce large number of small size offspring. Okay, next, breed only once in their lifetime. Okay, அது யாரு? Then C, they'll grow on the surface of marine fish ஓட வெளியே grow ஆவாங்க, அதாவது ectoparasite. Next, depend on the other organism, இன்னொரு organism depend பண்ணிருக்காங்க for laying egg. ஓகேவா, so produce large number of small offspring. யார் large number of small offspring produce பண்ணுவாங்க, இந்த pelagic fish தான். ஓகே, அப்போ அங்க நான் 3. ஓகே, ரைட். breed only once in their lifetime, யார் only once in their lifetime, Pacific salmon fish. ஓகே, அப்போ 4. ஓகே, next, grow on the surface, அதாவது ectoparasite யார் ஆக்ட் ஆவானா, இந்த copepods தான் ஆக்ட் ஆவாங்க. ஓகே, அப்போ இதுக்கு 2. ரைட்டா? then next, depend on the other. okay, fig wasp எங்க egg lay பண்ணும், figல தானே egg lay பண்ணும், அப்போ egg lay பண்றதுக்கு இன்னொன்னு டிபெண்ட் பண்ணி இருக்குல்ல, அப்போ இது 1. ஓகேவா, இப்படி பார்த்தா 3 4 2 1 3 4 2 1. yes, super, option number 2. very good students, option number 2. next போலாம். consider the following statement. exponential growth cannot be observed in the natural ecosystem even for a short period of time. okay, then prey population periodically recover even in the presence of predator. then C, predator and prey relation has employed to control the spread of exotic species in a particular area. okay, then D, predator and prey interaction are always decline the prey population and making them extinct. very good Achu Kumar, super. so பாருங்க, exponential growth cannot be observed னு கொடுத்திருக்காங்க, it can be observed. ஓகே, ஒரு தேவையான ஃபுட் இருக்கு, இப்போ ஆல்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல்கல் ப்ளூம் இருக்குல்ல, ஸோ டக்குன்னு ஃபேவரபிளான, அதாவது நிறைய ஆர்கானிக் மேட்டர் வாட்டர் இருக்கு, அப்போ ஆல்கே வந்து சடனாக க்ரோ ஆகும், ஆல்கல் ப்ளூம் இருக்கும். அகைன் அப்படியே ஃபுட்டு கம்மியான அது டெப்ளீட் ஆகும். அப்போது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத்தை பார்க்கலாம். கரெக்ட், சாரி, இங்கே கேனாட் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ராங். ஓகேவா, ரைட். ப்ரே பாப்புலேஷன் பீரியாடிக்கலி ரெக்வயர். எஸ், ப்ரெடேட்டர் இருந்தாலும் ப்ரே வந்து என்ன கொஞ்சம் டைம், இது வந்து நம்ம ப்ரெடேட்டர் எப்படி இருக்குது, ப்ரூடெண்ட்டாக இருக்குல்ல, அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இது ரெக்கவர் ஆகி வரும். கரெக்டு தான். அண்ட் predator prey relation employed to control the என்ன சொல்றாங்க, exotic species. நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம வந்து கேக்டஸை கண்ட்ரோல் பண்ணதுக்கு கேக்டஸ் ஃபீடிங் மாற்ற யூஸ் பண்ணோம். எஸ், இது நம்ம சொல்லலாம், இது கரெக்ட். ஓகே, predator and prey interaction always decline சொல்ல முடியுமா? எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், எனக்கு predator எக்ஸ்டென்ட் ஆகிடுமே. ஓகே, ஸோ ராங். கேட்டிருக்கிறது என்ன, கரெக்ட் ஒன் என்னது, பியும் சியும் கரெக்ட். எஸ், சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ். 4th option, option number 4. next, find the order note with respect to the population interaction of the following. ஓகேவா, ஒரு சில 3 ஆப்ஷன் ஒரு டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன், இன்னும் ஒன்று மட்டும் வேற ஒரு டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன். அப்போ எது ஆன்சராக இருக்கும்? டக்குன்னு ஆன்சரை போடுங்க பார்ப்போம்.
எது ஆன்சர்? எஸ் சூப்பர். ஓகேவா? ஸ்னெயிலு, லிவர் ஃப்ளூக்கு, கஸ்கிட்டா, ஹெட்ஜு, குக்கு இவங்க எல்லாமே என்னது? இது எல்லாமே என்னது? பாராசைட்டிசம். ஓகேவா? அப்போ பாராசைட்டிசம் என்னது? நமக்கு பாராசைட்டுக்கு பெனிஃபிட்டு, ஹோஸ்ட்டுக்கு நெகட்டிவ். முடிஞ்சுது. ஓகேவா? கேத்தாமல் பேலன்சிங் என்ன நடக்குது? காம்படிஷன்லாம் நடக்குது. ஸோ அப்போ இது காம்படிஷன், இது வராது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபோர்த் ஆப்ஷன். காம்படிஷன் நடந்தால் என்ன ஆகும்? ரெண்டு பேருக்குமே நெகட்டிவ் தான். ஸோ அப்போ ஃபோர்த் ஆப்ஷன். சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆப்ஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட் போகலாம். Read the following statement. எது கரெக்ட்னு கேட்குறாங்க. CO2 produced during the fermentation cause the leavening of dough for bread and cake. ஓகே, leaveningனா என்னன்னா நல்ல puffed appearance வருதுல, எதனால வருது? Due to the production of CO2. இது கரெக்ட் தான். ஓகேவா? Then pectinase and lipase. Pectinase and lipase யூஸ் பண்ணுவோம். ஆயிலி ஸ்டெயினுக்கு ஆயில் ஸ்டெயினை ரிமூவ் பண்ணுறதுக்கு யார் யூஸ் பண்ணுவோம்? லைப்பேஸ் மட்டும் தான், பெக்டினேஸ் வராது. ஓகே ரைட். ஸோ அப்போ இது ராங்கு. டோடி எதுலேருந்து எடுக்கிறோம்? பாம். ஸோ அப்போ இது ராங். செக்கரோமைசஸ் செர்விசி. ஓகே, சுகரை எத்தனாலாம் கன்வெர்ட் பண்ணுது, அப்போ எனக்கு CO2 ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டு. ஓகே, அப்போ என்ன சொல்லலாம்? ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ. ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். டக்குன்னு ஆன்சர் பண்ணுறீங்க, வேற லெவல். ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ. தென் the answer is option number 3. Yes, super. Next question. ஸோ பாருங்க, ஒரு ஏரியாவில் கேரிங் கெப்பாசிட்டி கேக் கொடுத்துட்டாங்க. ஓகே, கேரிங் கெப்பாசிட்டி கேக் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அண்ட் அதோட பாப்புலேஷன் டென்சிட்டியும் கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன் டென்சிட்டினா என்னது? n கொடுத்துருக்காங்க. தென் அதோட இன்ட்ரின்சிக் ரேட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீஸ்னால் யார்? 6 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, so then what will be the value of dn/dt? okay, change in the population with respect to change in time என்னவா இருக்கும்? yes, super அச்சு. ஓகேவா? அப்போ நான் இங்கே ஃபார்முலா மட்டும் போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் தான் ஆன்சர் சொல்ல போகிறீங்க. ஸோ dn/dt. ஓகேவா? dn/dt ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? rn. ஓகேவா? rn. அப்போ நமக்கு இது கொடுத்துருக்கிறது லாஜிஸ்டிக் க்ரோத். ஓகே, அப்போ k minus n divided by k. இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ இந்த dn/dt என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வாட் வாஸ் த ஆன்சர்? k இருக்கு, r இருக்கு, n இருக்கு. அப்போ இங்க r இருக்கு, n இருக்கு, k இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அவ்வளோதான் ஆன்சர் கிடைச்சிடும். இந்த மாதிரி சம்ஸ் கூட கேட்கலாம். they want they can ask. ஓகேவா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? r வந்து 0.01 r. ஓகேவா? தென் n இல்லையா? n வந்து 400 சொல்லியிருக்காங்க. ஓகே, n வந்து 400, k வந்து 500. அப்போ 500 minus 400 divided by 500. ஓகேவா? இப்படி போடும்போது என்ன கிடைக்கும்? ஸோ நம்ம பார்க்கலாம். 0.01 into 400னா அப்போ என்ன வரும்? 4 ஆகிடும்ல. ஓகே, தென் 500. ஓகே, அப்போ 100 divided by 500. ஓகேவா? இங்கே என்ன ஆகும்? எனக்கு 1/5 மாறும். இப்போ 4 into 1/5. எஸ், சூப்பர், வெரி குட் ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஸோ அப்போ 0.8. ஆன்சர் இஸ் 0.8. சூப்பர். ஓகேவா? சிம்பிளாக இருக்குல்ல, இதில் ஒன்றும் காம்ப்ளிகேட் ஆகிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? கேன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ அதில் கன்ஃபியூஷன் இல்லைல்ல, அது லாஜிஸ்டிக் க்ரோத் தான். ஓகேவா? லாஜிஸ்டிக் க்ரோத்தாக எக்ஸ்பென்ஷிவல் க்ரோத்தாக கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு அவசியம் இல்லைங்க, பிகாஸ் கே கொடுத்தாச்சு. அப்போது டேரெக்டாக லாஜிஸ்டிக் க்ரோத்தோட ஃபார்முலா போட்டு ஆன்சர் பண்ணிட்டா முடிஞ்சு. நெக்ஸ்ட், predation, parasitism and commensalism, they will share the common characteristic. இது டைரக்ட் NCERT லைன், யோசிக்கவே தேவையில்லை, இது டைரக்ட் NCERT லைன். ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஆன்சர் பண்ணுங்க.
நான் யோசிக்கவே கூடாது, அப்படியே என்சிஆர்டி லைன் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. All the interacting species are benefited but not harmed. சொல்லவே முடியாது மூணுலயும். ஓகேவா? என்ன ஆன்சர்? One species is benefited while other is harmed. மூணுலயுமே அப்படிதான் இருக்குமா? Predation, parasitism and competitionல? No. Closely related species compete for the same role. So இங்க competition மத்த பத்தி பேசலையே. ஓகே. இது அப்படியே direct line students. ஓகேவா? Interacting species they will live close together. கிட்ட கிட்ட இருப்பாங்க. ஓகேவா? Option number 2. ஓகேவா? ஆப்ஷன் நம்பர் 2. ஓகேவா? இல்லை தப்பு பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் என்சிஆர்டி எடுத்து அந்த லைனை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜீவானந்தன் ஜீவா செக் பண்ணிக்கோங்க. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் போகலாம். இதுவும் டைரக்ட் என்சிஆர்டி லைன் தான். இட் இஸ் அப்சர்வ்ட் இன் ஜென்ரல் டேஸ் அண்ட் டேஸ் ஆர் மோர் அட்வர்ஸ்லி அஃபெக்டட் பை த காம்படிஷன். அட்வர்ஸ்லி அஃபெக்டட் பை த காம்படிஷன் வென் கம்பேர்ட் டு யாரு? டைரக்ட், இதுவும் டைரக்ட் என்சிஆர்டி லைன் தான். சொல்லுங்க பாப்போம். இது யாருன்னா பாருங்க, பிளான்ஸ். பிளான்ஸ் அண்ட் ஹெர்பிவோர்ஸ். பிளான்ஸால ஓட முடியுமா? ஓட முடியாதுல்ல. ஸோ அப்போ they will be adversely affected. யார்? பிளான்ஸும் ஹெர்பிவோர்ஸும் when compared to carnivores. ஓகேவா? ஸோ இது அப்படியே டைரக்டான ஸ்டேட்மெண்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? the answer is option number 2. Option number 2. Next, select the incorrect statement. Select the incorrect statement. பாருங்க, if a pond there was a 15 lotus plants. Okay, last year 15 lotus plant இருக்கு. ஓகே, இந்த வருஷம் 5 பிளான்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு த்ரூ ரிப்ரொடக்ஷன். இப்போ இருக்கிற பாப்புலேஷன் என்ன? 20. ஸோ இதோட பர்த் ரேட் வந்து 0.3ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பான்னு கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலா என்னது? சேஞ்ச் இன் பாப்புலேஷன் டிவைடட் பை இனிஷியல் பாப்புலேஷன். ரைட்டா? இப்போ சேஞ்ச் இன் பாப்புலேஷன் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? 5 சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ரைட். தென் என்ன சொல்லலாம்? டிவைடட் பை 15. ஓகே, டிவைடட் பை 15. அப்போ என்ன சொல்லலாம்? 1/3. அப்போ 1/3னா நமக்கு என்ன கிடைக்கும்? வில் பி கெட்டிங் த 0.33ன்னு போகும்ல. ஸோ அப்போ இங்கே 0.3 இருக்கு. ஸோ அப்போ இது கரெக்டு. பெல் ஷேப் கர்வ் வில் பி ஆல்வேஸ் அச்சீவ்டு வென் த ப்ரீரெப்யூட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் லெஸ் தென்னா. லெஸ் தென்னா இருந்தால் எப்படி எனக்கு பெல் ஷேப் கர்வ் கிடைக்கும்? இட் இஸ் ராங். ஓகேவா? இது 1981ல் ஆல் வேல்யூ ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன் ஒரு குட்டி எரர். இங்கே பாருங்கள், இது என்னன்னா 0.0205. இதுதான் 0205. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 0 மிஸ் ஆகுது. ஸோ இது ராங். ஓகேவா? தென் கார்னர்ஸ் ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட் கன்ஃபார்ம்டு த கோ எக்ஸிஸ்டன்ஸா? ரிசோர்ஸ் பார்ட்னர்ஷிப் பற்றியா பண்ணார் கார்னர்ஸ் என்ன சொன்னார்? காம்படிட்டிவ் ரிலீஸ் தானே பண்ணார். ஸோ இது ராங். இப்போ கேட்டிருக்கிறது என்னது? இன்கரெக்டாக கேட்டிருக்காங்க. அப்போ இன்கரெக்ட் யார்? பி இன்கரெக்டு, சி இன்கரெக்டு, டி இன்கரெக்டு. இப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2, BCD. ஆப்ஷன் நம்பர் 2. இது 3 பேரும் இன்கரெக்டு. ஓகேவா? ஓகே. ஸோ பாருங்க, இட் இஸ் த அசோசியேஷன் பிட்வீன் த 2 different species. ஓகேவா? one will be benefited, other will be not affected. one will be benefited. ஒருத்தனுக்கு பெனிஃபிட். ஓகே, ப்ளஸ் இன்னொருத்தவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவ் இல்லை. அப்போ 0 தான். அப்போ என்னவா இருக்கும்? What was the answer? சொல்லுங்க பாப்போம், எது ஆன்சரா இருக்கும்னு. +0. That's it. அவ்வளோதான். சிம்பிள். வேற லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ரைட். அமென்சலிசம்னா -0. ஓகே, ரைட். சிம்பியாசிஸ் அதில் என்ன சொல்லலாம்? மியூச்சுவலிசம் சொல்லலாம். அது ++. ஓகே. ஸோ அப்போது இதோட நம்ம செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. எஸ், வெரி குட் அச்சு. சூப்பர். ஓகே, செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதோட நீங்கள் மைக்ரோப்ஸ்லேயும் ஆர்கனிசம் பாப்புலேஷனையும் கொஞ்சம் கிளியராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேவா? ஏதாவது ஃபர்தர் டவுட் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். இல்லைனா நம்ம செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள். யாராக இருக்கீங்கன்னு பார்க்குறேன். ஜீவா,
Yashika, Krishna Kisana, Achu, Ashwin, student of Sendil Nathan, Papa Yara working in Nathan Chikran. All clear. Thank you. Okay, thank you. Where doubt irka yarkavade? Clear, super. No doubt. Fine, fine. Okay. நம்ம செஷன் முடிச்சுக்கலாமா? Okay students, okay, then bye. So இன்னொரு செஷன்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye students, bye. Thank you Achu Kumar, thank you. Bye Krishna Krishna, bye. Bye Ashika. Notes, huh? Okay, I'll try to upload in the community Achu Kumar, okay? ஸோ இன்னும் ஃபர்தராக எந்த கமெண்ட்ஸ்னாலும் இந்த லைவ் சாட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட போடுங்க. நான் பார்த்து உங்களுக்கு என்னென்ன நான் குவரிஸை சால்வ் பண்ணுறேன். ஓகே, பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.